ஒரே இரவில் 1200 கோடிக்கு ஒரு பிச்சைக்காரன் எப்படி சொந்தக்காரனானான்? சிட்டியின் மிகப்பெரிய பிசினஸ்மேன் ஏன் அவனை பார்க்க வருகிறார்? நகரத்தின் மிகப்பெரிய தொழிலதிபர் சேரி பகுதியை சேர்ந்த ஒரு அனாதைக்கு தன் குடும்பத்தின் எதிர்ப்பையும் மீறி தான் உயிரையே வைத்திருக்கும் ஒரே மகளை ஏன் திருமணம் செய்து வைத்தார்? சந்தனா தனது அப்பாவின் வார்த்தைகளை ஏற்று ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் ஹரிஷ் ஒரு தொழிலதிபர் இல்லை என்பதும், அவன் ஒரு சேரியில் பிறந்து வளர்ந்தவன் என்பதும், அவன் ஒரு ஏழை என்பதும் தெரிந்து அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அதனால் சந்தனா ஒரு நிபந்தனை விதித்தாள். ஹரிஷ் தனது கணவன் என்பதை வெளியே வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது என்று. ஹரிஷ் உண்மையில் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனைப் போலவே வாழ்ந்து வந்தான். இந்த உடஞ்ச கிளாஸ் பீஸ்க்கு இருக்க மதிப்பு கூட இல்லாத பிச்சைக்காராம அவனை போய் ஒரு பிசினஸ் மேன்னு போய் சொல்லி எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? ஏன்பா? அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு ஃபாரின் பிரீட் நாயாவது வாங்கி கொடுத்திருக்கலாம். அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஸ்டேட்டஸ் ஆவது கிடைச்சிருக்கும் சொசைட்டில. சந்தனா தன்னை ஒரு நாயை விட கேவலமாக நினைப்பதை பார்த்து உடைந்து போன கண்ணாடிக்கு இருக்கும் மதிப்பு கூட தனக்கு இல்லை என்று சொல்லி அசிங்கப்படுத்தியும், தன்னை பற்றிய எந்தவித உண்மைகளையும் யாரிடமும் வெளியே சொல்லாமல் இவ்வளவு அசிங்கங்களையும் சகித்துக் கொண்டு ஏன் அமைதியாக வாழ வேண்டும் ஹரிஷ்? ஹரிஷின் ரகசியத்தை அறிந்த சந்தனாவின் அப்பா தனது மகள் அவனை இவ்வளவு அசிங்கப்படுத்துவதை பார்த்தும் ஏன் அமைதியாக மௌனம் காக்கிறார்? இப்படி ஒரு அசிங்கப்பட்ட வாழ்க்கையை ஏற்று வாழும் அளவிற்கு ஹரிஷின் வாழ்வில் என்னதான் நடந்தது? எவ்வளவு நாள் தான் உன் ஹீரோவை மறைச்சு வைக்கிறேன்னு பாக்குறோம். இதுதாண்டி என் ஹீரோ ஃபர்ஸ்ட் அனிவர்சரிக்கு வாங்கி கொடுத்த டைமண்ட் நெக்லஸ். ஹரிஷ், நீ தானே வெளியே போக சொன்ன சந்தனா? அப்படிதான் சொல்லுவேன். என் மூட் ஸ்விங் ஏத்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து என் லைஃப்ல வேற எந்த ஸ்விங்கும் ஆகிறது இல்ல. உனக்கு 2 days டைம் தரேன். என்ன பண்ணுவியோ தெரியாது. வேலண்டைன்ஸ் டேக்கு எனக்கு ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் வேணும். அதோட காஸ்ட் மினிமம் 1 lakh ஆவது இருக்கணும். சந்தனா, அவ்வளவு பணம் நான் என் கண்ணுல கூட பார்த்தது இல்ல. அவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் நான் எப்படி கொடுக்க முடியும்? அது நீ என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? கேவலம் ஒரு பொண்டாட்டி கேக்குற ஒரு கிஃப்ட் கூட உன்னால வாங்கி தர முடியல. ச்சீ! சந்தனா அவ்வாறு கூறி சென்றது ஹரிஷுக்கு மிகவும் வேதனை அளித்தது. ஒன்றும் பேசாமல் வேறு வழியின்றி அங்கிருந்து சென்றான். என்னது? ஜிம்மி சூ சாண்டில்ஸா? இது 10 lakhsக்கு மேல இருக்குமே. இது எப்படி நீ வாங்கிட்டு வந்த? சந்தனா, அது ஒரிஜினல் நினைச்சிட்டியா? டூப்ளிகேட் இது. இருந்தாலும் அந்த சாண்டல்களின் குவாலிட்டியை பார்த்த சந்தனாவுக்கு ஹரிஷின் மேல் கொஞ்சம் சந்தேகம் வந்தது. நீங்க ராஜேஸ்வரன் ஃபேமிலி ஃப்ரெண்டா? ராஜேஸ்வரன் ஃபேமிலி? அவங்களா? அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்களாச்சே. ஆனா நீங்க ஏன் அவங்கள பத்தி கேக்குறீங்க? மேடம், இது ரொம்ப ஸ்பெஷல் எடிஷன் சாண்டல்ஸ். இதோட கட்டிங், டிசைன், இந்த லோகோ இதெல்லாம் டூப்ளிகேட் பண்றது இம்பாசிபிள். இந்தியால இது ஒரு பீஸ் தான் இருக்கு. அதுவும் ராஜேஸ்வரன் ஃபேமிலி தான் வாங்குனாங்க. அப்படி என்றால் ஹரிஷ் ராஜேஸ்வரன் ஃபேமிலியை சேர்ந்தவனா? இல்லை என்றால் அங்கிருந்து இதை திருடி கொண்டு வந்தானா? ஒரு பைசா கூட இல்லாதவன் கையில் எப்படி இந்த சாண்டல்ஸ் வந்தது? ஹரிஷின் உண்மையான முகம் என்ன? எங்க போய் தொலைஞ்ச? நல்லா கேட்டுக்கோ, நான் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். இனிமே என் கூட கிளம்பி என் ஆபீஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு வேலை செய். இப்படியே வீட்ல வேலை செஞ்சு ஓபி அடிக்காத. போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. ஒரு 2 நிமிஷம் சந்தனா, ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஹலோ பொண்டாட்டி, போலாமா? எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ஹே பிரின்சஸ், ஆளைய பார்க்க முடியல. எங்க போன நீ? I have something for you. Surprise! See what I got for you. சப்யசாச்சி லெஹங்கா. தீபிகா படுகோனே அவ கல்யாணத்துக்கு கட்டின அதே பிராண்ட். வாவ், இது எனக்காக வாங்கிட்டு வந்தியா? This is so lovely. சந்தனா, இந்த லெஹங்கா டூப்ளிகேட், ஒரிஜினல் இல்ல. ஹேய், வாய மூடுறா. பெரிய இவனாடா நீ? ஒரு பிராண்டட் ஷர்ட் கூட வாங்கி போட துப்பு இல்ல உனக்கு? இது டூப்ளிகேட்டா? How dare you dirty burger? அசோக் மேலும் எதுவும் செய்வதற்கு முன்னர் அவனை தடுத்த ஹரிஷ். ஒரிஜினல்ல சில்க் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன கர்ம ஃபேப்ரிக்? ஒரிஜினல் டிசைன் வேற மாதிரி இருக்கும். இது என்னது வேற மாதிரி இருக்கு? ஒரிஜினல் லோகோல கேபிட்டல் S இருக்கும். ஆனா இதுல என்ன இருக்கு? ஸ்மால் S இருக்கு. சந்தனா, இது வரைக்கும் நான் உனக்கு எந்த அட்வைஸும் பண்ணது கிடையாது. ஆனா இப்ப சொல்றேன், இந்த அசோக் உனக்கு டூப்ளிகேட் கிஃப்டா கொடுத்து மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்றான். அவனை தயவு செஞ்சு நம்பாத. கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல இந்த மாதிரி அவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. நான் அவன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன். அசோக் மாதிரி ஆளுங்க கிட்ட நான் ஏமாந்துட கூடாதுன்னு எதை பத்தியும் கவலைப்படாம எனக்காக பேசிட்டு போறான். உனக்கு என்ன பைத்தியமா? என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? டேய் பிச்சைக்காரா, இங்க வாடா. ஏண்டா பெரிய இவனடா நீ? இங்க பாருடா, சொல்றத நல்லா கேட்டுக்கடா.
நான் இருக்கிறப்பவே என் கிஃப்ட பத்தி பேசுற அளவுக்கு உனக்கு தைரியமா? உன் மூஞ்சிய பார்த்தா அந்த டூப்ளிகேட்டை கூட வாங்க வக்கில்லாதவன் மாதிரி இருக்க. நீ என்ன சொல்றியா? இங்கிருந்து வெளியே போடா என்று கூறி அசோக் அனைவரின் முன்னிலையிலும் தன்னை அசிங்கப்படுத்தியதை ஹரிஷுக்கு மிகுந்த கோபத்தை வரவழைத்தது. ஃபர்ஸ்ட் விஷயம், உன் முன்னாடி நின்னுட்டு இருக்கால, அவ என் பொண்டாட்டிடா. அவகிட்ட இருந்து நீ எவ்வளவு தள்ளி இருக்கியோ அவ்வளவு நல்லது உனக்கு. தனது கோபத்தை மொத்தமும் கொட்டி விட்டு அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த பிறகு ஹரிஷின் மனம் மிகவும் லேசானது. அப்போது திடீரென்று அவனது மொபைலுக்கு ஒரு கால் வந்தது. அதை அட்டன் செய்தான் ஹரிஷ். சார், இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஸ்பெஷல் பர்சனோட மீட்டிங் செட் பண்ணியிருக்கேன். அட்ரஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இந்த தடவை மீட் பண்ணி பாருங்க. அப்புறம் இது 250 கோடி டீல் சார். கோல்டன் பேர்ல் சொசைட்டி சிட்டியில் மட்டுமில்லாமல் இந்த மாநிலத்திலேயே மிகவும் லக்ஸரியான ரெசிடென்ஷியல் ஏரியாவாகும். ஆனால் ஹரிஷ் யாரை பார்க்க செல்கிறோம், எந்த மாதிரி இடத்துக்கு என்ற எந்த தகவலும் இன்றி வாட்ஸ்அப்பில் வந்த அந்த முகவரிக்கு லோக்கல் ஆட்டோவில் ஏறி சென்றான். உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்தாச்சே, ஒழுங்கா இடத்த காலி பண்ணி போ என்று சொல்லி ஹரிஷை தள்ளிவிட ஹரிஷ் கீழே விழுவதற்கும் சடன் பிரேக் போட்டு வைபவின் கார் நிற்பதற்கும் சரியாக இருந்தது. என்ன நடக்குது இங்க? அதுவும் என் சொசைட்டி கேட் முன்னாடி. பாருங்க சார், எவ்வளவு சொல்லி இந்த பிச்சைக்காரன் உள்ள போன நட முடிக்கிறான். அதனால தான் சார் தள்ளி விட்டேன். சார், ஹரிஷ் சார், நீங்களா? சாரி சார், நான் உங்களை சரியா பார்க்கல. நீங்க வரீங்கன்னு சொல்லிருந்தா. டேய் வெஸ்ட் பெலோ சார், இவர் யாருன்னு தெரியுமாடா? உன்னால ஹரிஷ் சார் கிட்ட எனக்கு தான் கெட்ட பேரு. இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். சார் இருங்க, இதுல அவர் மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க ஏன் சார் இப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து 4 வருஷம் ஆச்சு சார். அப்ப எப்படி இருப்பீங்க? மிஸ்டர் வைபவ், அதை பத்தி எல்லாம் சொல்ல இப்ப எனக்கு நேரம் இல்ல. அதெல்லாம் நேரம் வரப்ப சொல்றேன். நான் இப்ப உள்ள போகணும். ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் ஒன்று இருக்கு. நான் உங்களை மறுபடியும் வந்து பாக்குறேன் என்று கூறிவிட்டு ஹரிஷ் உள்ளே சென்றான். அவ்வளவு பெரிய பணக்கார முதலாளியே அந்த பிச்சைக்காரன் போல் இருப்பவனிடம் அவ்வளவு பவ்யமாக நடந்து கொண்டதை பார்த்த அந்த செக்யூரிட்டி மிரண்டு போய் நின்றார். ஹரிஷ் உள்ளே நடந்து சென்று அந்த சொசைட்டியின் கிளப் ஹவுஸை அடைந்தான். அப்போது அங்கு கோட் சூட் அணிந்த பெரிய மனிதர்கள் இருந்தனர். அவர்களை பார்த்த ஹரிஷ் அங்கு வெளியே வந்து ஒரு செடியின் மறைவில் அமர்ந்து யாருக்கோ கோபமாக கால் செய்தான். இவங்களோட தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு ஏன் முன்னாடியே சொல்லல? இவங்க கூட எவ்வளவு பெரிய டீலா இருந்தாலும் பரவாயில்ல, நான் செய்ய முடியாது. யார் அந்த பெரிய ஆட்கள்? அவர்களை பார்த்து ஏன் தனது முகத்தை மறைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றான்? அவ்வளவு பெரிய டீலை வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு ஹரிஷின் வாழ்வில் இதற்கு முன் நடந்த சம்பவங்கள் என்ன? ஹரிஷ் மிக பெரும் பணக்காரன் என்றால் ஏன் வீட்டோடு மாப்பிள்ளையாக அசிங்கப்பட வேண்டும்? அவனை பற்றிய உண்மை சந்தனாவுக்கு தெரிந்தால் என்ன செய்வாள்? மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஹரிஷ் சந்தனாவுடனான நிச்சயதார்த்தம் நடைபெற்ற அன்று தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருந்த கம்பெனியின் ஷேர் வேல்யூ சரிந்ததால் அவனுடைய தாத்தா ஹரிஷை வீட்டை விட்டு துரத்திவிட்டார். தனது மொத்த பணத்தையும் இழந்தவன் தனது மாமியார் வீட்டில் பெருத்த அவமானத்துடன் வேலைக்காரனை போன்று வாழ்ந்து வருகிறான். ஒரு தவறான கணிப்பினால் சந்தனாவின் கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்பட்டு அவளுக்கு 40 கோடி ரூபாய் அவசரமாக தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அவன் இன்வெஸ்ட் செய்திருந்த பணத்தின் ஷேர் வேல்யூ கணக்கிலடங்காமல் அதிகரித்திருப்பதாக பேங்கிலிருந்து தகவல் வருகிறது. அதை தெரிந்து கொண்டு அவனை வீட்டை விட்டு துரத்திய தாத்தா ஹரிஷை அழைத்து பெரும் தொகையை உதவியாக கேட்க உறவுதான் முக்கியம் என்று உதவ முடிவெடுக்கிறான். பின் ஹரிஷ் தங்களது காலேஜ் ரீயூனியன் மீட்டிங்கிற்காக ஹோட்டலுக்கு வர அங்கு அஜயை சந்திக்கிறான். தன்னுடைய கிளாஸ்மேட்டுகள் அனைவரையும் பார்த்து சந்தோஷமடைகிறான். அப்போது அங்கே கல்லூரியின் பேரழகி ரித்திகா வர அனைவரும் ஆச்சரியத்துக்கு உள்ளாகின்றனர். அவள் தியானா மீடியாவுடன் டீல் சைன் பண்ண போகிறாள் என்பதை அறிந்தவர்கள் அவளை பெருமையாக பார்க்க ஹரிஷ் தான் அந்த கம்பெனியின் அபிஷியல் ஓனர் என்பதை சொல்லி மகிழ்ச்சியாக அவளுடன் பேச முயல அவள் ஹரிஷை அவமானப்படுத்துகிறாள். அங்கிருந்த அனைத்து நண்பர்கள் முன்னால் கேலிக்கு உள்ளாகிறாள். இருந்த மகிழ்ச்சியெல்லாம் வடிந்து கடுமையான கோபத்துக்கு ஆளாகிறான் ஹரிஷ். அவர்கள் அனைவரும் பிரமிக்கும் அளவுக்கு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பப் போவதாக மனதில் சபதமேற்கிறான் ஹரிஷ். அதே நேரம் அலுவலகத்தில் இருந்த சந்தனாவுக்கு ஒருவன் தனது பாஸ் கொடுத்தனுப்பியதாக ஒரு கிஃப்டை தர அது அவள் மிகவும் ஆசைப்பட்ட ட்ரீம் லவர்ஸ் நெக்லஸ். ஆனால் இவ்வளவு காஸ்ட்லியான நெக்லஸை யார் வாங்கி அனுப்பியிருப்பார்கள் என்று குழம்புகிறாள். பின் ஹரிஷும் சந்தனாவும் திலகாவுடன் அவர்களது குடும்ப நிகழ்விற்கு வருகின்றனர். ஆனால் அங்கு ஹரிஷை பெரிதாக யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் குடும்ப நபர்கள் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று. பின் ஹரிஷை அறிந்திருந்த கசின் கார்த்தி ஹரிஷை எங்கு கண்டாலும் அவனை கேலி செய்து ஓட்டாமல் அவனுக்கு தூக்கம் வராது. அவனின் உடல் மொழியும் பேச்சும் சந்தனாவை மிகவும் எரிச்சல் படுத்தியது. அவளின் நிலையை உணர்ந்த ஹரிஷின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஆனால் ஹரிஷின் உண்மையான பலம் தெரியாத கார்த்திக்கிற்கு பாவம் ஒரு பெரிய ஆப்பு காத்து கொண்டிருந்தது.
அப்போது அந்த குடும்பத்தின் மூத்தவள் அனுராதா ஜெயராமன் ஒரு என்கரேஜிங் ஸ்பீச்சை ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கொடுத்துவிட்டு பார்ட்டியை ஸ்டார்ட் செய்யச் சொல்கிறாள். பின் தியானா மீடியாவிற்கு புது சிஇஓ மாறிவிட்டதைச் சொல்லி கார்த்திக்கிடம் டீலை பேசி முடிக்கச் சொல்கிறாள். அதற்கு கார்த்திக்கும் தயார் என்கிறான். அதை கேட்ட ஹரீஷுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. சரி, எப்படி இருந்தாலும் தன்னிடம்தானே வந்தாகணும், அப்ப பார்த்துக்கலாம் என்று நினைத்துக் கொண்டான். பின் ஹரீஷ் தியானா மீடியா அலுவலகத்திற்கு வர அங்கு ரித்திகாவை சந்திக்கிறான். யோசித்தவன் அவள் கான்ட்ராக்ட் சைன் பண்ண போவது இன்றைக்குத்தானா என்று நினைத்துக் கொண்டான். ரித்திகாவுடன் சேர்ந்து அங்கு பணியாற்றிய பாஸ்கரும் ஹரீஷை வாட்ச்மேன் வேலைக்கு வந்தவன் என்று நினைத்து கேலி செய்கின்றனர். பின் அலுவலகத்துக்குள் சென்றவர்களுக்கு காஸ்ட்லி சூட்டில் ரிச் லுக்கில் ஹான்சமாகவும் கம்பீரமாகவும் அமர்ந்திருக்கும் ஹரீஷ் தான் புது சிஇஓ என்பதை ஜீரணிக்க முடியவில்லை. ரித்திகாவுடனான கான்ட்ராக்டை பற்றி தெரியாதவன் போல் நடந்து கொள்கிறான். அப்போது ஏஜே கம்பெனியிலிருந்து கார்த்திக் வந்திருப்பதை ஹரீஷிடம் சொல்ல அவன் முகம் அனலாக மாறுகிறது. அடுத்த நொடி கார்த்திக்கை ஆபீஸிலிருந்து துரத்தி அடிக்கச் சொல்கிறான். மேலும் அவன் இந்த ஆபீஸ் பக்கமே வரக்கூடாதென்றும், அப்படி அவன் தன்னுடன் இணைந்து பிசினஸ் செய்ய விரும்பினால் வேறு ஒருவர்தான் வரவேண்டும் என்றும் கடுமையாக சொல்கிறான். இந்த விஷயம் ஏஜே குடும்பத்தில் எதிரொலிக்க அவசர கூட்டம் கூட்டப்படுகிறது. அதில் தியானா மீடியாவுடனான டீலை சந்தனாதான் பேசி முடிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுகிறது. ஆனால் சந்தனாவுக்கே தன் கம்பெனி பிரச்சனையை தீர்க்க 40 கோடி தேவைப்படுகிறது. என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பியவள் தர்ஷினியுடன் விவாதிக்க இதை அறிந்த ஹரீஷ் தன்னுடைய டெபிட் கார்டு ஒன்றை சந்தனாவிடம் கொடுத்து 40 கோடியை எடுத்துக்கொள்ளச் சொல்கிறான். சந்தனாவிற்கு ஒருபுறம் சந்தேகமாக இருந்தாலும் ஹரீஷை நம்பவே விரும்பினாள். பின் சந்தனா தன் கம்ப்யூட்டரில் லாகின் செய்து பார்க்க 40 கோடி சம்திங் என்று பேலன்ஸ் காட்டுகிறது. சந்தனாவும் தர்ஷினியும் திகைத்து அவனிடம் எப்படி இவ்வளவு பணம் என்று கேட்க அதை பற்றி சொல்ல முடியாது, ஆனால் நல்ல வழியில் வந்த பணம்தான் என்று உறுதியளிக்கிறான். ஹரீஷை தவிர அனைவரும் அங்கு நடப்பதை நம்ப முடியாமல் அதிர்ச்சியிலேயே இருக்கின்றனர். அப்போது ஹரீஷ் தனியாக வந்த சந்தனாவிடம் தான் இப்போது பெரிய பணக்காரன் என்றும் பெரிய கம்பெனிக்கு சொந்தக்காரன் என்றும் சொல்கிறான். சந்தனாவுக்கு அந்த பணத்தை கொடுத்ததற்கு பிறகு அந்த வீட்டில் அவனுக்கான மரியாதை கூடியிருந்தது. பின் தியானா மீடியாவிற்கு கார்த்திக்கிற்கு பதிலாக வந்த சந்தனாவை பார்த்து அதிர்ந்து போகிறான் ஹரீஷ். தன்னை அங்கு வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பாத ஹரீஷ் நிகிதாவிடம் வந்திருக்கும் சந்தனாவிடம் டீலிற்கு ஓகே சொல்லச் சொல்லி அக்ரிமெண்டில் சைன் வாங்கச் சொல்கிறான். சந்தனாவும் சைன் செய்கிறாள். அதற்காக அனுராதா ஒரு சக்சஸ் பார்ட்டி ஏற்பாடு செய்திருக்க சந்தனாவுடன் கலந்து கொண்டான் ஹரீஷ். ஏஜே குடும்பத்தை பொறுத்தவரை இன்னும் வீட்டோடு மருமகன்தான். பின் அங்கு வந்திருந்த ஒரு இளம்பெண்ணை பார்த்தவன் அவளை எங்கோ பார்த்ததாக யோசிக்கிறான். தன்னால் பெற முடியாத அந்த டீலை சந்தனா முடித்துக் கொண்டு வந்ததில் கார்த்திக்கிற்கு அவள் மீது பயங்கரமான பொறாமை. எனவே முடிந்த பொழுதெல்லாம் ஹரீஷை அவமானப்படுத்துவதிலேயே குறியாக இருந்தான். சந்தனா பக்கத்தில் உட்கார்ந்த அக்ஷரா அவளிடம் ட்ரீம் லவர் நெக்லஸை பற்றி விசாரிக்கிறாள். ஆனால் சந்தனாவிற்கோ அது யார் அன்பளிப்பாக அனுப்பியது என்று தெளிவில்லாமல் இருந்தது. அதனால் அக்ஷராவின் முகத்தை பார்க்கவே சங்கடப்பட்டாள் சந்தனா. அப்போது எதேச்சையாக ஹரீஷை பார்த்தவளுக்கு அவன் ஒரு ட்ரீம் லவர் நெக்லஸை வாங்கித்தரேன் என்று சொன்னது நினைவுக்கு வந்தது. ஆனால் இப்போதுதான் 40 கோடி கொடுத்தான். அதற்குள் நெக்லஸுக்கு எப்படி அவனிடம் பணம் இருக்கும் என உருப்படியான சந்தேகம் அவளுக்கு வந்தது. அதே சமயம் அக்ஷராவை பார்த்த ஹரீஷுக்கு அவள் கம்பெனியும் பிசினஸுக்காக ப்ரப்போசல் அனுப்பியிருந்தது ஞாபகத்துக்கு வந்தது. பின் அனுராதா பாட்டி ஸ்டேஜ் ஏறி சந்தனாவை பாராட்டுகிறாள். மேடையில் ஏறி சந்தனாதான் இந்த டீலை முடித்தாலும் புது சிஇஓவை பார்க்க முடியாததை சொல்ல கார்த்திக் அவளை கேலி செய்கிறான். பின் தியானா மீடியாவின் புது கிளையண்ட் ரித்திகாவுடனான டீலிங்கை சூப்பராக முடித்து வருவதாக சவால் விட்டான். எனவே பாட்டியும் அவனை புகழ்ந்து தள்ளினார். சந்தனாவிற்கு உள்ளே வலித்தாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு முடிந்தவரை சிரித்த முகமாக அமர்ந்திருந்தாள். கார்த்திக் அந்த நாளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டான். வெயிட்டரிடம் பெஸ்ட் அண்ட் காஸ்ட்லி ஒயினை கொண்டு வந்து சர்வ் செய்ய சொல்கிறான். பார்ட்டி கிட்டத்தட்ட முடிவுக்கு வர கார்த்திக் வெயிட்டரிடம் கார்டை கொடுத்து பில்லை செட்டில் செய்ய சொல்கிறான். ஆனால் கார்டில் போதுமான பேலன்ஸ் இல்லை என்று வெயிட்டர் சொல்ல தாம் தூம் என கத்துகிறான் கார்த்திக். உண்மையில் அந்த பில் அமௌண்ட் 1,75,00,000 என்பதை கேட்ட கார்த்திக்கிற்கு ஹார்ட் அட்டாக் வராதது உண்மையில் அதிசயம்தான். அங்கு நடந்த ரகளையை கேள்விப்பட்டு தீபக் அங்கு வருகிறார். தீபக் ரவிச்சந்திரன் அந்த ஹோட்டலில் ஓனர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பெரும் தலைகளில் ஒருவன். அதனால் அனுராதா இந்த பிரச்சனையை அதற்கு மேல் சிக்கலாக்க விரும்பவில்லை. எனவே குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் பில் தொகையில் பங்கெடுத்துக் கொள்ளச் சொல்கிறாள். அவ்வளவு நடந்த பின்னும் திருந்தாதவனாய் கார்த்திக் சந்தனாவை அவமானப்படுத்த அவனை எச்சரிக்கிறான் ஹரீஷ். அவனின் குரல் கேட்டதும் சர்ப்ரைஸான தீபக் அவன் அருகில் வந்து பாஸ் என்று கட்டி அணைக்க அனைவரும் பிரமிப்பில் நிற்கின்றனர். தன்னை வெளிப்படுத்த வேண்டாம் என்று ஹரீஷ் தீபக்கின் காதில் கிசுகிசுக்கிறான். பின் மேனேஜரிடம் திரும்பிய தீபக் ஹரீஷ் எப்போது இந்த ஹோட்டலுக்கு வந்தாலும் எல்லாமே ஃப்ரீதான் என்று உத்தரவிடுகிறான்.
ஆனாலும் அதை மறுத்த ஹரிஷ் அவனுக்கான பில்லை மட்டும் செலுத்துகிறான். அவனிடம் அவ்வளவு பணம் இருப்பதை நம்ப முடியாமல் அனைவரும் அதிர்ச்சியுடனேயே இருக்கின்றனர். பின் சந்தனாவிடம் தனக்கு ஒரு முக்கியமான வேலை இருப்பதால் தனக்காக காத்திருக்காமல் வீட்டிற்கு செல்லச் சொல்கிறான். பின் ஹரிஷும் தீபக்கும் தனியாக ஒரு காரில் ஏற இருவரும் ஒரு சர்ப்ரைஸான இடத்துக்கு சர்ப்ரைஸான ஆளை பார்க்க போகிறார்கள். பாஸ், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்களும் என்ன மாதிரி உங்களை தேடிட்டு இருக்காங்கன்னு எதேச்சா கண்டுபிடிச்சேன். இப்போ நான் உங்களை ஹோட்டல்ல பார்த்தேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம் என்று மகிழ்ச்சியாக கூறினார். பின்னர் ஒரு பெரிய ஆபீஸ் காம்ப்ளெக்ஸ் முன் காரை நிறுத்த இறங்கிய ஹரிஷ் நிமிர்ந்து பார்த்தான். அதில் ஐரா இன்டர்நேஷனல் என்ற பெயர் பலகை தங்கம் போல ஜொலிக்க டக்கென்று சுதாரித்துக் கொண்டவன், ஐரா நிஜமாவே அவளா என்று கேட்டான். உடனே தீபக், ஐயோ இந்த போர்டு விஷயத்தை மறந்துட்டேனே, இப்ப பாருங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க என்று வருத்தப்பட்டான். பின்னர், சரி பரவாயில்ல, நாங்க இன்னொரு சர்ப்ரைஸ் கூட வச்சிருக்கோம், எங்க அது என்ன என்றவாறு ஹரிஷ் சைகை செய்ய, பாஸ் அதை நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன், நீங்களே உள்ள வந்து தெரிஞ்சுக்குங்க என்று கூறி இருவரும் உள்ளே சென்றனர். உள்ளே நுழைந்தவுடன் ரிசப்ஷனில் இருவரையும் புன்னகையுடன் வரவேற்றனர். அதில் ஒரு ஸ்டாஃப், தீபக் சார், பிரசிடென்ட் மேடம் உங்களுக்காக ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று கூற, தீபக் ஹரிஷை அழைத்துக் கொண்டு லிப்டில் செல்லும் போது ஐராவை முதலில் சந்தித்த நினைவுகள் வர முகத்தில் தானாக புன்னகை மலர்ந்தது. ஒருமுறை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஐரா வேலை செய்த கடையில் தனது லேப்டாப் பேக்கை மிஸ் செய்துவிட்டு செல்ல அதனை 3 தெருக்கள் காரின் பின்னால் ஓடி வந்து ஹரிஷிடம் கொடுத்தாள். பின்னர் அவள் நேர்மையை கண்டு வியந்த ஹரிஷ் அவளுடன் நட்பாக பழகினான். மேலும் அவள் ஏழை என்பதால் திட்டமிட்டு திருட்டு பட்டம் கட்ட முயற்சித்த போதும் ஹரிஷ் அவளை சாதுரியமாக காப்பாற்றியிருந்தான். அவள் சொந்தமாக பிசினஸ் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டதை அறிந்த ஹரிஷ் பிசினஸ் பார்ட்னர் என்பது போல் அவளுக்கு பணம் கொடுத்து உதவினான். தான் உதவிய ஏழை பெண் ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனிக்கு ஓனராக இருப்பது ஹரிஷுக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஹரிஷ் அமைதியாக வருவதைக் கண்டு தீபக், என்ன பாஸ் பிளாஷ்பேக்ல மூழ்கிட்டீங்களா என்று கேட்க, ஆம் என்று கூலாக சிரித்தான். இந்த சிரிப்பு தான் பாஸ் ரொம்ப மிஸ் பண்ண என்று கூற அவன் செல்லமாக தீபக்கின் தோளை தட்டுகிறான். பின் தீபக், இங்க இருக்கிறது எல்லாமே நியூ ப்ராடக்ட்ஸ், போகும்போது உங்க ஒய்ஃபுக்கு எடுத்துட்டு போங்க பாஸ், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்று சொல்ல அப்போதுதான் சுற்றி பார்க்கிறான். ஸ்கின் கேர் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஃப்ளோர் முழுவதும் நிறைந்திருந்தது. அப்போது தீபக், பாஸ் இங்க ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். அந்த சமயம், ஏய் ஹரிஷ், நீ இங்க என்ன பண்ற என்று ஒரு கீச் குரல் ஒலித்தது. திடீரென்று திரும்பியவன் சந்தனாவின் ஃப்ரெண்ட் தர்ஷினியை பார்த்தான். அப்போது அவன், ஆஹா இந்த அரலூசு இங்க என்ன பண்ணுது, இவ சும்மாவே ஓட்டவாயாச்சே, போயும் இவ கண்லையா படணும் என்று மைண்ட் வாய்ஸ் நினைத்து கொண்டே பெயருக்கு சிரித்து வைத்தான். ஹாய் தர்ஷினி, நீ எங்க இங்க என்று கேட்க, அதற்கு அவள், அந்த கேள்வியை நான் கேட்கணும், ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் இங்க தான் டிபார்ட்மெண்ட் மேனேஜரா ஒர்க் பண்றாரு, நேத்து தான் அவரை ரீஜனல் மேனேஜரா ப்ரமோட் பண்ணியிருக்காங்க என்று பெருமையாக கூற, அதற்கு ஹரிஷ், சரி அதுக்கும் நீங்க வந்ததுக்கும் என்ன சம்பந்தம், ஓ மேடம் ஹஸ்பண்ட் பேரை சொல்லி இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸை ஓசியில தள்ளிட்டு போலான்னு வந்தீங்களா என்று மீண்டும் கிண்டலாக கேட்டான். அதை கேட்டு கோபமான தர்ஷினி, ஆமா ஹரிஷ், இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, இதெல்லாம் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கா, இல்லைன்னா முதல்ல இங்கிருந்து வெளியே போயிடு, அப்புறம் தேவையில்லாம உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளுற மாதிரி ஆயிடும் என்றாள். அதை கேட்ட ஹரிஷ் சிரித்து கொண்டே, உன்னோட ஹஸ்பண்ட் இங்க மேனேஜர் தானே, ஓனர் ஒன்னும் இல்லையே என்று கேட்க தர்ஷினி முகம் சுருங்கியது. அப்போது வழுக்கை தலையுடன் ஒருவன் வந்து, டியர் என்னாச்சு, யார் இது, ஏன் உன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்று கேட்க தர்ஷினி, இது என்னோட ஃப்ரெண்ட் சந்தனாவோட ஹஸ்பண்ட், தேவையில்லாம என்கிட்ட ரூடா நடந்துக்கிறாரு என்று கம்ப்ளைண்ட் செய்தாள். உடனே அவள் ஹஸ்பண்ட் விஷால், டேய் ஏன் என் ஒய்ஃப் கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ற, ஆமா இங்க உனக்கு என்ன வேலை, முதல்ல உன்னெல்லாம் யார் இங்க அலோ பண்ணது, நீயே வெளியே போறியா இல்ல வாட்ச்மேனை கூப்பிடுவா என்று எரிந்து விழுந்தான். ஹரிஷ் கேஷுவலாக நடந்தவற்றை கூறியும் நம்பாமல் கோபப்பட்ட விஷால் அவன் சட்டையை பிடித்து அடிக்க சென்றான். அப்போது ஸ்டாப் இட் என்று சிங்கத்தின் கர்ஜனை போல ஒரு குரல் அந்த ஃப்ளோர் முழுவதும் ஒலிக்க, சட்டையிலிருந்து கையை எடுத்தவன் ஒரு அடி பின்னால் தள்ளி நின்றான். பின்னர், தீபக் சார், ஐரா மேடம், வாட் a சர்ப்ரைஸ் என்று விஷால் கேட்க, தீபக் கோபக்கணலாக, ஆமா யார் நீ, எதுக்கு அவர் மேல கைய வச்ச என்று கேட்க, அதற்கு விஷால், இல்ல சார் நான் எதுவும் பண்ணல, இவர் தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாரு, நான் சும்மா பயமுறுத்த தான் மேல கைய வச்சேன் என்றான். ஹரிஷின் மேல் தன் கம்பெனியில் வேலை செய்யும் ஒருவன் கை வைத்ததை தாங்கிக் கொள்ள முடியாத ஐரா, இப்பவே ஆபீஸ்க்கு போய் நீயே ரெசிக்னேஷன் கொடுத்துரு, இனிமே உன்னை இந்த பில்டிங்லேயே நான் பார்க்க கூடாது என்றாள். இதை கேட்டதும் நடுங்கி போனார்கள் விஷாலும் தர்ஷினியும். பின்னர் ஹரிஷை பார்த்தவுடன், ஐரா ஒரு வழியா உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம் என்று கூறிக்கொண்டே கை குலுக்கினாள். அவளை பார்த்த மகிழ்ச்சியில் ஹரிஷ், என்ன ஐரா ஓவரா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ற, என்ன பார்த்தது உடனே ஓடி வந்து கட்டிப்பிடிப்பேன்னு நினைச்சேன், அவ்வளவுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா என்று கேட்க கண்கள் கலங்கி அவனை ஹக் செய்தாள் ஐரா. ஐயோ என்ன சென்டிமெண்ட், என்னோட ஃப்ரெண்ட் எப்பவுமே கெத்தா இருப்பா, இப்ப கூட பாரு கொஞ்ச வருஷத்துல எவ்வளவு பெரிய கம்பெனியை உருவாக்கி இருக்கான்னு என்று பாராட்டி விட்டு கண்களை துடைத்து விட்டான் ஹரிஷ். இதுக்கெல்லாம் காரணம் நீதானே ஹரிஷ், உன்னோட ஹெல்ப் இல்லாம நான் எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு தன் இடுப்பில் கை வைத்துக் கொண்டு, ஆக்சுவலா என்கிட்ட சொல்லாம போனதுக்கு நான் உன் மேல கோவமா தான் இருக்கணும்,
அதை மறந்துட்டு சகஜமா பேசிட்டு இருக்கேன் பாரு என்று கூற அவளை பார்த்து ஹரீஷும் தீபக்கும் சிரித்தனர். பின் சரி என்னோட வா, நாங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் என்று ஹரீஷின் கையை பிடித்து இழுக்க அதற்கு ஹரீஷ், ஐயா சாமிங்களா, அங்கிருந்து 2 பேரும் மாத்தி மாத்தி இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் கண்ணில் தான் காட்டுங்களேன் என்று கேட்க அனைவரும் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருந்ததை பார்த்து ஸ்டாச்சு போல நின்று கொண்டிருந்தாள் தர்ஷினி. ஐராவும் தீபக்கும் என்னதான் சர்ப்ரைஸ் வைத்திருந்தார்கள். அப்போதுதான் சுய நினைவுக்கு வந்தது போல் விஷாலும் தர்ஷினியும் வேகமாக அவர்கள் முன்னால் வந்து நின்றனர். அப்போது விஷால் ஐராவிடம், சாரி மேம், தயவு செய்து எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க என்று கெஞ்ச அவர்கள் கண்டுகொள்வதாக தெரியவில்லை. ஆனால் தர்ஷினி கிளவராக ஹரீஷிடம் சென்று, ஹரீஷ் ப்ளீஸ், சாரிங்க, இதெல்லாம் என்னோட தப்பு தான். அவர் ஒருத்தரோட வேலையை நம்பிதான் எங்க ஃபேமிலியே இருக்கு. இங்க வேலையை விட்டு துரத்திட்டாங்கன்னு தெரிஞ்சா வேற எங்கேயுமே ஜாப் கிடைக்கிறது கஷ்டம். ப்ளீஸ் எனக்காக இதை மட்டும் பண்ணுங்க, மேடம் கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க என்று கெஞ்சினாள். சிறிது நேரம் யோசித்த ஹரீஷ் ஐராவிடம், அவங்க தான் இவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்கறாங்கல்ல, இப்ப திடீர்னு புதுசா ஒரு ஆளை வேலை கொண்டு வரதும் கஷ்டம், அதனால இவர் அவருடைய பழைய பொசிஷன்லேயே கண்டினியூ பண்ணட்டும். அங்க இதே மாதிரி இல்லாம டீசெண்டா நடந்துக்கிட்டா அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் பத்தி யோசிக்கலாம் என்றான். சரி என்று நினைத்த ஐரா, என்ன விஷால், ஹரீஷ் சொன்னது கேட்டுச்சுல்ல, உங்களுக்கு இஷ்டம் இருந்தா பழைய பொசிஷன்லேயே கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா தி டோர் இஸ் ஓப்பன், நீங்க தாராளமா வெளியே போலாம் என்க நிம்மதியான விஷால், ஐயோ மேடம் இது போதும், நீங்க சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், தேங்க்ஸ் மேடம், தேங்க்யூ சார் என்றான். மேலும் தர்ஷினியும் முன்னால் வந்து, இந்த ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன் என்று நன்றியுடன் கூறினாள். பின்னர் ஐரா ஹரீஷை பார்த்து, ஹரீஷ் போலாமா என்று கேட்க ஹரீஷும் எஸ் போலாமே என்க அவர்கள் இருவருக்கும் மத்தியில் ஒரு கேங்ஸ்டர் போல கெத்தாக நடந்து சென்றான். அப்போது தர்ஷினி தன் கணவனை பார்க்க எரிப்பது போல் பார்த்தவன், அவர் யார், நீயே என்கிட்ட முன்னாடியே அவரை பத்தி சொல்லல என்று கடுகெடுத்து விட்டு அங்கிருந்து சென்றான். மூவரும் ஐராவின் ஆபீஸ் ரூமுக்குள் செல்ல அங்கு முதுகை காட்டிக்கொண்டு இருவர் ரோலிங் சேரில் அமர்ந்திருந்தனர். அவர்கள் யார் என்று காண ஆவலுடன் முன்னே சென்றான் ஹரீஷ். அப்போது, ஹாய் பாஸ், இவ்வளவு நாள் எங்க கண்ணில் கூட படாம கண்ணாமூச்சி ஆடிட்டீங்கல்ல என்று ஒருவன் கேட்க மற்றொருவன் ஹரீஷை பார்த்ததில் உணர்ச்சி வசப்பட்டவனாய் அமர்ந்திருந்தான். அப்போது ஹரீஷ், ராபர்ட், பிரசன்னா நீங்களா என்று எக்ஸைட்மெண்ட்டுடன் கேட்டான். என்ன பாஸ், எங்களோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு என்று தீபக் கேட்க ஹரீஷ் பதில் கூட சொல்ல முடியாதவனாய் மகிழ்ச்சியில் உறைந்தான். ராபர்ட், பிரசன்னா இருவரும் ஹரீஷின் பாடி கார்டாகவும் அவனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுக்கும் குருவாகவும் இருந்தனர். ஹரீஷின் கண் அசைவை வைத்தே என்ன சொல்ல போகிறான் என்று புரிந்து கொள்ளும் அளவிற்கு மூவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஹரீஷ் ராபர்ட்டின் அம்மா நோய்வாய்ப்பட்டிருந்த போது முழு செலவையும் ஏற்றுக்கொண்டான். அவன் அம்மா இறந்தவுடன் உடைந்து போயிருந்த ராபர்ட்டை மீட்டு அவனுக்கு தேவையான உதவிகளை செய்தான். மேலும் சொந்தமாக பாடிகார்ட் கம்பெனி வைக்க வேண்டும் என்ற பிரசன்னாவின் கனவையும் நிறைவேற்றினான். எல்லாம் சரியாக சென்று கொண்டிருந்த தருணம் ஹரீஷ் திடீரென்று காணாமல் போக அவனை தேடும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த போது நால்வரும் ஒன்றிணைந்தனர். பாஸ், ஏன் பாஸ் இப்படி பண்ணீங்க, உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா, சோஷியல் மீடியால இருந்த அக்கௌண்ட்டை கூட டெலீட் பண்ணிட்டு மாயமா மறைஞ்சிட்டீங்க என்று ராபர்ட் கேட்க, இல்ல ராபர்ட், என்னோட ஃபேமிலி நேமை யூஸ் பண்ணாம சுயமா வாழ போறேன்னு தாத்தா கிட்ட சவால் விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் எப்படி உங்களை கூட்டிட்டு போக முடியும், அதான் உங்ககிட்ட கூட சொல்லாம இங்க வந்துட்டேன் என்றான் ஹரீஷ். நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க என்று ஹரீஷ் கேட்க, உங்க தயவுல தான் பாஸ், நான் சொந்தமா ஒரு ஹைடெக் பார் வச்சு நடத்துறேன். அப்புறம் பிரசன்னா அவனோட பாடிகார்ட் கம்பெனியை ரொம்ப பெருசா டெவலப் பண்ணிட்டான். உங்களுக்கு எப்ப செக்யூரிட்டி தேவைப்பட்டாலும் பிரசன்னா ஏற்பாடு பண்ணி தருவான் என்றான் ராபர்ட். அதற்கு பிரசன்னா அமைதியாக புன்னகைத்தான். உனக்கு சீக்கிரமே ஒரு ஆஃபர் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் என்று ஹரீஷ் சொல்லி முடிக்கும் முன் பிரசன்னா, பாஸ், நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன், இன்னும் சொல்ல போனா நீங்க எப்ப கூப்பிடுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்றான். அதற்கு ஹரீஷ், நான் கூட பிரசன்னா பேசுறதா மறந்துட்டான்னு நினைச்சேன், இருக்கு, இந்த ஸ்டாச்சுக்குள்ள இன்னும் உயிர் இருக்கு என்று சொல்ல அனைவரும் கலகலப்பாக சிரித்தனர். அப்போது ஐரா டேபிளில் இருந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸை எடுத்து ஹரீஷிடம் கொடுத்துவிட்டு, ஹரீஷ், உனக்காக நாங்க இதை வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு, இந்த கிஃப்ட் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்றாள். ஹரீஷ் அதனை பார்த்து மெய் சிலிர்த்தான். அது ஹரீஷ் நீண்ட நாட்களாக தேடிய ஆன்டிக் மோதிரம். ஹரீஷின் ரியாக்ஷனை பார்த்ததும், தேங்க் காட், இதுக்கு ராபர்ட்டுக்கும் பிரசன்னாவுக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும் என்றான் தீபக். அவங்க தான் உனக்கு எப்பவுமே ஆன்டிக் திங்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க, அதான் இதை வாங்கிட்டோம் என்றாள் ஐரா. எனக்கு உங்க எல்லாரையும் மீட் பண்ணதே சந்தோஷமான விஷயம், இதுல கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அசத்துறீங்க, எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல என்று ஹரீஷ் ஃபீலிங்ஸுடன் கூற எழுந்து ஹரீஷை அனைவரும் கட்டி அணைத்துக் கொண்டனர். அனைவரும் பேசிக் கொண்டிருக்க நீண்ட நேரம் ஆகிவிட்டதால் ஹரீஷ் தீபக்கின் ஹோட்டல் சூட் ரூமிலேயே தங்கிவிட்டான். நைட் வீட்டிற்கு செல்லாததால் சந்தனாவிற்கு கால் செய்வதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க அப்போது திலகாவிடமிருந்து கால் வந்தது. ஹரீஷ், நீ நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரலன்னு சந்தனா சொன்னா, எங்க போன என்று சாந்தமான குரலில் கேட்க, என்ன இன்னைக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு, சூரியன் மேற்கு உதிச்சிருச்சோ என்று யோசித்தான். பின்னர், ஓ, இது அந்த 2 lakhsோட சைடு எஃபெக்டா என்று நினைத்து கொண்டு பேச்சை தொடர்ந்தான். அது என்னோட ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்ததால ரொம்ப டைம் ஆயிருச்சு, அதனால அவனோட பிளேஸ்லயே ஸ்டே பண்ணிட்டேன் என்றான். ஓகே என்று சொல்லிவிட்டு, அப்புறம் நான் உன்னோட பேரண்ட்ஸை செக்கப்புக்காக கூட்டிட்டு வர சொல்லியிருந்தேன், அது என்னாச்சு
நாளைக்கு நான் ஃப்ரீயா தான் இருப்பேன், நீ அவங்கள கூட்டிட்டு வரியா என்று கேட்க சிறிது யோசித்தவன், சரிங்க சார், என்னோட பேரண்ட்ஸை இன்னொரு நாள் கூட்டிட்டு வரேன். நாளைக்கு உங்களையும் சந்தனாவையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். நம்ம எல்லாருமே இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட பிரச்சனை இருக்கலாம், அதனால நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க என்று கேஷுவலாக சொல்ல, அதற்கு திலகா, என்ன ஹரிஷ் பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு என்க, இனிமே அப்படிதான் என்றவன், நான் இப்ப பிஸியா இருக்கேன், எதுவா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம் என்று போனை வைத்தான். அப்போது கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த நிகிதா, சார், ஏஜே கம்பெனில இருந்து மிஸ்டர் கார்த்திக் வந்திருக்காரு, ஏதோ பிசினஸ் சம்பந்தமா பேசணும்னு சொல்றாரு, நாம இப்ப என்ன பண்ணலாம் என்று கேட்டாள். கார்த்திக்கின் பெயரை கேட்டதும் வெகுண்டெழுந்த ஹரிஷ், அவன் இந்த பக்கமே பார்க்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் கூடவே விளையாடி பாக்குறாங்களா என்று கோபமாக பற்களை கடித்துக் கொண்டே, நிகிதா, அவன் அங்கேயே வெயிட் பண்ணிட்டோம், அவனை யாரும் கண்டுக்க வேணாம். நீங்க நேரா ஏஜே கம்பெனி அனுராதா மேடம்க்கு ஃபோன் பண்ணி நான் முன்னாடி சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா போட்டிருக்கிற அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுவேன்னு வார்ன் பண்ணிடுங்க. இன்னொரு தடவை கார்த்திக் இந்த கம்பெனிக்குள்ள வந்தா இந்த ஜென்மத்துக்கு ஏஜே கம்பெனி கூட எந்த டீலிங்கும் வச்சுக்க மாட்டோம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க. அப்புறம் அவங்க டீலை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சா சந்தனா மட்டும்தான் வரணும், வேற யார் வந்தாலும் நம்ம சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டோம்னு கிளியரா மென்ஷன் பண்ணிடுங்க என்று ஹரிஷ் சொல்லிவிட்டு கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருந்தான். நிகிதா ஹரிஷிடம், அப்போ கார்த்திக் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாமா, அவரு வெயிட் பண்ணிட்டே இருக்கட்டுமா என்று கேட்க, ஆமா என்ற கர்ஜனையில் மட்டும் பதில் வந்தது. அப்போது அனுராதாவிடமிருந்து கால் வருகிறது. அதில் அவர், கார்த்திக், நீ உடனே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வா என்று பதட்டமாக சொல்ல, ஒன்றும் புரியாதவனாய் அவமானத்துடன் அங்கிருந்து வெளியேறினான் கார்த்திக். அனுராதாவின் வீட்டில் சில முக்கியமானவர்கள் மட்டும் ஒன்று கூடி இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அதில் ஒருவர், அவங்க ஏன் நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, கார்த்திக் வர வேண்டாம், சந்தனா தான் வரணும்னு ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியல என்றார். வீட்டிற்கு வந்த கார்த்திக், நம்ம கம்பெனியோட டீல் வேண்டான்னு சொன்னா பரவாயில்ல, ஆனா எனக்கு பதிலா சந்தனா தான் வரணும்னு ஏன் கேக்குறாங்க, என்ன பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கு, நான் யாருன்னு அந்த சிஇஓக்கு கூடிய சீக்கிரமா புரிய வைக்கிறேன் என்று ஆத்திரத்தில் கத்திக் கொண்டிருந்தான் கார்த்திக். அதற்கு அனுராதா, அதான் நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, அமைதியா இரு என்றார். கார்த்திக் மீண்டும் தொடர்கிறான், சரி, நீங்க எல்லாம் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று அங்கிருந்தவர்களை பார்த்து கேட்டான். பின்னால் இருந்த ஒரு லேடி, அவங்க 2 பேருக்கும் நடுவில் அப்படி என்ன ரிலேஷன்ஷிப்னு ஏன் சந்தனா கிட்டே கேட்க கூடாது, 2 பேருக்கும் ஒருத்தர் தெரிஞ்சிருந்தா அது நம்ம கம்பெனிக்கு தான் பெனிஃபிட், அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் என்றார். அப்போது அந்த குடும்பத்தின் கடைக்குட்டி ஒருவன் எழுந்து, அன்னைக்கு தியான மீடியாவுக்கு போகும்போது சிஇஓவை மீட் பண்ணவே இல்லைன்னு சந்தனா சொன்னா, அவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு லைன் ஓடிட்டு இருக்கு, அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது என்றான். அதற்கு கார்த்திக்கின் மாமா ஒருவர், யா இருக்கலாம், அந்த டீலை ஈஸியா பேசி முடிக்கிறதுக்காக சந்தனா அவனை செட்யூஸ் பண்ணியிருக்கலாம் என்று அசிங்கமாக கூற, மற்றொருவர், ஆமா, அவளோட யூஸ்லெஸ் ஹஸ்பண்டால அவளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, அவளோட ஃபியூச்சரை செக்யூர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணதான் உண்டு என்று வேறொருவர் சொல்ல, சந்தனாவை தவறாக பேசுவதை கேட்டு ஆனந்தமாகிறான் கார்த்திக். ஆனால் அனுராதாவுக்கு அது சுத்தமாக பிடிக்கவில்லை. மேலும் முகத்தை சுழித்துக் கொண்டு பேச ஆரம்பிக்கிறாள். இது இன்னையோட முடிய போற விஷயம் இல்ல, லாங் டர்மா தொடர போற ஒரு பிசினஸ் டீல். சப்போஸ் அவங்க இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கோர்ட்டுக்கு கூட போறதுக்கு வாய்ப்பில்லை, எப்படி பார்த்தாலும் நஷ்டம் நமக்கு தான் என்றார். இருவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் என்று தெரியாமல் அவளை அங்கு அனுப்ப வேண்டாம் என்று முடிவெடுத்து ஒரு மிடில் ஏஜ் லேடியை அனுப்ப முடிவு செய்தனர். வீட்டிற்கு வந்த ஹரிஷிடம் சந்தனா, என்ன கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு, நைட் தூங்கலையா என்று கேட்க, அவன், ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்ததால தூங்க நேரம் ஆயிடுச்சு என்றான். அதனாலதான் சார் வீட்டுக்கு கூட வர மறந்துட்டீங்களா என்று நக்கல் அடிக்க, இல்ல, நைட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதுக்கு மேல வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு தான் நான் வரல என்று சமாளித்தான். அப்புறம் பாட்டிக்கிட்ட இருந்து உனக்கு கால் வந்ததா என்று சம்பந்தம் இல்லாமல் கேட்க, அவங்க ஏன் எனக்கு கால் பண்ணணும், நீ என்ன பேச்ச மாத்த ட்ரை பண்றியா என்று கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன் என்றான் ஹரிஷ். அப்போது ஹரிஷின் மைண்ட் வாய்ஸில், நான் அவ்வளவு சொல்லியும் என் வார்த்தையை கொஞ்சம் கூட மதிக்கலையா என்று நினைத்தான். ஆமா, அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ஓனர் தீபக் உனக்கு எப்படி பழக்கம் என்க, திருவென்று முழித்துக் கொண்டே, என்னோட பழைய ஃப்ரெண்ட் பேபி, ரொம்ப வருஷம் கழிச்சு நேத்தான் மீட் பண்ணோம், அதான் நேரம் போனதே தெரியாமல் பேசிட்டு இருந்தோம் என்றான். என்னால நம்ப முடியல, ஆனா தீபக் உங்க கூட அவ்வளவு க்ளோஸா இருக்கிறத பார்த்தா நம்பிதான் அனும் போல என்றாள். பிறகு பசிக்கிறது என்று சந்தனா சொல்ல, ஹரிஷ் 5 மினிட்ஸ் பேபி, நானே செஞ்சு எடுத்துட்டு வரேன் என்று கிச்சனுக்கு சென்றான். பின் அவள், அவங்கிட்ட ஏதோ ரகசியம் இருக்கு, என்னன்னு மட்டும் தெரியல என்று குழப்பத்தில் அமர்ந்திருக்கிறாள். அப்போது ஹரிஷின் மீது இருந்த கோபத்தை செருப்பின் மீது காட்டிவிட்டு உள்ளே வந்த திலகாவிடம், என்னாச்சுமா, ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க என்று கேட்க, அதற்கு, என்ன பண்றது, இங்க சில பேருக்கு நன்றினா என்னன்னு கூட தெரியல என்று சொன்னவளின் பார்வை கிச்சனில் இருந்த ஹரிஷின் மேல் விழுகிறது. அதை புரிந்து கொண்ட சந்தனா, என்னாச்சுமா, ஹரிஷ் என்ன பண்ணா, ஏன் அவன் மேல இவ்வளவு கோபமா இருக்க என்று கிசுகிசுப்புடன் கேட்க, திலகா அதற்கு, எல்லாம் உங்க குழந்தை விஷயம்தான், டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணியும் குழந்தை தங்கல, அதனால அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஜெனடிக் ப்ராப்ளம் இருக்கும்னு நான் சந்தேகப்படுறேன், அதான் அவனோட பேரண்ட்ஸை டெஸ்ட் கூட்டிட்டு வர சொன்னேன், அதுக்கு அவன் முதல்ல நான் டெஸ்ட் பண்ணிக்கணுமா, என்கிட்ட எவ்வளவு திமிரா சொன்னான் தெரியுமா என்று திலகா கூறுவதை கேட்டு ஆச்சரியமானாள் சந்தனா. அதற்கு திலகா, என்னடி நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ என்னவோ ரொம்ப சந்தோஷமா முகத்தை வச்சுட்டு நிக்கிற என்று கத்தினாள். அம்மா, ஃபர்ஸ்ட் உங்களை யார் இந்த விஷயத்துல இவ்வளவு அவசரப்பட சொன்னது,
நானே பல பிரச்சனையில இருக்கேன், தயவு செஞ்சு அது வரைக்கும் எங்களை டார்ச்சர் பண்ணாம இருங்க என்று கடுப்புடன் கூற குஷியாகிறான் ஹரிஷ். அப்புறம் எதுவா இருந்தாலும் என்னோட ஹரிஷோட நிறுத்திக்குங்க, இதுல என்னோட மாமனார் மாமியார் இழுத்து விட்டா அப்புறம் மனுஷியா இருக்க மாட்டேன் என்று உறுதியுடன் கூறுகிறாள். திலகா கிச்சனுக்குள் சென்று ஹரிஷிடம், நீ நாளைக்கு உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர வேண்டாம், நாம இதை பத்தி அப்புறமா பாத்துக்கலாம் என்று சொல்ல, சரிங்கத்த உங்க இஷ்டம் என்றான் ஹரிஷ். சமைத்தவுடன் அனைவரும் சாப்பிட்டு விட்டு அவரவர்கள் ரூமுக்கு சென்றனர். பெட்ரூமில் ஹரிஷ் சந்தனாவிடம், சந்தனா நாளைக்கு பாட்டி ஃபோன் பண்ணி தியான மீடியாவோட டீல் பேச போக சொன்னா உடனே ஒத்துக்காத, அவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணட்டும் என்றான். அதை கேட்டு அவள், என்ன ஹரி வளரிட்டு இருக்க, அவங்க ஏன் என்ன போக சொல்ல போறாங்க, அந்த பொறுப்பு ஆல்ரெடி கார்த்திகிட்ட கொடுத்துட்டாங்க, ஏன் அப்பப்ப லூசு மாதிரி எதையாவது பேசுற என்று கேட்டாள். சப்போஸ் அவங்க கேட்டா நீ உடனே சரின்னு சொல்லக்கூடாது, இதை மட்டும் எனக்காக செய் என்று சொல்லிவிட்டு உறங்கி விடுகிறான். அவனுக்கு அந்த ஆக்டிவான லைஃப் மிகவும் பிடித்திருக்கிறது. நிகிதா திறமையானவள், ஆகையால் ஹரீஷின் பாதி வேலைகளை சாமர்த்தியமாக முடித்து விடுகிறாள். ஹரீஷ் ஆபீஸ் ரூமில் அமர்ந்து ஏதோ ஒரு ஃபைலை பார்த்து கொண்டிருக்க நிகிதா உள்ளே வந்து, சார் ஏஜே கம்பெனிலிருந்து யாரோ ஒருத்தங்களை டீல் பேச அனுப்பியிருக்காங்க என்று சொல்ல ஹரீஷ் கேமராவை பார்க்கிறான். அது சந்தனாவின் அத்தை என்பதை புரிந்து கொண்டு, நான் அவ்வளவு சொல்லியும் எதுக்கு சந்தனாவை அனுப்பாம இவங்களை அனுப்பியிருக்காங்க, இங்க நான் தான் கிங்குன்னு தெரியல பாட்டிக்கு, அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வைப்போம் என்று நினைத்துக் கொள்கிறான். பிறகு நிகிதாவிடம், நிகிதா அவங்கள உடனே வெளியே போக சொல்லு என்று சொல்ல, அவளும் அந்த லேடியிடம் ஹரீஷ் சொன்னதை இன்ஃபார்ம் செய்ய அவமானத்துடன் வெளியே சென்றவள் நடந்ததை அப்படியே பாட்டியிடம் கூறினாள். இப்போது பாட்டிக்கு இருப்பது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அது சந்தனா மட்டும்தான். என்ன செய்ய போகிறார் அனுராதா? சந்தனாவை அனுப்ப போகிறாரா? திலகாவும் சந்தனாவும் ஷாப்பிங் செய்து கொண்டிருக்க பாட்டி நம்பரில் இருந்து கால் வர ஆச்சரியத்தில் போனை பார்க்கிறாள். அப்போது திலகா, என்னாச்சுமா, ஏன் போன் அட்டன் பண்ணாம பாத்துட்டு இருக்க என்று கேட்க போனை அவளிடம் காண்பித்தாள். இருவரும் ஆச்சரியத்துடன் பார்த்துவிட்டு திலகா ஸ்பீக்கரில் போட சந்தனா பேச ஆரம்பித்தாள். சொல்லுங்க பாட்டி, எங்க? அதற்கு அவர், உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலான்னு தான் கால் பண்ண என்றார். அதற்கு சந்தனாவின் மைண்ட் வாய்ஸ், என்ன பாட்டியோட போனை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா? வாய்ஸ் இவ்வளோ பணிவா வருது, ஹெல்ப் வேணும்னு வேற கேட்கறாங்க, இது வரைக்கும் ஆர்டர் போட்டவங்க இப்ப இவ்வளவு சாஃப்டா பேசுறாங்க என்று நினைத்துக் கொண்டிருக்க திடீரென்று குறுக்கே புகுந்த திலகா, அத்த என்ன உதவின்னு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க செய்யணும்னு சொன்னா அதை சந்தனா மறுவார்த்தை பேசாம செய்ய போறா என்று கூறியவளை பார்த்து முறைத்தாள் சந்தனா. பின்னர் அமைதியாக பாட்டி சொல்வதை கவனித்தாள். அதில் அவர், அது ஒண்ணும் இல்லம்மா, தியான மீடியாவோட பேச போற டீல் பத்தின விஷயம் தான், போன தடவை மாதிரி இந்த தடவையும் அந்த வேலையை சந்தனா கிட்டேயே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன், நாளைக்கே போய் அவங்கள நேர்ல பார்த்து பேச வேண்டியிருக்கும் என்று கூறினார். உடனே அவளுக்கு ஹரீஷ் சொன்னது ஞாபகம் வர சுதாரித்துக் கொண்டு, சாரி பாட்டி, நீங்க இந்த வேலையை ஏற்கனவே கார்த்திகிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இப்ப இடையில திரும்பவும் நான் உள்ள வந்தா சரியா வராது என்றாள். மேலும் அவள், அந்த டீலை நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே பண்ணிட்டு வந்தப்ப கூட அதுல பாதி கிரெடிட் கார்த்திக் கொடுக்கணும்னு சொன்னீங்க, இந்த தடவை பாதி எல்லாம் வேணாம், முழு கிரெடிட்ஸையும் கார்த்திக் கொடுத்துருங்க, எனக்கு அதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பாட்டி, நான் போனை வைக்கிறேன் என்று காலை கட் செய்தாள். திலகாவோ அவளை பார்த்து ஆச்சரியத்துடனும் கோபத்துடனும், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, இப்ப நீ என்ன முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? பாட்டி கொடுத்த ஆஃபரை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்க, அவங்க நினைச்சா நம்மள என்ன வேணாலும் பண்ண முடியும் என்று சொல்ல, அதற்கு சந்தனா, ஷூ அம்மா கடையில இருக்கோம், எதுக்கு இப்படி கத்துறீங்க என்று சொல்லிவிட்டு அவளை கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து வெளியே சென்றுவிட வாங்கியதற்கு வேறு வழி இல்லாமல் பில் போட சென்றாள் திலகா. வெளியே ஒரு சேரில் அமர்ந்து கொண்டு ஹரீஷுக்கு மெசேஜ் செய்தாள். அதே சமயம் ஹரீஷுக்கு தீபக் லஞ்ச் சாப்பிட அழைப்பு விடுத்துக் கொண்டிருந்தான். அதற்கு ஒப்புக்கொண்ட ஹரீஷ் அவனிடம், ஆனா ஒரு கண்டிஷன், நீயும் ஐரா மாதிரியே என்ன பேர் சொல்லி கூப்பிடணும், இல்லைன்னா நமக்குள்ள ஏதோ டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு என்றான். அதற்கு அமைதியான தீபக் சிறிது நேரம் கழித்து, ஓகே ஹரீஷ் என்றான். பின்னர் அவன், ஷார்ப்பா 1 மணிக்கு அங்க இருப்பேன் என்று சொல்லிவிட்டு காலை கட் செய்தான். பின்னர் சந்தனாவிடமிருந்து வந்த மெசேஜை பார்த்தான். அதில் அவள் நடந்தவற்றை கூறி, இதற்கு பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, அதற்கு ஹரீஷ் மெதுவாக சிந்தித்துவிட்டு, டோன்ட் வரி, அவங்க சீக்கிரமாவே திரும்பவும் உன்னை கூப்பிடுவாங்க, உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்கிற வரைக்கும் நீ அந்த டீல் பேசுறதுக்கு ஒத்துக்காத என்று பதில் அனுப்பினாள். ரிப்ளை மெசேஜ் பார்த்தவுடன் ரிலாக்ஸ் ஆனாள் சந்தனா. பின்னர் ஹரீஷ் தனக்கு கம்ஃபர்டபுளான ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு சென்றான். தீபக் ஹாய் ஹரீஷ் என்று வரவேற்றான். பின் அருகில் இருந்த ஒருவரை பார்க்க ஒரு மூடப்பட்டிருந்த ட்ரேவை அவன் முன் வைத்துவிட்டு சென்றான். தீபக் அந்த மூடியை திறந்து உள்ளிருந்து ஒரு வெல்வெட் பாக்ஸை எடுத்து ஹரீஷிடம் கொடுத்து, இது உனக்காக ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணது, என்கிட்ட இருக்கிறதுலயே வேல்யூவான ஒண்ணு, இதை கிட்டத்தட்ட 2 இயர்ஸா பாதுகாத்துட்டு வந்தேன் என்றான். அதற்கு அவன், ஆல்ரெடி ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்க, இதுக்கு மேல நான் எதையும் வாங்குறதா இல்ல என்று சொல்லிவிட்டு அந்த பாக்ஸை தீபக்கிடமே கொடுக்க, அதற்கு தீபக், இந்த பொருள் இப்ப எனக்கு யூஸ் இல்ல, நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன், பட் நீ தான் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது, உனக்காக தான் நான் இதை ரெடி பண்ணவே சொன்னேன், ஆனா நீ காணாம போயிட்டதால இப்ப அதை கொடுக்கறேன் என்றார். அப்போது திடீரென்று ஒரு எமர்ஜென்சி கால் வர, ஓகே ஹரீஷ், நீ தனியா தான் சாப்பிடணும் போல, அப்புறம் இந்த கிஃப்ட்டை நீ கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கணும், அப்புறம் இதை ஒரு அட்வான்ஸ் பர்த்டே கிஃப்டா நினைச்சுக்கோ என்று பணிவாக கேட்க, சரி என்றான். பின்னர் தீபக் அவசரமாக செல்ல
ஹரிஷ் அங்கு ஏற்பாடு செய்திருந்த லஞ்சை பினிஷ் செய்துவிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸுடன் வீட்டிற்கு சென்றான். அங்கே போனதும் குளித்துவிட்டு டிரெஸ் சேஞ்ச் செய்தவன் தீபக் கொடுத்த கிஃப்டை ஓபன் செய்ய அதன் வாசனை அவனை ஈர்த்தது. அப்போது தீபக் கூறியதை நினைவு கூர்ந்துவிட்டு, இது நிஜமாவே என்ன ஸ்ட்ராங் ஆக்குமா? ஒருவேளை இதுல தீபக்கை யாராவது ஏமாத்திருப்பாங்களோ? இதை ரெடி பண்ண 2 years ஆச்சுன்னு வேற சொன்னானே, இப்ப அதை சாப்பிடலாமா வேணாமா என்று யோசித்தான். பின்னர் தீபக்கின் மேல் உள்ள நம்பிக்கையில் அதனை வாயில் போட தண்ணீர் இல்லாமலே கரைந்து சென்றது. சந்தேகத்துடனே அதனை சாப்பிட பல கேள்விகள் அவன் மனதுக்குள் எழுந்து கொண்டே இருந்தது. திடீரென்று வயிறு வலிக்க உடல் முழுவதும் ஐஸ் போல சில் என்று ஆகியிருந்தது. கண்கள் சொருக தரையில் விழுந்து தூங்கியவன் சாயங்காலம்தான் எழுந்தான். பின்னர் என்ன இப்படி ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது என்று யோசித்துக் கொண்டே தன் உடலை பார்த்து அது தன்னிடமிருந்துதான் வருகிறது என்பதை உணர்ந்தான். தன் உடல் முழுவதிலும் இருந்து ஏதோ லைட் மஞ்சள் நிறத்தில் திரவம் போல வந்திருப்பதை கண்டான். அது மிகவும் பிசுபிசுப்பாக இருந்தது. என்னடா அது, பார்க்கவே பயங்கரமா இருக்கு. டே தீபக், அப்படி என்ன கருமத்தை எனக்கு கொடுத்து தொலைச்ச என்று திட்டிக்கொண்டே பாத்ரூமிற்கு சென்று 2 மணி நேரம் குளித்து விட்டு வந்தான். மேலும் அவன் படுத்திருந்த இடத்தில் இருந்ததை துடைத்தெடுத்து விட்டு ஒரு ஃபுல் பாட்டில் ரூம் ஸ்ப்ரேயை அடித்து சந்தனாவிற்கும் அவன் மாமியாருக்கும் சந்தேகம் வராமல் பார்த்து கொண்டான். பின்னர் வீட்டிற்கு வந்தவுடன் திலகா, என்ன ஹரிஷ் சமைச்சிட்டியா என்று கேட்க 2-3 முறை சத்தமாக இருமியவன், அத்த எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் சமைக்கல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம வெளியே சாப்பிட்டுக்கலாமா என்று கேட்க உடனே அவள், உன்னை பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே, முன்ன விட நல்லா பளிச்சுன்னு தெம்பா தெரியுற, என்ன சமைக்காம இருக்கிறதுக்கு சாக்கு சொல்றியா என்று திட்டி தீர்த்து கொண்டிருந்தாள். அதற்கு சந்தனா முகத்தை சுளித்துக் கொண்டு, என்னமா பேசிட்டு இருக்கீங்க, அதான் ஹரி உடம்பு முடியலன்னு சொல்றான்ல, அப்புறமா சந்தேகமா பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். பின் அவனை பார்த்து, இப்ப எப்படி இருக்கு ஹரி என்று கேட்க, இப்ப பரவாயில்ல சந்தனா என்று சொல்லிவிட்டு, நான் வேணும்னா கொஞ்ச நேரத்துல சமைச்சிடுறேன் என்க. இல்ல வேண்டாம், ஆக்சுவலா நானே இன்னைக்கு வெளியே சாப்பிட போலாங்கிற ஐடியாவில தான் இருந்தேன். இங்க பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க, அதுல ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சோ நைட்டுக்கு நம்ம அங்க போலாம் என்றாள். பின் அவனை ரூமிற்கு வர சொல்லி சைகை காட்டிவிட்டு செல்ல வேகமாக அவள் பின்னால் சென்றான். அப்போது ஹரிஷை தொட்டு பார்த்துவிட்டு உடல் சூடு குறைந்ததாகவும் இப்போது முன்னை விட பிரைட்டாக இருப்பதாகவும் கூறினாள். உடனே கண்ணாடியை பார்க்க அதில் அவன் முகம் முன்பை விட பொலிவாக தெரிந்தது. அதற்கு சந்தனா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணிருக்கலாம்ல, இனிமே இந்த மாதிரி சிச்சுவேஷன் வராம பாத்துக்கோ, யாராவது உன்னை இன்சல்ட் பண்ணா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல என்று கூறினாள். அதற்கு ஓகே, இனிமே நான் கவனமா இருக்கேன் என்றான். திருப்தியாக சிரித்தவள், இன்னும் 2 daysல பாட்டிக்கு பர்த்டே வருது, என்ன கிஃப்ட் பிரசன்ட் பண்றதுன்னு தெரியல, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா என்று கேட்டாள். அப்போது எதையோ யோசித்தவன், நீ கூட அந்த விஷயத்தை மறந்துட்டல சந்தனா என்று நினைத்து நின்று கொண்டிருந்தான். எந்த விஷயத்தை மறந்தாள் சந்தனா? பாட்டியின் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறார்கள்? இருவருக்கும் ஒரே நாளில் தான் பிறந்த நாள். பின்னர் ஹரிஷ் தனக்குள், 2 வருஷமா நம்ம இருந்த லட்சணத்திற்கு இவன் நம்மளை பார்த்துக்கிட்டதே பெரிய விஷயம், இதுல பர்த்டே வேற ஞாபகம் வச்சுக்குவாங்களா என்று தன்னை சமாதானப்படுத்திக் கொள்கிறான். அப்போது அவள், என்னாச்சு ஹரிஷ், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்க என்றாள். பாட்டி பர்த்டேக்கு கிஃப்ட் தானே, அதை நான் பாத்துக்கிறேன் என்றான். அதற்கு அவள், இது பாட்டியோட விஷயம், அதனால கொஞ்சம் கவனமா இரு, ஏற்கனவே அவங்க கொடுத்த ஆஃபரை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னதால கடுப்புல இருப்பாங்க, எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நாமளே கிரியேட் பண்ணி கொடுக்கற மாதிரி ஆயிடக்கூடாது என்றாள். அதற்கு அவன், என் மைண்ட்ல ஒரு ஐடியா இருக்கு, அது கண்டிப்பா உங்க பாட்டியை சர்ப்ரைஸ் பண்ணும், அதுக்கு நான் கேரண்டி, என்ன நம்ப மாட்டியா என்றான். ஹரிஷின் கான்பிடன்ஸை பார்த்து அமைதியாக இருந்தாள். பின்னர் அவன், நீ வேணும்னா பாரு டார்லிங், நான் கொடுக்கிற கிஃப்டை பார்த்து பாட்டி மட்டும் இல்ல மொத்த குடும்பமும் ஷாக் ஆக போகுது என்று மனதிற்குள் நினைத்து சிரித்துக் கொள்கிறான். பாட்டியின் பர்த்டே ஃபங்க்ஷன் அவருடைய வீட்டிலேயே நடக்கிறது. முதலில் சந்தனாவும் திலகாவும் கிளம்பி செல்ல ஹரிஷ் கிஃப்டை எடுத்துக்கொண்டு பின்னால் வருவதாக கூறிவிடுகிறான். கடவுளே, ஹரிஷ் நல்ல கிஃப்ட் வாங்கிட்டு வருவானா என்ற சந்தேகம் அவளுடைய மனதில் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவளுடைய வாழ்வில் அன்று ஒரு பெரிய ஆட்டம் பாம் வெடிக்கப் போகிறது என்று அப்போது அவள் அறிந்திருக்கவில்லை. ஹரிஷ் அங்கு ஒரு சிறிய பாக்கில் கிஃப்டுடன் வந்திருக்க அதை பார்த்து, என்ன கிஃப்ட் இவ்வளவு சின்னதா இருக்கு, என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரியலையே என்று குழம்பிக் கொள்கிறாள். அப்போது ஹரிஷ் மகிழ்ச்சியுடன் வந்து சந்தனா அருகில் அமர திலகா கிஃப்டை பார்த்து, எப்படியும் இது ஒரு மோசமான கிஃப்டா தான் இருக்கும், அதனால இடையில கொண்டு போய் கொடுத்துடலாம், அப்பதான் நம்ம என்ன கொடுத்தோன்னு யாருக்கும் தெரியாது என்றாள். அனைவரும் வரிசையாக கிஃப்ட் கொடுத்து கொண்டிருந்தனர். அதில் இருப்பதிலேயே ரேரான காஸ்ட்லியான கிஃப்ட் யார் தரப்போகிறார்கள் என்ற போட்டியே உள்ளே நடந்து கொண்டிருந்தது. இதுவரை கொடுத்ததில் மாளவிகா என்ற பெண்ணின் டைமண்ட் ப்ரூச் மற்றும் கார்த்திக்கின் தங்கத்தில் செய்த கிருஷ்ணர் சிலை இரண்டும் தான் பெஸ்டான கிஃப்டாக பார்க்கப்பட்டது. மாளவிகாவின் கையை பிடித்துக் கொண்டு, நீ எப்போதுமே எனக்கு பெஸ்டான கிஃப்ட் தான் தருவ, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, என் சாரியில குத்திட்டா அழகா இருக்கும் என்று மகிழ்ச்சியுடன் கூற, தேங்க்ஸ் பாட்டி என்று சொல்லிவிட்டு ஹரிஷின் அருகில் இருந்த சீட்டில் வந்து அமர்ந்தாள். ஹரிஷ் அவள் பக்கமாக சென்று, உண்மையிலேயே உங்க செலக்ஷன் சூப்பர், அந்த ப்ரூச் ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி, இது ஒரு முகலாயரோட ரேர் பீஸ் என்றான். அதற்கு மாளவிகா ஆச்சரியத்துடன், ஹரிஷ் அவ்வளவு முட்டாள் இல்ல என்பது போல் யோசித்தாள். பின்னர், இது முகல்ஸோட ஆன்டிக் ஜுவல்னு உனக்கு எப்படி தெரியும் என்கிறாள். அதற்கு அவன், ஆன்டிக் ஜுவல்லரிஸ் பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும், இதை வாங்குறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தீங்க என்று கேட்டான்.
அதற்கு அவள் 20 lakhs என்க. அதற்கு தப்பா நினைச்சுக்காதீங்க, 20 lakhs கொஞ்சம் அதிகமா தெரியுது, 15 lakhs கொடுத்திருக்கலாம். இந்த மாதிரி ரேர் பீஸ் வாங்கும்போது டைமண்டோட குவாலிட்டி, சைஸ் எல்லாம் பார்த்து வாங்க வேண்டும் என்று பேச ஆச்சரியத்தில் மூழ்கினாள் மாளவிகா. பின்னர் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது வாசல் பக்கம் ஏதோ சலசலக்க எல்லோர் கவனமும் அங்கு சென்றது. அங்கே அசோக் லேசான தள்ளாட்டத்துடன் உள்ளே வந்தான். பின்னர் பாட்டியிடம் சென்று கிஃப்டை கொடுக்க பாட்டியும் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டாள். ஹாப்பி பர்த்டே பாட்டி, எப்பவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் என்றான். அவனுடைய பர்ஃபியூமையும் மீறி ஆல்கஹால் ஸ்மெல் அடித்தது. பாட்டி ஒன்றும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. கிஃப்ட் கொடுத்துவிட்டு நேராக சந்தனாவிடம் சென்று எப்படி இருக்க, உன்னை ரொம்ப மிஸ் பண்ண என்க பெயருக்கு சிரித்து வைத்தாள். பின்னர் நீ ஏன் என்ன செலக்ட் பண்ணாம போயும் தகுதியே இல்லாத இந்த பிச்சைக்கார பையன் ஹரிஷை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னு தெரியுமா? ஆமா, நீ ஏன் இன்னும் அவனை டிவோர்ஸ் பண்ணல? இப்பவும் ஒன்னு கேட்டு போல, நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க என்று உளறி கொண்டிருக்க கோபக்கனலான சந்தனா, ஷட் அப் அசோக், வார்த்தை அளந்து பேசு, எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணத்தோட என் கூட பழகிற மாதிரி இருந்தா நான் இருக்கிற பக்கமே வராத என்று கடுப்புடன் திட்டி தீர்த்தாள். இதை கண்டு வெகுண்டெழுந்த ஹரிஷ், ஏண்டா ஹஸ்பண்ட் நான் பக்கத்திலே இருக்கேன், ஏன் முன்னாடியே என் வைஃப் கிட்ட டிவோர்ஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்க, என்ன தைரியம் உனக்கு என்று சட்டையை பிடிக்கிறான். அப்போதுதான் ஹரிஷை பார்த்த அசோக், நீயும் இங்கேதான் இருக்கியா? உனக்கு என்ன வருத்தம் இருக்குன்னு ஏன் சந்தனாவை மேரேஜ் பண்ணிருக்க? நீயே ஒரு லூசர், உனக்கெல்லாம் சந்தனா கேக்குதா என்று உளறிக்கொண்டே கேட்கிறான். கோபம் தாழாமல் அவனை அடிக்க கையை ஓங்க யாரோ அவன் கையை பிடிப்பது போல் இருந்தது. பின்னால் கார்த்திக் நின்று கொண்டிருந்தான். அப்போது கார்த்திக், சின்ன வயசுல இருந்தே அவனை எங்களுக்கு தெரியும். ஆமா, நீ யாரு? ஏதோ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால போனா போகுதுன்னு எங்க ஃபேமிலியில சேர்த்துக்கிட்டோம், அவனை அடிக்க கைய ஓங்குறியா என்றான். மேலும் அவன் கேட்டது என்ன தப்பு? நீயே ஒரு பிச்சைக்கார பையன் தானே என்றான் கார்த்திக். அதை கேட்ட சந்தனா முன்னே செல்ல திலகா அவள் கையை பிடித்துக் கொண்டாள். அதற்கு அவள், அம்மா என்ன பண்றீங்க? அவன் என் கண்ணு முன்னாடியே என் புருஷனை பத்தி பேசிட்டு இருக்கான், பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? கைய விடுங்க என்று உதற முயற்சி செய்கிறாள். ஆனால் முடியவில்லை. பின்னர் ஹரிஷ் கார்த்திக்கிடம், யாரு, நான் பிச்சைக்கார பையனா? நானா ஹோட்டல்ல பில் கொடுக்க முடியாம மத்தவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருந்தேன் என்று நக்கலாக கேட்க, ஹரிஷை போல் இதுவரை கார்த்திக்கிடம் யாரும் திமிராக பேசாததால் கோபத்தில் நிதானத்தை இழந்தவன், டே நாயே, யார பார்த்து என்ன வார்த்தைடா சொன்ன என்று கத்திக்கொண்டு ஹரிஷை அடிக்க பாய்ந்தான். அழகாக அதை அவன் மிஸ் செய்ய தலை குப்புற விழுந்தான் கார்த்திக். அசிங்கப்பட்டவன், என்னையே கீழே பிடிச்சு தள்ளுறியா? பொண்டாட்டி காசுல உட்கார்ந்து திங்கிற உனக்கு இவ்வளவு திமிரா என்று கேட்டுக்கொண்டே தன் கைகளை மடக்கி ஹரிஷ் முகத்தில் குத்த போக மார்ஷல் ஆர்ட்ஸை கரைத்து குடித்தவன் அவன் கையை பிடித்து இடது பக்கம் முறுக்க வலி தாங்க முடியாமல் கார்த்திக் கதறினான். இவை அனைத்தும் நினைத்து பார்க்காத நேரத்தில் நடந்திருக்க பாட்டியால் அதனை தடுக்க முடியவில்லை. பாட்டியின் முகம் கோபமானதை பார்த்த திலகா முந்திக் கொண்டு, ஹரிஷ் அவனை விடு என்று சத்தமாக கத்த கார்த்திக்கின் கைகளை விட்டு விடுகிறான். பின்னர் அவள், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இங்க எவ்வளவு முக்கியமான ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, இங்க வந்து ரவுடி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க? உன்னால எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தான். எந்த பேக்ரவுண்ட் இல்லாத ஒன்ன போய் கல்யாணம் பண்ணாலே என் பொண்ணு, அவளை சொல்லணும், இங்க இருந்து முதல்ல வெளியே போ என்று கத்தினாள். சந்தனா, என்னமா பேசுறீங்க என்று கத்திக்கொண்டே வர ஹரிஷ் அவளை கை நீட்டி தடுத்தார். நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துட்டு இப்ப கூட என்னத்தான் குறை சொல்றீங்களாத்த என்று பல்லை கடித்துக் கொண்டே கேட்க, ஆமா ஒன்னதான் சொல்றேன், நீ பண்ண காரியத்தினால எங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு தெரியுமா? இதுவரைக்கும் உன்னால என்ன பிரயோஜனம் இருந்திருக்கு என்று பேசிக்கொண்டே இருந்தாள். அதற்கு ஹரிஷ், ஓ என்னாலதான் எல்லா பிரச்சனையும், இப்போ இப்படி பயந்து பயந்து எத்தனை நாள் தான் வாழ போறீங்க? நான் வெளியில இருந்து வந்தவன், ஆனா உங்களுக்கு இந்த ஃபேமிலியில என்ன மரியாதை இருக்கு என்று கேட்டான். அத சொல்றதுக்கு நீ யாருடா என்று ஆங்காரமாய் ஒரு குரல் கேட்க அங்கே திரும்பி பார்க்க எரிக்கும் கனலாக நின்று கொண்டிருந்தார் அனுராதா. பாட்டியை இந்த அளவிற்கு ஆவேசத்துடன் இதுவரை யாரும் பார்த்ததில்லை. இவ்வளவு நாள் இந்த குடும்பம் உன்னை பார்த்துக்கிட்டதுக்கு நீ பதிலுக்கு செய்யற நன்றி கடன் தானா? என் பேரனை அடிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டியா? உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் முன்னாடியே அடிச்சு அவனை அவமானப்படுத்துவ என்று பாட்டி கோபத்தில் மூச்சு வாங்க பேசினார். கார்த்திக்கு பாட்டி சிறு வயதிலிருந்தே செல்லம் கொடுத்து மொத்தமாக கெடுத்து வைத்திருந்தார். எல்லா கெட்ட சகவாசங்களையும் அத்துப்படியாக கொண்டவன். பாட்டியின் முன்னால் மட்டும் நல்லவன் போல நடித்துக் கொள்வான். அப்படியே அவன் தப்பு செய்வது தெரிந்தாலும் பாட்டி கண்டும் காணாமல் இருந்து கொள்வான். தன் முன்னால் வந்து நின்ற பாட்டியை அலட்சியமாக பார்த்த ஹரிஷ், ஒரு சின்ன திருத்தம், இந்த குடும்பம் ஒன்னும் என்ன பாத்துக்கல, அதை சொல்றதுக்கு என் ஒய்ஃபுக்கும் அத்தைக்கும் மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு, அவங்களை எப்படி திரும்ப நல்லா பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் என்று ஹரிஷ் சொல்ல சந்தனா அவனை கண்களை விரித்து பார்த்தாள். 2 வருடங்களுக்கு முன்பு பார்த்த ஹரிஷை திரும்ப பார்ப்பது போல இருந்தது. கையில 10 பைசா இல்லைனாலும் உன் திமிருக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்ல. எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட் அடிக்க போன? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு என்று பாட்டி கோபம் குறையாமல் கேட்டார். பின்ன என் ஒய்ஃபு கிட்ட ஏன் முன்னாடியே ஒருத்தன் டிவோர்ஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லுவான், அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா?
ஆமா, எல்லாரும் திருப்பி திருப்பி எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறீங்க. உண்மையிலே எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொன்னா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க என்று சொன்ன ஹரீஷின் குரலில் ஒரு அடிபட்ட புலியின் ஆக்ரோஷம் தெரிந்தது. இதுவரை எதிர்த்து பேச துணியாத பாட்டியையே நிற்க வைத்து கேள்வி கேட்ட ஹரீஷை எல்லோரும் 8வது அதிசயம் போல பார்த்து கொண்டிருந்தனர். என்ன, ஒரே நைட்ல கூரையை பொத்துக்கிட்டு கொட்டி இந்த தமிழ்நாட்டிலே பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டியா என்று நக்கலுடன் கேட்டார் பாட்டி. அதற்குள் கொஞ்சம் நிதானத்திற்கு வந்திருந்த ஹரீஷ், இவங்க கிட்ட அதுவும் இந்த சிச்சுவேஷன்ல உண்மையை சொல்லவே கூடாது. என்னோட சாம்ராஜ்யத்தை இன்னும் பெருசாக்கி ஒரு கிங் மேக்கரா இவங்க முன்னாடி வந்து நின்று அன்னைக்கு என் தகுதியை பத்தி பேசிக்கிறேன் என்று நினைத்தவன் பேச்சை மாற்றினான். நான் கேட்டதுல என்ன தப்பு? இந்த கார்த்திக் எவ்வளவு தப்பு பண்ணாலும் உங்க செல்ல பேரன்னு மன்னிச்சு ஏத்துக்கிறீங்க. அதே என்னோட வைஃபையும் அத்தையும் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு இலக்காரம் தானே. ஒரு குடும்பத்தோட பெரியவங்களா இருக்கிறவங்க கையில இருக்கிற தராசு ஒரு பக்கம் சாயாம எப்பவும் பார்த்துக்கணும். இப்படி ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தனுக்கு மட்டும் எல்லா விஷயத்திலையும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க கூடாது. எல்லாத்தையும் சமமா நடத்தணும். அவன் சொல்வது அத்தனையும் உண்மை என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவரின் ஈகோ இடம் கொடுக்கவில்லை. நிறுத்து ஹரீஷ் என்று திலகா முன்னால் வந்தார். பாட்டியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவர் இதற்கு மேல் ஹரீஷை பேசவிட்டால் தங்களுக்கு தான் ஆபத்து என்று பயந்தார். ஏஜே ஃபேமிலி என்ற அடையாளம் அவருக்கு அவசியமாக தேவைப்பட்டது. ஹரீஷின் பேச்சால் பாட்டி அவர்களை அந்த குடும்பத்தில் இருந்து ஒதுக்கி வைத்து விட்டால் அது எல்லா வகையிலும் அவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும். நீ எங்களை நிம்மதியா வாழ விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அவங்க எங்களை எப்படி நடத்தினா உனக்கு என்ன? நீ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன அத்தை, நான் உங்களுக்காகவும் சேர்த்துதான் பேசிட்டு இருக்கேன், அதை புரிஞ்சுக்கோங்க என்று ஹரீஷ் குரலை தனித்து கொண்டு சொன்னான். எனக்கு ஒன்னும் புரிய வேணாம். நீ முதல்ல இங்க இருந்து போனா போதும். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்தா நாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே கூட வர முடியாது போல. அப்படியே என் பொண்ணு வாழ்க்கையில இருந்து போயிட்டா கூட ரொம்ப சந்தோஷம் என்று உணர்ச்சி வசப்பட்ட திலகா தன்னை மீறி கூறினார். திலகா சொன்னதை கேட்டதும் அம்மா என்று அதிர்ச்சியில் கத்தினாள் சந்தனா. திலகா, என்னதான் பண்ண சொல்ற சந்தனா? இவ்வளவு நாள் வீட்டுக்கு மட்டும் பாரமா இருந்தவன் இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கான் பாரு. இவன் நம்ம வாழ்க்கையில இருந்து போனாவே நம்ம நிம்மதியா இருப்போம்னு தோணுது. என்ன சொன்னீங்க? நான் உங்க லைஃப்ல இருந்து போனா நிம்மதியா இருப்பீங்களா? சரி, உங்க ஆசை அதுதான்னா நீங்களே வான்னு சொல்ற வரைக்கும் உங்க வீட்டு பக்கமே வரமாட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. இனி எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி நான் திரும்ப வரணும்னா இவங்க 2 பேரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நடக்கும் என்று பாட்டியையும் கார்த்தியையும் கை காட்டி கூறினான். என்னது, நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அது இந்த ஜென்மத்துல நடக்காதுடா. என்னையவே அடிச்சுட்டு ஈஸியா இந்த இடத்தை விட்டு போயிடலான்னு பாக்குறியா என்றபடி போனை எடுத்து யாருக்கோ கால் செய்தான் கார்த்திக். உனக்கெல்லாம் பயந்து ஓடணும்னு எந்த அவசியமும் இல்ல. யார வேணாலும் வர சொல்லு, நான் இருந்து பதில் சொல்லிட்டே போறேன் என்று தெனாவட்டாக சொன்ன ஹரீஷ் அதே இடத்தில் நகராமல் நின்றான். இருக்கும் இடம் தெரியாமல் இருந்த ஹரீஷ் இப்படி சிங்கம் போல செய்துவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அங்கு நடந்த அந்த கலவரத்தில் அசோக் நழுவி வெளியே சென்றதை யாரும் கவனிக்கவில்லை. அசோக் அங்கு வந்ததன் நோக்கமே அனுராதா பாட்டியின் பவரை பயன்படுத்தி தனது இழந்த பிசினஸை மீட்டெடுக்க முடியுமா என்பதை பார்க்கத்தான். அதற்கு சந்தனாவை எப்படியாவது ஹரீஷிடமிருந்து பிரித்து தன் கைக்குள் கொண்டு வந்தால் ஏஜே குடும்பத்தில் ஒரு மெம்பராகி விடலாம் என்று நினைத்தான். இப்போது ஹரீஷ் வீட்டை விட்டு வெளியே போகிறான் என்று சொன்னதும் அசோக் சந்தோஷமடைந்தான். அதனால்தான் யார் கண்ணிலும் படாமல் அப்படியே நழுவிச் சென்றான். கார்த்திக்கை ஒரு புயல் போல பார்த்து கொண்டு நின்றிருந்த ஹரீஷிடம் வந்தாள் சந்தனா. ஏங்க நின்றுகிட்டு இருக்க ஹரீஷ்? அவன் தான் ஏதோ பண்ண போறான்னு தெரியுதுல்ல, முதல்ல இங்கிருந்து கிளம்பு. அவன் கையை பிடித்து கொண்டு கெஞ்சினாள். இல்ல பேபி, இப்ப நான் பயந்து ஓடிட்டேன்னா அது காலம் ஃபுல்லா உனக்கு ஒரு அவமானமா தான் இருக்கும். அந்த சான்ஸை நானே உருவாக்கி தரமாட்டேன். யார் வந்தாலும் ஒரு கை பார்த்துட்டு போறேன் என்று அவன் பிடிவாதமாக நிற்க அடுத்த சில நிமிடங்களில் அங்கு ஒரு பெரிய கூட்டம் நுழைகிறது. அதை பார்த்தவர்கள் இந்த ரவுடிகளின் கையால் ஹரீஷ் அடிவாங்கி சாகப் போகிறான் என்றே நினைத்தனர். ஆனால் அவர்களுக்கு நடுவில் நின்றிருந்த ஹரீஷின் கண்களில் எந்த சலனமும் இல்லை. இவன் தான் நான் சொன்ன ஆளு, முதல்ல அடிச்சு கொல்லுங்க என்று கார்த்திக் சொல்ல வந்தவர்கள் ஹரீஷிடம் போகாமல் கார்த்திக்கை சுற்றி நின்றனர். என்னடா எல்லாரும் என்ன சுத்தி நிக்கிறீங்க? நான் சொன்னது காதல விழலையா? அந்த நாயத்தான் அடிச்சு கொல்ல சொன்னேன் என்று மீண்டும் அழுத்தமாக சொல்ல அந்த கூட்டத்தின் தலைவன் கார்த்திக்கை வெறுப்புடன் பார்த்து, அதெல்லாம் நல்லாவே எங்களுக்கு கேக்குது. என்ன கொழுப்பு இருந்தா அவர் போட்டோவை அனுப்பி எங்களை அடிக்க கூப்பிடுவ, அதுவும் எங்க முன்னாடியே அவரை நாயின்னு வேற சொல்றியா என்று கூறி கார்த்திக்கை நெருங்கி வர கார்த்திக் திணறலுடன் பின்னால் நகர்ந்தான். பாஸ், இன்னும் ஏன் நீங்க இங்கே நிக்கிறீங்க? நீங்க போங்க, நாங்க இவனை பாத்துக்கிறோம் என்று அந்த தலைவன் சொல்ல அங்கிருந்த அனைவரையும் அலட்சியமாக பார்த்த ஹரீஷ் சந்தனாவின் கைகளை தட்டி கொடுத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். என்ன நடக்குதுங்க? நான் தாண்டா உங்க பாஸ் என்று கார்த்திக் கத்த அந்த ரவுடிகள் திரும்பி கார்த்திக்கை வெறியுடன் பார்த்தனர். கார்த்திக்கின் உள்ளே சர்வமும் நடுங்கி பயத்தில் வேர்த்து ஊற்றத் தொடங்கியது. நீ கூப்பிட்ட உடனே ஓடி வந்தது அவரை அடிக்கிறதுக்கு நினைச்சியா என்றவர்கள் கார்த்திக்கை கண்ணு மண்ணு தெரியாமல் அடிக்க தொடங்க அங்கிருந்தவர்கள் நம்ப முடியாமல் சிலையென உறைந்து நின்றனர். யாராவது அவங்களை தடுத்து நிறுத்துங்க என்று அனுராதா அலறினார்.
ஜிம் பாடியாக இருந்தவர்களை பார்த்து அங்கிருந்த ஆண்கள் பயந்து ஒதுங்கி நிற்க அவர்கள் கார்த்திக்கை ஆத்திரம் தீரும் வரை அடித்துவிட்டு ஒரு வழியாக ஓய்ந்தனர். இனிமே எனக்கு வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடி யாரு என்னன்னு ஒழுங்கா விசாரிச்சுட்டு கொடு, இல்லனா ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி கருணை காட்டிட்டு இருக்க மாட்டேன் என்ற அந்த தலைவன் தன் ஆட்களுடன் கிளம்பினான். கார்த்திக்கிடம் ஓடிய அனுராதா, கார்த்திக் உனக்கு ஒண்ணு இல்லையே, என்னாச்சுப்பா, கொஞ்சம் கண்ணு முடிச்சு பாரு என்று அவனை தட்டி எழுப்பினார். வெளிக்காயம் தெரியாத அளவிற்கு அடி வாங்கியிருந்த கார்த்திக்கால் எழுந்து கூட உட்கார முடியவில்லை. 4 பேர் அவனை அங்கிருந்த சோஃபாவில் தூக்கி படுக்க வைத்தனர். வந்தவன் கார்த்திகைய பொழந்து கட்டிட்டு போயிட்டான் என்று வழக்கம் போல் ஏஜே ஃபேமிலி தங்கள் கிசுகிசுக்களை தொடங்கினர். அப்போது பிளாக் கலர் சூட்டில் தீபக் தன் பரிவாரங்களுடன் அங்கே வர ஆச்சரியமான அனுராதா கார்த்திகை விட்டுவிட்டு எழுந்து நின்றாள். தீபக் பாட்டியின் பக்கத்தில் சென்று, ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? அப்புறம் இங்க ஹரிஷ் இருக்கிறானான்னு தெரிஞ்சுக்கலாமா என்று எடுத்தவுடன் தீபக் கேட்கவும், சாரி தீபக், ஹரிஷ் ஏற்கனவே வெளியே கிளம்பிட்டாரு என்று பாட்டி சங்கடத்துடன் சொன்னார். ஓகே, இன்னைக்கு உங்க பர்த்டேன்னு கேள்விப்பட்டேன், இது என்னோட சின்ன கிஃப்ட், ஹாப்பி பர்த்டே என்று கொண்டு வந்த கிஃப்டை அனுராதாவிடம் கொடுத்துவிட்டு வந்த வேகத்திலேயே வெளியில் சென்று விட்டான் தீபக். நடப்பதையெல்லாம் கண்டு ஏஜே ஃபேமிலியே திகைப்பில் நின்றிருந்தது. அப்போது அங்கே ஓடி வந்த ஒருவன், பாட்டி, ஐரா இன்டர்நேஷனல் கம்பெனியோட ஓனர் வந்திருக்காங்க என்று அறிவிக்க அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இப்பதான் தீபக் வந்துட்டு போனாரு, அதுக்குள்ள ஐராவும் வர்றா. உண்மையிலேயே நம்ம பாட்டி ஏதோ ஸ்டார் ஆயிட்டாங்களா? அவங்க பர்த்டேக்கு கூப்பிடாமலேயே இத்தனை பேர் வராங்க என்று அங்கிருந்த யாருக்குமே நடப்பதை நம்பவே முடியவில்லை. ஐரா அந்த வீட்டிற்குள் நுழையும் போது 1 டஜன் கணக்கில் பாடிகார்ட்ஸுடன் இருந்தனர். என்னோட பர்த்டே அன்னைக்கு நீங்க இங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் நேரா பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஐராவின் லெவல் தெரிந்த பாட்டி ஸ்வீட்டாக பேசினார். ஆமா, ஹரிஷ் எங்க? அவர் இங்கதான் இருக்காரா என்று சடனாக ஐரா கேட்கவும் சுய நினைவிற்கு வந்த சந்தனா புருவத்தை உயர்த்தி பார்த்தாள். என்னது, இன்னைக்கு வரவங்கெல்லாம் அவனை பத்தியே கேட்கிறாங்க, இங்க என்னதான் நடக்குது? குழம்பிய பாட்டி, சாரி ஐரா, ஹரிஷ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க இருந்து போனாரு என்று சமாளித்தார். ஹரிஷ் இங்க இல்லைங்கும் போது நான் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல, உங்களுக்காக என்னோட சின்ன பர்த்டே பிரசன்ட். தீபக்கை போலவே இவளும் கிஃப்டை கொடுத்துவிட்டு மின்னல் வேகத்தில் வெளியேற அங்கிருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் ஒரே கேள்விதான் மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. ஏன் வர்றவங்க எல்லாரும் ஹரிஷை கேட்கறாங்க? என்ன எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? கார்த்திகை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அந்த ஹரிஷ் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வாங்க என்று பாட்டி ஆர்டர் போட்டார். அதை கேட்டதும் முதல் ஆளாக சந்தனா வெளியே சென்றாள். தனது போனை எடுத்து ஹரிஷின் நம்பரை டயல் செய்தாள். போனை எடுத்த ஹரிஷிடம், ஹரிஷ் நீ எங்க இருக்க என்று கேட்க, நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உடனே என் திங்ஸ் எடுத்துட்டு வெளியே போயிடுவேன் என்ற ஹரிஷிடம், இல்ல நீ எங்கேயும் போக வேண்டாம், ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு என்று கெஞ்சிய சந்தனா தன்னுடைய காரை கூட எடுக்க மறந்து ஒரு டாக்ஸி பிடித்து கிளம்பி போனாள். அவளுக்காக கார் பார்க்கிங்கில் காத்துக் கொண்டிருந்த அசோக் அந்த டாக்ஸியை பின்தொடர்ந்தான். தன்னுடைய வீட்டின் முன் சென்று இறங்கிய சந்தனா அங்கு வந்து நின்ற அசோக்கின் காரை பார்த்து அதிர்ந்து அசோக்கை வெறுப்புடன் முறைத்தாள். அருகில் வந்த அசோக் அவள் கையை பிடித்து, என்ன சந்தனா, இங்க என்ன பண்ற? ஏதாச்சும் மறந்து வச்சிட்டு வந்துட்டியா என்று கேட்டவனை வினோதமாக பார்த்தாள் சந்தனா. இவங்கிட்ட என்னமோ சரியில்லையே என்று யோசித்தவள், என் வீட்டுக்கு வர்றதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா அசோக்? ஏற்கனவே உன் மேல கொலை வெறியில இருக்கேன். இன்னைக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான். ஆனா கார்த்திக் ஹரிஷ் மேல திருப்பி போட்டுட்டான், நீயும் இதுதான் சாக்குன்னு ஓடி வந்துட்ட, அப்படிதானே என்று கேட்க அசோக்கின் முகம் கொடூரமாக மாறியது. இதையெல்லாம் இவ்வளவு ஜீனியஸா யோசிக்கிற நீ ஹரிஷ் விஷயத்துல மட்டும் ஏன் இவ்வளவு முட்டாள இருக்க? பாட்டி தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, நீ இப்பவே என் கூட வா என அவனிடமிருந்து கையை உருவ முயற்சி செய்த சந்தனா, என்ன விளையாடுறியா? நான் இப்பதான் அங்கிருந்து வந்தேன், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன் கூட சேர்ந்து போறதுக்கு நான் என்ன முட்டாளா என்று கேட்கிறாள். அப்போது அங்கே ஒரு பிளாக் கலர் கார் வந்து நிற்க திலகா வந்து இறங்கினார். அசோக்கையும் சந்தனாவையும் பார்த்து, என்ன 2 பேரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க என்றவள் பின் சந்தனாவை பார்த்து, உன்னோட காரை கூட எடுக்காம ஏன் அவ்வளவு அவசரமா கிளம்பி வந்திருக்க? என்ன திரும்பவும் அந்த ஹரிஷ் கூட சேரணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? பார்த்தல, ஃபேமிலி முன்னாடி இன்னைக்கு நம்ம மானமே போச்சு என்றார். ஆண்டி, பாட்டி சந்தனாவை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க, அதுக்காக தான் நானே வந்தேன், அங்க பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று திலகாவிற்கான தூண்டிலை வீசினான் அசோக். இங்க பாரு சந்தனா, லைஃப்ல ஒரு தடவை தான் சான்ஸ் கிடைக்கும், ஆனா உனக்கு இப்ப இன்னொரு தடவை கிடைச்சிருக்கு, அதையும் வேஸ்ட் பண்ண நான் அனுமதிக்கவே மாட்டேன், நீ வா என்றபடி திலகா சந்தனாவை திசை திருப்ப முயற்சி செய்தாள். அசோக்கின் மனதில் இருக்கும் கொடூரமான திட்டம் தெரியாமல் சந்தனாவையும் இழுத்துக்கொண்டு அவனுடைய வண்டியில் ஏறினாள். அம்மா, என்னமா பண்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? போயும் இவன் வண்டியில வரலான்னு சொல்றீங்க? அவன் பொய் சொல்றான்னு தெரியலையா உங்களுக்கு? நமக்கு முன்னாடியே அவன் அங்கிருந்து கிளம்பிட்டான், அப்புறம் எப்படி பாட்டி அவங்கிட்ட சொல்லியிருப்பாங்க என்ற சந்தனாவால் இருவரும் பிடித்திருந்த கையை விடுபட முடியவில்லை. ஆமா, நான் பைத்தியம்தான். ஹரிஷால என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியல, உன் லைஃபை நான் செக்யூர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு பாட்டியோட ஆதரவு இருந்தாதான் நடக்கும், அதுவும் ஒண்ணு இல்லாத அந்த ஹரிஷை விட அசோக் 1000 மடங்கு பெட்டர் என்றாள் திலகா. இந்த லைஃப் பிடிக்கலன்னு நான் உங்ககிட்ட வந்து சொன்னேனா, உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது முடிவெடுத்துட்டு இருந்தா அதுக்கெல்லாம் என்னால தலையாட்டிட்டு இருக்க முடியாது. எனக்கு என்ன தேவைன்னு நான் பாத்துக்கிறேன். அசோக்,
முதல்ல இந்த காரோட டோரை ஓபன் பண்ணிவிடு. ஏற்கனவே ஹரிஷ் உன் மேல செம்ம காண்டில் இருக்கான். கார்த்திக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல என்று மிரட்டியும் பார்த்தாள் சந்தனா. ஆனால் அதற்குள் லாக் போட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்து கிளப்பினான் அசோக். இப்பதான் என் ஆட்டமே ஆரம்பிக்க போது சந்தனா. எத்தனை வருஷமா உன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்திருப்பேன். ஒரு தடவையாச்சும் கன்சிடர் பண்ணிருப்பியா? அதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு திருப்பி கொடுக்க வேணாம். இந்த அசோக் யாருன்னு கொஞ்ச நேரத்துல உனக்கு புரிய வைக்கிறேன் என்று கோணலான சிரிப்புடன் கூற, அப்போதுதான் திலகாவிற்கு ஏதோ தவறாக பொறி தட்டியது. என்ன அசோக், இவ்வளவு நேரம் நல்லவ மாதிரி பேசுன, இப்போ என் கண்ணு முன்னாடியே சந்தனாவை மிரட்டுற என்று திகைப்புடன் கேட்ட திலகாவை திரும்பி பார்த்து சிரிக்கிறான் அசோக். ஐயோ ஆண்டி, இன்னுமா என் கேரக்டரை புரிஞ்சுக்கல? ஆக்சுவலா என் பிளான் எங்க மிஸ் ஆயிடுமோன்னு நினைச்சேன். நல்ல வேளை கரெக்ட் டைமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்று அசோக் சொல்லிவிட்டு காரின் வேகத்தை அதிகரிக்க திலகாவின் கண்களில் பீதி தெரிந்தது. அவன் கண்களில் ஒரு ஓநாயின் வெறி தெரிய பார்க்கவே கொடூரமாக இருந்தான். உன்னை என்னோட சொத்தாக்குறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை தூக்கி இருக்கேன், ஈஸியாக இறக்கி விட்டுட்டு போகிறதுக்கு நான் என்ன முட்டாளா? கொஞ்ச நேரத்திற்கு முன்பு சந்தனா சொன்ன டயலாகை அவளிடமே திருப்பி சொன்னான் அசோக். ஆனால் அனைத்தையும் இழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு இருந்த அசோக்கிடம் இப்போது ஒரு அசுர பலம் வந்திருந்தது. கிட்டத்தட்ட அவன் சைக்கோவை போலத்தான் இருந்தான். அவனுடைய மனதில் இப்போதைக்கு சந்தனாவை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அதுவரை பயந்து ஒடுங்கி போய் அமர்ந்திருந்த திலகா அதை பார்த்து கத்தி அழவே ஆரம்பித்து விட்டார். வெளியே பார்க்க தைரியமாக இருந்தாலும் அடிப்படையில் திலகா ஒரு கோழை. அதன் பிறகு அசோக்கை வெறுப்புடன் பார்த்தவர், ச்சே, ஒன்ன போய் நம்பின பாரு, நானே இது வரைக்கும் என் பொண்ணை கை நீட்டி அடிச்சதில்லை, நீ இப்பவே அவளை அடிக்கிறியா? இதில் அவளை கல்யாணம் வேற பண்ணிக்கணுமா உனக்கு, ராஸ்கல் என்று ஆத்திரத்துடன் கத்தினார். சீ, இப்படிலாம் பேச உனக்கு வெக்கமா இல்லை? இவ்வளோ நாளாக என்கிட்ட எப்படி நடிச்சுக்கிட்டு இருந்த? நான் உன்னை என்னோட நம்பிக்கையான ஃப்ரெண்டாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒரே நிமிஷத்தில் தூக்கி போட்டு சுக்கு நிற உடைச்சிட்டல. எவ்வளோ கேவலமானவன்டா நீ. அசோக்கை பார்த்து சொன்ன சந்தனா அருவருப்புடன் முகத்தை சுளித்தாள். இனிமே யார் நினைச்சாலும் இந்த அசோக்கை தடுக்க முடியாது. இதுக்கு மேலே என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. என் பிஸ்னஸ், என் வீடு, சொத்துன்னு எல்லாமே ஒரே நைட்டில் என்னை விட்டு காணாமல் போயிடுச்சு. இப்படி இருக்கும்போது இனிமேல் நான் எதுக்காக தேவையில்லாமல் நல்லவங்கிற மாஸ்கை போட்டுட்டு இருக்கணும்? அதான் ஒரிஜினல் முகத்தோட வாழ நான் முடிவு பண்ணிட்டேன். அதோட முதல் ஸ்டெப்பு தான் ஒன்று அடையிறது. அசோக் பேச பேசத்தான் அவனுடைய உண்மையான முகம் வெளிச்சத்திற்கு வந்தது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஸ்பீடாக காரை ஓட்டி சிட்டியின் அவுட்டர் பகுதிக்கு வந்த அசோக் கவனமாக கீழே இறங்கி சுற்றிலும் யாராவது கவனிக்கிறார்களா என்று பார்த்தான். அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீடுகள் இருக்க அந்த ஏரியாவே ஒரு மர்ம பிரதேசம் போலத்தான் இருந்தது. இந்த மாதிரியான திருட்டு காரியங்களுக்காகவே ஒதுக்கிவிடப்பட்ட அந்த தெருவில் அசோக் ஒரு ரகசிய வீட்டை பார்த்து வைத்திருந்தார். கயிற்றுடன் வந்து காரில் ஏறிய அசோக் இருவரின் கைகளையும் பின்னால் இழுத்து இறுக்கி கட்டினான். ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளால் மனதளவில் தளர்ந்து போயிருந்த சந்தனாவால் அதற்கு மேல் அவனுடன் போராட முடியவில்லை. அவன் இழுத்த இழுப்பிற்கு சென்றாள். ஹெல்ப், ப்ளீஸ், யாராவது எங்களை காப்பாத்துங்க. திலகா வாயை திறந்து கத்த அவர்களை இழுத்து கொண்டு சென்று ஒரு இருட்டு அறையில் தள்ளி கதவை அடைத்தான் அவன். ஸோ இனிமேல் நானா மனசு வைக்கிற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் இங்கிருந்து போக முடியாது என்றவன் சந்தனாவை மேலிருந்து கீழாக ரசித்து பார்த்தான். அவளுக்கு உடம்பில் ஏதோ ஊறுவதைப் போல இருக்க முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஹரிஷை டிவோர்ஸ் செய்துவிட்டு அசோக்கை மருமகனாக்கலாம் என்று நினைத்த திலகா அவனுடைய இந்த முகத்தை பார்த்து மிரண்டு போயிருந்தார். அசோக் எப்படி இருந்தாலும் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. சந்தனாவுக்கு வேற இன்னும் டிவோர்ஸ் ஆகல. நீ என்ன பண்ணாலும் யூஸ் கிடையாது. இன்னும் அவள் ஹரிஷோட ஒய்ஃப் தான். திலகா அவனுக்கு புரிய வைக்க முயற்சிக்க மாறாக அதை கேட்டு அவனுக்கு கடும் கோபம் வந்தது. நான் விரும்பின பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தேவதாஸ் மாதிரி தாடி வளர்த்துக்கிட்டு எங்கிருந்தாலும் வாழ்க்கைன்னு வாழ்த்து பாடிட்டு போகணுமா? இப்போ என்கிட்ட மிச்சம் இருக்கிறது இவன் மேலே இருக்கிற ஆசை மட்டும்தான். அப்போ அதையாவது நான் தீர்த்துக்கணும்ல. சிகரெட் புகையை ஊதிக்கொண்டே சொன்னவனை பார்க்கவே சந்தனாவிற்கு எரிச்சலாக வந்தது. அசோக், சொன்னா கேடு, எங்களை விட்டுரு. அதுக்காக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பணம் கூட தர சொல்கிறேன். திலகா சொல்ல அசோக் வெடித்து சிரித்தார். மொத்தத்தில் இன்னைக்கு உங்களோட நிலைமையே பரிதாபமாக தான் இருக்குது. இதில் நீ எனக்கு பணம் தர போறியா? நக்கலாக கேட்டவன் சிகரெட் புகையை அவர்களின் மீது ஊதினான். அந்த புகை வாசத்தில் சந்தனா இரும. அச்சச்சோ, என் டார்லிங்க்கு சிகரெட் வாசம் சேராதா என்றவன் அதை காலின் கீழே போட்டு நசுக்கினான். திலகா பதிலுக்கு அவனை முறைக்க அவனோ சந்தனாவை ரசித்து கொண்டிருந்தான். தன்னையும் மீறி ஆசை உந்த அவளுடைய கன்னத்தை தடவ கைகளை கொண்டு போனான் அசோக். டமால்! பின்னால் இருந்து கதவு உடையும் சத்தம் கேட்டது. அந்த வீடு முழுவதும் எதிரொலித்தது. அசோக் அதிர்ச்சியுடன் திரும்பினான். ஆனால் அங்கு ஹரிஷ் மட்டும் நின்றிருப்பதை பார்த்து அவன் ஆசுவாசமாக பெருமூச்சு விட்டான். சந்தனாவின் கைகள் பின்னால் கட்டப்பட்டிருந்ததை பார்த்து ஹரிஷுக்கு கோபம் சுறுசுறுவென்று ஏறியது. கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டான். இன்னும் அவள் கன்னத்தில் இருந்த விரல் தடத்தை அவன் பார்க்கவில்லை.
அசோக், நீ இதிலிருந்து தப்பிக்க முடியாது. வேணா அவங்கள விட்டுட்டு என்ன பணைய கதியாக பிடிச்சி வச்சுக்கோ, ஹரிஷ் மெதுவாக கூறினார். அது சரி, நீ எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்த? அதுவும் இவ்வளோ சீக்கிரமா? நான் இவங்க ஃபோனை கூட அங்கேயே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேனே. அப்படின்னா அதை வச்சும் கண்டுபிடிக்க வாய்ப்பில்லை. அப்புறம் எப்படி கரெக்டாக இந்த பிளேஸுக்கு வந்த? குழப்பத்துடன் கேட்ட அசோக்கை அலட்சியமாக பார்த்தான் ஹரிஷ். நீ உங்களை காரில் ஏற்றும்போது நான் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். அப்படி அவங்க 2 பேரையும் கடத்திட்டு போகிறத நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன் என்று சொன்னான். ஓ, இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தே நீ என்னை சேஸ் பண்ணிட்டு வரியா? ஆனால் என்ன பிரயோஜனம், இப்படி ஒத்தையில் வந்து மாட்டியிருக்க என்று அசோக் கூற ஹரிஷ் அவனை பார்த்து சிரித்தான். நான் தனியாளாக வந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஹரிஷ் சொல்லி முடிக்கும் முன்பாகவே வெளியில் பலமான சைரன் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அசோக்கின் ரியாக்ஷன் இப்போது கோபத்திலிருந்து பயத்திற்கு மாறியது. ஹரிஷ் இந்த ஏரியாவிற்குள் நுழையும் முன்பாகவே போலீஸுக்கு தகவல் கொடுத்தான். ஆனால் அந்த ஏரியாவில் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாமல் வீடுகள் இருக்க ஒவ்வொன்றாய் தாண்டி இந்த வீட்டை கண்டுபிடிப்பதற்கு இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. அதனால்தான் அவன் வர கொஞ்சம் லேட்டாகி இருந்தது. நீ பொய் சொல்கிறேன்னு பச்சையாக தெரியுது. அப்புறம் என்கிட்ட தான் 2 பணைய கைதிகள் இருக்காங்கல்ல, இவங்கள வச்சு ஈஸியாக போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சுக்குவேனே, அசோக் தைரியமாக கூறினார். அதைத்தான் நானும் சொல்கிறேன். ஆனால் அவங்களுக்கு பதிலாக என்ன வச்சுக்கோன்னு சொல்கிறேன். உனக்கு தேவை போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்க ஒரு பணைய கைதி. அது நானாக இருந்தான்னா அவங்களா இருந்தானே? ஹரிஷ் கேட்க அசோக் யோசித்தான். அதே சமயத்தில் அவன் சொன்னதை கேட்டு சந்தனா அதிர்ச்சி அடைந்தாள். போலீஸ் இங்கு வரும்பொழுதே ஏஜே குடும்பத்திற்கும் தகவல் கொடுத்து விட்டு தான் வந்தார்கள். ஒரு லேடி அசிஸ்டன்ட் கமிஷனர் முன்னால் வர அவருக்கு கீழ் ஒரு சின்ன போலீஸ் படை வந்தது. அதற்கு பின்னாலேயே அனுராதா பாட்டியும் அந்த ஃபேமிலியின் முக்கிய மெம்பர் சிலரும் வந்து சேர்ந்தார்கள். கிட்னாப்பர் யாருன்னு சொல்ல முடியுமா? இந்த முறை பாட்டி கேட்டார். அந்த கடத்தல்காரன் பேர் அசோக்னு தெரிய வந்திருக்கு. அவன் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தான்னு கேள்விப்பட்டோம். அந்த ஏசி சொல்ல, என்ன? அங்கிருந்த எல்லோரும் இடி விழுந்ததைப் போல அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏசி மேடம், நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? அசோக் ரொம்ப நல்ல பையன், அவன் இப்படி செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, பாட்டி உறுதியோடு கூறினார். அவரை பார்த்து சிரித்த ஏசி, உங்களுக்கு வேணால் இது புதுசாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு இது பழகி போன ஒன்று தான். நீங்கள் நம்பலனாலும் அதான் நிஜம். எப்பவும் இந்த மாதிரி க்ரைமில் ஈடுபடுறவங்க மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நல்லவங்க நினைக்கிறவங்க தான் என்றார். அதற்குள் அங்கு பைனாக்குலர் வழியாக பார்த்து கொண்டிருந்த இன்னொரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், மேடம், அவங்க பணைய கைதியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹரிஷ் உள்ளே போகிறாரு, அந்த அம்மாவும் பொண்ணும் வெளியே வராங்க என்றார். சந்தனா ஹரிஷை விட்டு விட்டு வரமாட்டேன் என்று அழுது அடம் பிடிக்க திலகா அவளை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே வந்தார். அதன் பின் சில பல நிமிடங்கள் கழிய ஹரிஷும் அசோக்கும் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பது பைனாக்குலர் வழியாக அவர்களுக்கு தெரிந்தது. ஹரிஷ் அவர்களுக்கு பதிலாக தான் பணைய கைதியாக இருக்கிறேன் என்று கூறினான். ஸோ நீ மட்டும் இவங்களை ஏதாவது பண்ணேனா ஏஜே ஃபேமிலி கண்டிப்பாக அதை பார்த்துட்டு சும்மா இருக்காது. ஆனால் அவங்களுக்கு நான் ஒரு பொருட்டே இல்லை. அதே சமயம் போலீஸ்கிட்ட நீ என்னை வச்சு ஈஸியாக தப்பிச்சிடலாம். குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முயற்சித்தான் ஹரிஷ். நீ சொல்கிறத நான் ஏன்டா கேட்கணும்? நான் உன் பொண்டாட்டியை கடத்தி வச்சிருக்கேன். அப்புறம் நீ எப்படி எனக்கு நல்லது பண்ண நினைப்ப? இந்த நேரத்தில் மட்டும் அசோக்கின் கிரிமினல் மூளை நன்றாகவே வேலை செய்தது. ஓ, இப்போ புரியுது. நீ ஹீரோவாகியும் உன் பொண்டாட்டியை காப்பாற்றணும்னு நினைக்கிற, அதானே? சரி, உன் ஆசையேன் கெடுப்பானே, நீ இப்படி வந்து கையை தூக்கிட்டு நில்லு என்றான். அம்மா ப்ளீஸ், நீங்கள் வேணா போங்க, அவன் எனக்காக தான் அங்கே நிற்கிறான். அவனை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி வர்றது? அசோக் கோபத்தில் ஹரி ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது? கண்ணீருடன் கூறியவளை கடுப்புடன் பார்த்தார் திலகா. அதான் போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துக்குவாங்க, அப்படிலாம் அவனை விட்டுற மாட்டாங்க, நீ வா போலாம் கூறிய திலகா சந்தனாவை வலுக்கட்டாயமாக பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்தார். அவர்கள் வெளியே வந்ததும் பாட்டியும் மற்ற உறவினர்களும் இருவரையும் சூழ்ந்து நின்றார்கள். திலகா, சந்தனா, உங்க 2 பேருக்கு ஒன்றும் அடிபடலையே? பாட்டி அக்கறையுடன் விசாரித்தார். ஆனால் பாட்டி, ஹரிஷ் இன்னும் உள்ள இருக்கான், சந்தனா தவிப்புடன் கத்தினாள். பாட்டி அது காதில் விழாதது போல நிற்க, திலகா, சந்தனா என்னாச்சு உனக்கு? அவன் பாட்டி கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கிறத மறந்துட்டியா? இப்போ போய் அவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் பாட்டி வீட்டுக்கு பெரியவங்க, அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. நான் தான் சொல்கிறேன்ல, போலீஸ் அவனை அப்படிலாம் விட்டுற மாட்டாங்கன்னு என்று எரிந்து விழுந்தார். பக்கத்தில் இருந்த அசிஸ்டன்ட் கமிஷனரை பார்த்த பாட்டி, சரி நாங்கள் கிளம்புறோம் என்று கூறினார். ஏசி அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தார். உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறது உங்கள் ஃபேமிலி மெம்பர் இல்லையா? அவர் கேட்க, இல்லை, அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பாட்டியிடமிருந்து சுருக்கென்று பதில் வந்தது. சந்தனா பாதுகாப்பாக வெளியே போய்விட்டது உறுதியான பிறகு அதுவரை லேசான டென்ஷனுடன் இருந்த ஹரிஷ் இப்போது ரிலாக்ஸாக நின்றான். அவனுடைய ஆட்டிடியூட் மொத்தமாக சேஞ்ச் ஆகி இருந்தது. அவனை பார்த்து ஒரு தினுசாக சிரித்த ஹரிஷ் மேலே தூக்கியிருந்த கைகளை ஃப்ரீயாக கீழே தொங்க விட்டான். பின்பு சடனாக 2 கைகளையும் அசோக்கின் முகத்திற்கு நேராக அவன் நீட்ட, ஏய் என்ன பண்ற? திடுக்கிட்ட அசோக் ஒரு அடி பின்னால் நகர்ந்தான். கையில் இருந்த கத்தியை இறுக்கமாக பிடித்த அவன், என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி பம்மிக்கிட்டு இருந்த,
இப்ப அப்படியே வேற மாதிரி நிக்கிற, யாரா நீ? அசோக்கின் பொறுமை குறைந்து கொண்டே வந்தது. இந்த காட்சியை பைனாகுலர் வழியாக பார்த்த ஏசி சீனே மாறிவிட்டதை பார்த்து ஓ மை காட் என்று மீண்டும் கத்தினார். அப்புறம் அசோக், ஓவர் நைட்ல உன்னோட சொத்தெல்லாம் திவாலாகி இருக்குமே? ஹரிஷ் கேட்க, கத்தியை ஓங்கிய அசோக்கின் கை அப்படியே அந்தரத்தில் நின்றது. அது எப்படி உனக்கு தெரியும்? திணறலுடன் கேட்டான் அவன். ராஜேஸ்வரன் ஃபேமிலி இனிமே பிசினஸ் ரீதியா உங்க கூட எந்த கான்டாக்டுமே வச்சுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்களே. ஹரிஷ் அடுத்த கேள்வியை வீச அசோக்கின் கை தானாக கீழே வந்தது. இதுக்கே அசந்து போயிட்டா இப்படி? இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு. ராஜேஸ்வரன் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தரை நீ ஹர்ட் பண்ணது தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லியிருப்பாங்களே. ஹரிஷ் கேட்டு முடித்ததும் அசோக் பேச முடியாமல் வாயடைத்து நின்றான். அதே நேரத்தில் ஆப்போசிட் பில்டிங்கில் இருந்த ஏசி அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா கிட்னாப்பரை அந்த ஹாஸ்டேஜ் ரொம்ப டென்ஷன் பண்ணுற மாதிரி தெரியுது. எதுக்கும் நீங்கள் ஸ்னைப்பரை கிட்னாப்பரோட காலை பார்த்து குறி வச்சு ரெடியாக இருங்க. நான் கையசைச்சா சுட்டுருங்க. ஆமாம், கத்தி முனையில் நின்றுக்கிட்டு இந்த ஹாஸ்டேஜ் எப்படி இவ்வளோ தனவட்டா பேசிகிட்டு இருக்காரு? எனக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே சுத்தமாக புரியல. எல்லாமே தலைகளாக இருக்கு என்றார். ஏன்னா நீ ஹர்ட் பண்ண அந்த ராஜேஸ்வரன் குடும்பத்து வாரிசு நான் தாண்டா. எஸ், ஐ எம் ஹரிஷ் ராஜேஸ்வரன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெம்பர் ஆஃப் ராஜேஸ்வரன் ஃபேமிலி. ஹரிஷ் கம்பீரத்துடன் கூற அசோக்கின் கையில் இருந்த கத்தி நழுவி கீழே விழுந்தது. அந்த குடும்பத்தில் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்த மாட்டேன் என்று சத்தியம் செய்திருந்த ஹரிஷ் அவன் சபதம் நிறைவேறிய பிறகு இன்று முதன் முறையாக தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படையாக கூறினான். இல்லை, நான் நம்ப மாட்டேன். நீ பொய் சொல்கிற. கண்டிப்பாக போய் தான் சொல்கிற. இந்த ஓட்ட ஸ்கூட்டரில் வந்த நீ எப்படி ராஜேஸ்வரன் குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்க முடியும்? அசோக்கிற்கு பதட்டத்தில் குரல் நடுங்க ஆரம்பித்தது. அதை உன்கிட்ட எல்லாம் ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. இருந்தாலும் உனக்காக ஸ்பெஷலாக அவனுக்கு காமிக்கிறேன் என்றவன் தன்னுடைய மொபைலை எடுத்து அவனுடைய பேங்க் பேலன்ஸை காண்பித்தான். அந்த அக்கவுண்ட் நேமையும் அதிலிருந்த பேலன்ஸையும் பார்த்த அசோக் அப்படியே தளர்ந்து போய் ஹரிஷின் முன் தரையில் மண்டி போட்டான். அந்த கிட்னாப்பர் தன்னோட ஹாஸ்டேஜ் முன்னாடி முட்டி போட்டிருக்கான். ஏசி சொல்ல எல்லோரும் என்ன என்று அதிர்ச்சி அடைந்தனர். அப்படியே குனிந்து ஹரிஷின் கால்களை பிடித்த அசோக், இது எல்லாமே என்னோட தப்பு தான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் இப்படி ஒரு தப்பை நான் பண்ணவே மாட்டேன். நீங்கள் யாருன்னு தெரியாமல் இதெல்லாம் பண்ணிட்டேன் என்று கெஞ்சினான். ஒரு நிமிடம் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ், அசோக், நீ இப்படி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் உன்னை தண்டிக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நீ சட்டத்தை மீறி இருக்க. அதனால் நான் உன்னை மன்னிச்சாலும் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற போலீஸ் உன்னை சும்மா விட மாட்டாங்க என்றார். அது பரவாயில்ல, யாருக்கு எதுவும் ஆகலைல்ல, அதனால் தண்டனையும் ரொம்ப பெருசாக இருக்காது. அசோக் தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டான். சரி, நீ வெளியில் போய் சரண்டராக. நீ ஜெயிலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் உன்னோட முகம் என்னோட கண்ணில் படாமல் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றவன் எழுந்து முன்னால் நடந்தான். திடீரென்று ஏதோ நினைத்து கொண்டது போல சடனாக நின்றவன், இப்போ நடிக்கிறது செத்த பாம்பு அடிக்கிறதுக்கு சமம்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இது என் சந்தனாவுக்காக என்றவன் அசோக்குடைய இரு கன்னங்களிலும் ஓங்கி ஒரு அறை விட்டான். அந்த அடி எதற்காக என்று புரிந்து கொண்ட அசோக் அமைதியாக வாங்கி கொண்டான். சார், உங்களுக்கு அடி எதுவும் படலையே? நடந்ததை ஊமை படமாக பார்த்திருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்டார் ஏசி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வேறு எதுவும் இல்லைன்னா நான் கிளம்புறேன் என்றான் ஹரிஷ். ஓகே, அட்லீஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பரையாவது கொடுங்க. இந்த கேஸ் சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அந்த ஏசி சொல்லியபடி தன்னுடைய மொபைல் ஃபோனை எடுத்தார். அதற்குள் அசோக் அரெஸ்ட் செய்யப்பட்டு வெளியே அழைத்து வரப்பட நியூஸ் கேள்விப்பட்டு அப்போதுதான் மீடியாக்காரர்கள் அங்கு வர ஆரம்பித்தார்கள். அந்த பரபரப்பில் ஹரிஷ் யார் கவனத்தையும் கவர விரும்பாமல் மெதுவாக அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான். இனிமே என்ன ஆனாலும் அந்த வீட்டுக்கு மட்டும் திரும்பி போகவே கூடாது உறுதியாக நினைத்த ஹரிஷ் இப்போது தனக்கு உடனடி தேவை ஒரு வீடு என்பதை உணர்ந்தார். இப்போதான் நமக்கான கிங்டமை உருவாக்க சரியான நேரம். பேசாம நம்ம ஆபீஸுக்கு பக்கத்திலே ஒரு ஃபிளாட் வாங்கிடலாம். யோசித்தபடி நடந்தவனை உரசிக்கொண்டு வந்து நின்றது அந்த எல்லோ கலர் லாம்போகினி கார். காரில் இருந்து இறங்கிய தீபக் ஹரிஷின் தோளில் தட்டி கை கொடுத்தான். தேங்க் காட், இப்பன்னு பார்த்து இந்த ஏரியாவில் ஒரு ஆட்டோவை கூட காணும்னு நினைச்சேன். கரெக்டாக நீ வந்துட்ட. முதல்ல நம்ம இங்கிருந்து கிளம்பலாம், அப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஹரிஷ் சொல்ல தீபக்கும் அவனை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய காரை எடுத்தான். இதையெல்லாம் பின்னால் நின்றிருந்த அந்த ஏசி நோட் செய்து மனதிற்குள் குறித்து கொண்டார். கம்பெனிக்கு அருகில் அப்போதுதான் கட்டி முடிக்கப்பட்டிருந்த லக்ஸூரியஸ் அபார்ட்மெண்ட் ஒன்று இருக்க தன்னுடைய ஸ்கூட்டரில் அங்கு சென்றான் ஹரிஷ். அவனை பார்த்த அங்கிருந்த ரிசப்ஷனிஸ்ட், வாங்க சார், உங்களுக்கு என்ன மாதிரியான ஃப்ளாட் வேணும்? 3 BHK ஒரு 4 BHK எல்லாமே இங்கே இருக்கு என்றவள் அந்த அபார்ட்மெண்ட் கேட்டலாகை அவனிடம் நீட்டினாள். ஹரிஷ் அதை பார்த்து கொண்டு இருக்கும் போதே, ஹரி நீ இங்க என்ற உற்சாக குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தான் ஹரிஷ். அங்கு நின்றிருந்த சந்தனாவை பார்த்து ஷாக்கான ஹரிஷ், ஆஹா, இவளுக்கு தெரியாம சர்ப்ரைஸால இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சோம். இப்போ என்ன பண்றது? சரி, எதையாவது சொல்லி சமாளிப்போம். சரி, அதை விட நீ எப்படி இங்க என்று பேச்சை மாற்றினான். அன்றைக்கு அசோக்குடனான சம்பவத்திற்கு பிறகு இருவரும் போனில் பேசினாலும் இன்றைக்குத்தான் நேரில் பார்க்கிறார்கள். 2 நாட்களாக அவனை பார்க்க முடியாத வருத்தத்துடன் இருந்தவள்
எதேச்சையாக இன்று பார்த்ததில் மிகவும் சந்தோஷப்பட்டாள். சந்தனா, இது யாருன்னு சொல்லவே இல்லையே. அவன் பக்கத்தில் இருந்தவன் ஹரிஷை பார்த்து அவளிடம் கேட்டான். சாரி மிஸ்டர் நவீன், நீங்க எங்க கூட வந்ததையே மறந்துட்டேன். இது ஹரிஷ், என்னோட ஹஸ்பண்ட் என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள். ஹரிஷின் பெயரை கேட்ட நவீன், ஓ இவர்தான் அந்த யூஸ்லெஸ், சாரி உன்னோட ஹஸ்பண்டா என்று ஒரு மாதிரி கிண்டலான வாய்ஸில் கேட்டான். சந்தனா, சார் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஹரிஷும் அதே சர்க்காஸ்டிக் டோனில் கேட்டான். அந்த நவீனிற்கு தன்னை பிடிக்கவில்லை என்பதை ஹரிஷ் ஒரே பார்வையில் கண்டுபிடித்து விட்டான். இது நவீன், அனுராதா பாட்டிக்கு தெரிஞ்சவர். பாட்டிக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஃப்ளாட் வாங்கணுமா, அதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அம்மா என்னை இவர் கூட அனுப்பி வச்சாங்க என்றவள் திலகா தன்னை கம்பல் செய்து அனுப்பி வைத்ததை மட்டும் சொல்லாமல் விட்டாள். அதற்குள் அந்த நவீன் ஹரிஷை எடை போடுவது போல் மேலிருந்து கீழாக பார்த்தான். ஆமா ஹரிஷ், நீங்களும் இங்கே ஃப்ளாட் வாங்கவா வந்தீங்க என்று கேட்டான். நீ எல்லாம் இங்கே வாங்க முடியுமா என்று அதில் ஒளிந்திருந்த அர்த்தத்தை கண்டுபிடித்த ஹரிஷின் முகம் இறுகியது. அப்போது சந்தனாவின் ஃபோன் அடிக்க, எக்ஸ்கியூஸ் மீ என்றவள் அங்கிருந்து கொஞ்சம் விலகி போய் நின்றாள். அந்த பக்கம் திலகாதான் அவளை கூப்பிட்டிருந்தாள். என்ன சந்தனா, போன வேலை முடிஞ்சுதா என்று ஆர்வத்துடன் கேட்டார். அம்மா, எனக்கு ஆஃபீஸில் எவ்வளோ வேலை இருக்குன்னு தெரியுமா? அதை விட்டுட்டு யாரோ ஒரு தெரியாத ஆள் கூட ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி வச்சிங்க? எனக்கு கடுப்பாக வருது, பல்லை கடித்து கொண்டு கூறினாள் அவள். சரி சரி, ரொம்ப தான் சலிச்சுக்காத. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஹெல்ப்பை பண்ணு, எல்லாம் ஒரு காரணமாக தான் நான் சொல்கிறேன் என்று திலகா ஃபோனை வைத்து விட்டார். அதே நேரத்தில் சந்தனா அந்த பக்கம் நகர்ந்தவுடன் அந்த நவீன் வெளிப்படையாகவே ஹரிஷை பார்த்து முறைத்தான். அதற்குள் எதையோ யோசித்த நவீன், உன் பேர் ஹரிஷ் தானே? அனுராதா மேடம் உன்னை பற்றி நிறைய சொன்னாங்க. உங்கள் 2 பேருக்கும் கல்யாணமாகி 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சுல்ல என்று கேட்டான். அவன் திடீரென்று ஒருமையில் பேசியதை நோட் செய்த ஹரிஷ், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற என்றான். அதற்கு ஒரு மாதிரியாக சிரித்த நவீன், எதுக்காக இதெல்லாம் கேட்டங்கிறது கூடிய சீக்கிரமே உனக்கு தெரிய வரும் என்று நக்கலாக பதிலளித்தான். நீ இங்கே இன்சார்ஜா இருக்கியா? ஹரிஷும் இப்போது மரியாதையை கைவிட்டு இருந்தான். எஸ், கழுத்தில் போட்டிருந்த டையை ஒரு முறை இறுக்கி விட்டவன், நான் தான் இங்கே மேனேஜர் என்று பெருமையாக சொன்னான். அவன் சொன்ன விதத்தை பார்த்து ஹரிஷுக்கு சிரிப்பு தான் வந்தது. அப்போது, ஏய் சந்தனா, நீ இங்கே என்று இன்னொரு புதிய குரல் கேட்டது. திலகாவுடன் ஃபோன் பேசிவிட்டு ஹரிஷின் பக்கத்தில் வந்த சந்தனா திரும்பி பார்க்க அங்கு தர்ஷினி நின்று கொண்டிருந்தாள். வாவ் தர்ஷினி, இன்னைக்கு என்ன ஒரே சர்ப்ரைஸா இருக்கு? சந்தனா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, சந்தனா இது யாரு என்றான் நவீன். அவன் இப்படி கேட்பது ஒரு வகையில் அவளுக்கு எரிச்சலாக வந்தாலும் மரியாதைக்காக, இது என்னோட ஃப்ரெண்ட் தர்ஷினி என்று கூறினாள். அப்போது ஹரிஷ் ஃபோனில், ஹலோ நான் இங்கே வந்தேன் என்று யாரிடமோ பேச ஆரம்பிக்க அப்போதுதான் ஹரிஷை பார்த்தாள் தர்ஷினி. ஹாய் ஹரிஷ் சார், நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா என்று வேகமாக கேட்டாள். அப்போது சந்தனாவிற்கு அவளுடைய ஆஃபீஸில் இருந்து ஒரு எமர்ஜென்சி கால் வந்தது. சாரி நவீன், எனக்கு உடனே போகணும், நான் இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்குறேன், பாய் என்றவள் ஃபோன் பேசிக்கொண்டிருந்த ஹரிஷிடமும் சைகையில் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாள். சந்தனா போனதும் இந்த பக்கம் திரும்பிய நவீன் அங்கேயே நின்று கொண்டிருந்த ஹரிஷை பார்த்து, என்ன நீனும் கிளம்பலையா? நான் தான் இங்கே இருக்கிற ஃப்ளாட்ஸ் உன்னோட பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொன்னேனே என்று கூறினான். அவனை நிதானமாக நிமிர்ந்து பார்த்தவன், நீ இங்கே மேனேஜரை தானே இருக்க? அப்போ நான் உங்ககிட்டயே கேட்குறேன், இங்கே இருக்கிறதுலே பெஸ்ட் ஃப்ளாட் இது என்றான். பாட்டியும் திலகாத்தையும் உன்னை யூஸ்லெஸ்னு சொன்னாங்க, பட் இப்படி வாயிலேயே வண்டி ஓட்டுவேன்னு சொல்லாமல் விட்டுட்டாங்க. நவீன் திலகாவை அத்தை என்று சொன்னதை கவனித்த ஹரிஷுக்கு எங்கேயோ பொறி தட்டியது. ஓ அப்படி போகுதா கதை என்று நினைத்தவன், இது சந்தனாவின் முதுகுக்கு பின்னால் நடக்கும் திட்டம் என்பதையும் புரிந்து கொண்டான். அதற்குள் அந்த ஹாலின் நடுவில் வைக்கப்பட்டு இருந்த ஒரு பில்டிங் மாடலை கை காட்டிய நவீன், இதுதான் எஸ்ஆர் அப்பார்ட்மெண்ட்ஸ், இதில் எல்லா ஹைடெக் வசதிகளும் இருக்கு. இதோட கடைசி மாடியில் இருக்கிற 2 ஃப்ளோரும் ரொம்ப ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்டது. அதுதான் இந்த பில்டிங்கில் இருக்கிறதுலையே ரொம்ப காஸ்ட்லி, 80 crores. அதை உன்னால் வாங்க முடியும்னு நினைக்கிறியா என்று ஏளனமாக கேட்டான். அவனை பார்த்து சிரித்த ஹரிஷ், நான் வாங்க முடியாதுன்னு எப்போ சொன்னேன் என்றான். நான் சொன்னது உனக்கு காதில் விழுகலையா? அது 80 கோடி, 8 லட்சம் இல்லை, நீ எங்கேயாவது கடன் வாங்கிட்டு வந்து வாங்குறதுக்கு. அந்த நவீன் பொறுமை இழந்தான். ஹரிஷ் அவனை கண்டுகொள்ளாமல் பாக்கெட்டில் இருந்து பிளாக் கார்டை எடுத்து பக்கத்தில் நின்றிருந்த அந்த ஸ்டாஃப் பெண்ணிடம் நீட்டினான். என்ன பிளாக் கார்டா? இது எப்படி உங்ககிட்ட? டூப்ளிகேட் தானே இது, யாரை ஏமாத்த பார்க்குற என்று சொல்ல அந்த பெண் இப்போது அதை வாங்குவதா வேண்டாமா என்று தெரியாமல் திருவென்று முழித்தாள். இது ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டானு ஸ்வைப் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போது ஹரிஷ் அசால்ட்டாக சொன்னான். எவ்வளோக்கு சார்? அந்த பெண் தயங்கிக் கொண்டே கேட்டாள். அதான் உங்கள் மேனேஜர் சொன்னார் 80 crores-னு, அந்த அமௌண்ட்டுக்கு தான் ஹரிஷ் சொல்ல அந்த பெண் நம்ப முடியாமல் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். ஹரிஷ் ஏன் முதலில் பில்லை செட்டில் பண்ண நினைத்தான் என்பதை புரிந்து கொண்ட தர்ஷினி, நைஸ் மூவ் பாஸ், நீங்கள் கலக்குங்க என்று அவனை பார்த்து உற்சாகமாக சொன்னாள்.
அவளை பார்த்து சிரித்த ஹரிஷ், நீ முதல்ல சந்தனா முன்னாடி என்ன இந்த சார் பாஸ்ன்னு எல்லாம் கூப்பிட்றத நிப்பாட்டு. உன்கிட்ட உண்மையை சொல்லும் போதே சொன்னேன்ல, சந்தனாவுக்கு இப்போதைக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓவர் ஆக்டிங் பண்ணி என்னை அவகிட்ட மாட்டி விட்டுருப்பேன். சொன்னவன் அவளை பார்த்து விளையாட்டாக முறைத்தான். என்னடா நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் மானலாம் இருக்காதா? அந்த நவீன் கேட்க, அவன் பேசிய விதத்தை பார்த்து தர்ஷினிக்கே கோபம் வந்தது. அப்போது சரியாக அந்த ஸ்டாஃப் பெண் வேகமாக அங்கே ஓடி வந்து, என்ன எல்லாம் ஓகே தானே என்று கேட்டான். அந்த பெண் தாங்க முடியாத சந்தோஷத்துடன் இருந்தாள். சாரி சார், உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி. நீங்கள் கொடுத்த கார்டு வச்சு நான் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டேன். ரெஜிஸ்ட்ரேஷன் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ரெடி ஆகிடும் சார். இன்னிலிருந்து நீங்கள் தான் அந்த டாப் 2 ஃப்ளோர்ஸோட ஓனர் என்று கூறியவளால் சிரிப்பை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. கொஞ்ச நேரத்திற்கு முன்பிருந்து அங்கு நடந்ததை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லோருமே இப்பொழுது நவீனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தனர். இதனால் நவீனின் முகம் அவமானத்தில் சுருங்கியது. பதட்டமான அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். ஹரிஷை பற்றி பாட்டியும் திலகாவும் சொன்னதை வைத்து அவன் ஹரிஷை ஒரு விதமாக கெஸ் செய்து வைத்திருந்தான். இப்போது அதற்கு நேர் ஆப்போசிட்டாக நடக்க அவனுக்கு தலையே சுற்றுவது போல் இருந்தது. ஆமா பாஸ், இந்த நவீன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ கேட்டார்ல, வெட்கம் மானோன்னு, இப்போ அதெல்லாம் அவர்கிட்ட இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமே. தர்ஷினி அவள் பங்குக்கு கேலி செய்தாள். ஏய், என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க? இப்போ கூட நான் இந்த கம்பெனியோட மேனேஜர் தான். நான் நினைச்சா என்று அவன் ஏதோ சொல்ல வர, அப்போது அந்த வாசல் கதவை திறந்து கொண்டு ஒரு மிடில் ஏஜ் நபர் உள்ளே வந்தார். கோட் சூட்டில் அவர் பார்ப்பதற்கு மிகவும் டீசென்ட்டாக இருந்தார். உள்ளே வந்தவர் நேராக நவீனின் முன் போய் நின்றார். ஹலோ மிஸ்டர், இனிமே நீ இந்த கம்பெனியோட எம்ப்ளாய் இல்லை. இன்னிலிருந்து உனக்கு இங்கே வேலை இல்லை. திடீரென்று உள்ளே வந்த அவர் இப்படி சொன்னதும் நவீனுக்கு எதுவுமே புரியவில்லை. நான் இங்கே வந்ததும் ஒரு வகையில் நல்லதாக போச்சு. இல்லாட்டி கஸ்டமர்ஸை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்னு தெரியாமலே போயிருந்திருக்கோம். சொன்ன அந்த ஜிஎம் நவீனின் ஷர்ட்டில் இருந்த பேட்ஜை பிடுங்கி எடுத்தார். அங்கிருந்தவர்கள் நடப்பதை திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். கொஞ்ச நேரம் குழம்பி போய் நின்றிருந்த நவீன் இப்போது அந்த ஜிஎம் கண்ணனை கெத்தாக நிமிர்ந்து பார்த்தான். கண்ணன் சார், நீங்கள் நினைச்சாலும் என்னை இந்த கம்பெனியிலிருந்து தூக்க முடியாது. இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் அருணாச்சலம் என்னோட மாமா தான். இருங்க, நான் அவருக்கு கால் பண்ணுறேன் என்றவன் அவர் முன்பே அவனுடைய மாமாவிற்கு அழைத்து ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டான். மாமா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஜிஎம் கண்ணன் எனக்கு இனிமே இங்கே வேலை இல்லைன்னு சொல்கிறாரு. நீங்களே வந்து என்னன்னு கேளுங்க என்றான். நீ என்னோட ஆள்னு சொன்னதுக்கு அப்புறமா அவன் அப்படி பண்ணா? இதோ நான் கிளம்பி வந்துட்டே இருக்கேன், அங்கே இரு என்று அவர் பதிலளிக்க, இப்போது நவீன் ஜிஎம் கண்ணனை இன்னும் அலட்சியமாக பார்த்தான். அந்த பக்கம் வேகமாக ஃபோன் கட் செய்யப்படும் சத்தம் கேட்க கண்ணன் இப்போது ஹரிஷின் பக்கம் திரும்பினார். சார், உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி, ஆனால் ப்ளீஸ் என் கூட கொஞ்சம் ஆஃபீஸுக்கு வர முடியுமா என்று கேட்டார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வைஸ் பிரசிடென்ட் வந்துடுவார். இங்கே என்ன நடந்துச்சுங்கிறதை எடுத்து சொன்னால் அவர் புரிஞ்சுக்குவாருன்னு தான் நினைக்கிறேன் என்றார். ஜிஎம் கண்ணன் நவீனை விட ஹையர் போஸ்டிங்கில் இருந்தாலும் வைஸ் பிரசிடென்ட் லெவலை விட குறைவுதான். அதனால் அவர் இந்த விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியிருந்தது. ஆதி அருணாச்சலம் என்ற கேள்வியுடன் ஹரிஷ் கண்ணனை பார்க்க, ஆமாம் அவர்தான் என்று பதில் சொன்னார் கண்ணன். நவீனுடைய ஆஃபீஸ் ரூமிற்குள் 3 பேரும் சென்றனர். தன்னுடைய சேரில் சாய்ந்து உட்கார்ந்தான் நவீன். அங்கிருந்த டேபிள் மீது கால்களை தூக்கி போட்டான். கண்ணன், இந்த கம்பெனியில் நீங்கள் வெறும் ஜிஎம் மட்டும்தான். பேசாமல் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். என்னோட மாமா வரதுக்குள்ளே நீங்கள் இங்கிருந்து கிளம்பிருங்க. அட்லீஸ்ட் உங்கள் வேலையாவது போகாமல் இருக்கும் என்று மிரட்டினார். அவர் பயந்து விட்டதாக நினைத்த நவீன், என் மாமா எனக்காக என்ன வேணாலும் செய்வார். அதனால தான் அவர் வரதுக்கு முன்னாடி உங்களை போக சொன்னேன். அவர் இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட். அவர் நினச்சா உங்களை வேலையை விட்டே தூக்கவும் முடியும், அதே சமயம் ப்ரொமோஷன் கொடுக்கவும் முடியும். 2ல் எது வேணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பேசாமல் என்கிட்ட ஒரு சாரி கேட்டுட்டு இங்கே நடந்த விஷயத்தில் தலையிடாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. நான் வேணா மாமா கிட்ட சொல்லி உங்களை மன்னிச்சு விட சொல்கிறேன். கிட்டத்தட்ட அவரை பிளாக்மெயில் செய்தான். ஓ, இந்த கம்பெனியில் அருணாச்சலத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கா? ஹரிஷ் திடீரென்று கேட்டான். என்ன, என்னோட மாமாவையே நீ பேரை சொல்லி சொல்கிற? அவர் உனக்கு தெரியுமா? நவீன் அதிகாரமாக கேட்டான். ஹரிஷ் அவன் கேள்வியை கண்டுகொள்ளவில்லை. அவன் ஒரு தீவிர யோசனையில் இருந்தான். கொஞ்ச நேரத்தில் ஆஃபீஸ் ரூம் கதவை யாரோ வேகமாக திறக்கும் சத்தம் கேட்டது. ஏ கண்ணா, என்னோட ஆளை வேலையை விட்டு தூக்க உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும்? ஒரு முரட்டுத்தனமான குரல் கேட்க அருணாச்சலம் உள்ளே வந்தார். அவரை பார்த்ததும் சந்தோஷமாக எழுந்து அவரிடம் ஓடிய நவீன், மாமா, இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு நானே நினைக்கல, ரொம்ப தேங்க்ஸ் என்றான். என்னாச்சு மாப்பிள்ள, இவன் எதுக்கு உன்னை வேலையை விட்டு தூக்குறான்னு சொன்னா? அருணாச்சலம் கண்ணனை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசினார். கஸ்டமருங்கிற பேரில் ஒருத்தன் வந்து என்கிட்ட தேவையில்லாமல் வம்பு பண்ணாமாமா. அவனை நான் என்னன்னு தான் கேட்டேன். அதுக்குள்ளே இந்த ஜிஎம் வந்து எனக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாரு.
கீழே நடந்ததை பற்றி தலைகீழாக பிளேட்டை மாற்றி பொய் சொன்னான் நவீன். எவன் அது உங்ககிட்டயே வந்து பிரச்சனை பண்ணது? அருணாச்சலம் கோபமாக கேட்க நவீன் சோஃபாவில் உட்கார்ந்திருந்த ஹரிஷை கை காட்டினார். அப்படின்னா எல்லா தப்புக்கும் நீதான் காரணமா என்று அதிகாரமாக கேட்டார். ஹரிஷ் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தான். அது அருணாச்சலத்தின் கோபத்தை அதிகப்படுத்த அதற்குள் வேகமாக அருணாச்சலத்தின் முன் வந்த கண்ணன், இல்லை சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறீங்க. நான் அங்கே நடந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தேன். அதில் நவீன் மேலே தான் தப்பு இருக்குன்னு கிளியராக தெரியுது என்று அவர் தொடர்ந்து சொல்ல வர, மாமா இவர் பொய் சொல்கிறாரு. இவர் தான் திடீர்னு உள்ளே வந்து உனக்கு இங்கே வேலை இல்லை கிளம்புன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என் ஸ்டாஃப்ஸ் முன்னாடியே என்னை அவமானப்படுத்தி என் நேம் பேட்ஜையும் பிடுங்கிட்டாரு. அதை முதல்ல என்னன்னு கேளுங்க என்று கூறினான். கண்ணனை அவன் பார்த்த பார்வையில் ஆணவம் தெரிந்தது. சார், நான் சொல்கிறத நீங்கள் நம்ப வேண்டாம். நீங்களே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்கள். என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே புரியும். கண்ணன் அவரை நேருக்கு நேராக பார்த்து பேச அருணாச்சலத்தின் ஈகோவை அது தூண்டி விட்டது. எந்த கருமத்தையும் பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் என் மாப்பிளையை நம்புகிறேன். அப்புறம் கண்ணன், என் மருமகனுக்கு இனிமே இங்கே வேலை இல்லைன்னு நீ சொன்னல, இப்போ நான் சொல்கிறேன், இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கு இந்த கம்பெனியில் இடம் இல்லை, நீ வெளியே போகலாம் என்றார். கண்ணனின் முகம் சோர்ந்து போனதை பார்த்து நவீன் நக்கலாக சிரித்தான். நீங்க இங்க வைஸ் பிரசிடென்ட் தானே மிஸ்டர் அருணாச்சலம்? அதுவரை அமைதியாக இருந்த ஹரிஷ் முதல் முறையாக வாயை திறந்தார். என்ன பெரிய இவன் மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குற? இங்க நான் வச்சதுதான் சட்டம். எதிர்த்து கேள்வி கேட்கலாம் யாருக்கும் உரிமை இல்லை. நான் சொன்னது தான். அதை நீ நினைச்சாலும் மாற்ற முடியாது, உன் பாட்டனே வந்தாலும் ஒன்றும் புடுங்க முடியாது. அருணாச்சலம் கோபம் கண்ணை மறைக்க தரம் இறங்கி பேசிக் கொண்டு இருந்தார். அவர் அளவுக்கு மீறி போவது கண்ணனுக்கு புரிந்தது. ஆனால் இதற்கு மேல் தான் செய்வதற்கு எதுவுமே இல்லை. தலையெழுத்துப்படி நடக்கட்டும் என்று விட்டுவிட்டார். மரியாதையை மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்கிருந்து எந்திரிச்சு ஓடிடு. இல்லை வெளியில் இருக்கிற என் ஆளுங்களை மட்டும் இப்போ வர சொன்னான்னு வச்சுக்கோ. அப்புறம் உன் கதி என்ன ஆகுன்னு யோசிச்சுப்பாரு. அருணாச்சலம் அவனை மிரட்டினார். சார், நீங்கள் கொஞ்சம் அளவுக்கு மீறி போறீங்க. கண்ணன் மனது கேட்காமல் அவரிடம் மேலும் ஏதோ சொல்ல போக அருணாச்சலம் அவரை ஓங்கி அறைந்திருந்தார். அருணாச்சலம்! கோபத்தில் முகம் சிவக்க கத்திக்கொண்டே ஹரிஷ் எழுந்து நிற்க, அப்போது சரியாக அந்த ஆபீஸ் ரூம் கதவை திறந்து கொண்டு ஒரு பெண் உள்ளே வந்தாள். உள்ளே வந்த பெண்ணை ஆச்சரியத்துடன் பார்த்த அருணாச்சலம், நிகிதா, நீங்க இங்க என்று கேட்க வந்தார். அதற்குள் ஹரிஷ் அவர் பெயரை கத்திக்கொண்டே எழ கோபமாக அவனை திரும்பி பார்த்தார். ஆனால் அவன் முகத்தை பார்த்தவுடன் அவரின் கீழ் இருந்த பூமி நழுவியது போல இருந்தது. நிலநடுக்கத்தையும் பூகம்பத்தையும் ஒரே நேரத்தில் சந்தித்தது போல உணர்ந்த அருணாச்சலத்தின் கால்கள் தள்ளாடியது. அவனை பார்த்ததும் என்ன பேசுவதென்று தெரியாமல் அவருடைய வாய் குளறியது. திடீரென்று மாறிய அருணாச்சலத்தின் ரியாக்ஷனுக்கான காரணம் புரியாத நவீன் அவரை திகைப்புடன் பார்த்தான். மாமா, என்னாச்சு? போய் இவனெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க? இவன் ஒரு டம்மி பீஸ் மாமா, கையில 10 பைசா கிடையாது. இவனை போய் பார்த்து ஷாக் ஆகுறீங்க? முட்டாள் நவீனுக்கு அங்கு நடப்பது எதுவும் விளங்கவில்லை. மிஸ்டர் அருணாச்சலம், யார் இது? உங்க முன்னாடியே சார மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா, நீங்களும் பார்த்துட்டு நிக்கிறீங்க. ஹரிஷ் சார் திரும்ப வந்தது மட்டும் இல்ல, இப்ப தியான மீடியாவோட புது CEO அவர்தான். நிகிதா இறுக்கமான முகத்துடன் சொல்ல அருணாச்சலத்திடம் மிச்சம் இருந்த கொஞ்ச நம்பிக்கையும் கரைந்து காணாமல் போனது. இது எதுவுமே எப்படி எனக்கு தெரியாம போச்சு என்று யோசித்தவருக்கு பிபி எகிரத் தொடங்கியது. ஹலோ, என்ன நீ என் மாமாவையே மிரட்டுற? இந்த வெறும்பைய CEOவா? ஏதாவது நம்புற மாதிரி சொல்லு. இவனை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அப்படியே இவன் ஏதோ ஒரு கம்பெனிக்கு CEOவா இருந்தாலும் இங்க என் மாமா வச்சதுதான் சட்டம். அவர் முன்னாடி யாராலையும் என்று அவன் ஏதோ சொல்ல வர, அப்போது அவனுடைய கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விழுந்தது. அந்த அறை விழுந்த வேகத்தை சமாளிக்க முடியாமல் கீழே விழுந்த நவீன் தன்னை அறைந்தது யார் என்று தாங்க முடியாத கோபத்துடன் நிமிர்ந்து பார்த்தான். எங்க போய் யார்கிட்ட பிரச்சனை இழுத்து வச்சிருக்கேன்னு தெரியுமா? இப்போ உன்னோட சேர்த்து என் வேலையும் போகுது. அடிக்குரலில் அவனை திட்டினார் அருணாச்சலம். சாரி சார், நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் GM கண்ணனுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணி என்னன்னு பார்க்க சொன்னேன். நிகிதா மன்னிப்பு கேட்டாள். லேசாக தலையசைத்து அவள் சொன்னதை ஏற்றுக்கொண்ட ஹரிஷ் இப்போது அருணாச்சலத்தை நிதானமாக பார்த்தான். அவரை பார்த்து கொண்டே முன்னால் வந்த ஹரிஷ் நேராக கண்ணனின் பக்கத்தில் சென்றான். சாரி, நான் உங்க பக்கத்தில் இருக்கும்போதே இப்படி நடந்துருச்சு. சடனா இப்படி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கல என்று கைகளை கூப்பி மனதார மன்னிப்பு கேட்டான். இப்போது ஹரிஷ் மெதுவாக திரும்பி அருணாச்சலத்தை உற்று பார்த்தான். நீ அடிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், ஆனா நீ கொஞ்சம் கூட அசையாம எரும மாதிரி நிக்கிறியா என்ற அந்த பார்வையின் அர்த்தத்தை டிரான்ஸ்லேஷன் செய்து புரிந்து கொண்ட அருணாச்சலம் அவசரமாக கண்ணனின் அருகில் சென்றார். கண்ணன், தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நான் தெரியாம இப்படி பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரி நடக்காது என்று வேகமாக சாரி கேட்டார். பரவாயில்ல சார் என்று மட்டும் சொல்லிவிட்டு கண்ணன் நிறுத்தி கொள்ள இப்போது ஹரிஷின் பக்கம் திரும்பினார் அவர். சார் ப்ளீஸ், நீங்களும் என்னை மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் தானே தெரியாமல் நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு ஏதேதோ பேசிட்டேன். எல்லாம் என் மாப்பிள்ளையால் வந்துச்சு. அவனுக்கு ஏதோ பிரச்சனை நினச்சி நான் உங்கள் மேலே கோவப்பட்டுட்டேன்.
ரியலி சாரி சார். அருணாச்சலம் தன்னுடைய ஹைட்டான உடம்பை வளைத்து கிட்டத்தட்ட ஹரீஷின் முன்னால் முட்டி போடும் நிலைமையில் இருந்தார். தன்னுடைய மாப்பிள்ளைக்கு முன்னால் கெத்து காமிக்க நினைத்து எவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று யோசித்த போது அவரால் தன் டென்ஷனை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை. அங்கு நடப்பதையெல்லாம் பார்த்த நவீனுக்குத்தான் தலையை பிய்த்து கொள்ளலாம் போல இருந்தது. மாமா என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்னாச்சு? உங்க லெவலுக்கு எதுக்காக அவனுக்கிட்டலாம் போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? அவன் வார்த்தையை முடிப்பதற்கு முன்பாகவே இன்னொரு முறை அவனை ஓங்கி அறைந்திருந்தார் அருணாச்சலம். இந்த பில்டிங் மொத்தமே அவங்க குடும்பத்துக்கு சொந்தமானதாண்டா. அவரை போய் ஏமாத்துக்காரன் அது இதுன்னு என்னென்னமோ உளறிக்கிட்டு இருந்த. கோபத்தில் அவருடைய உடல் எல்லாம் நடுங்கியது. என்ன மாமா சொல்றீங்க? இந்த எஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கு சொந்தமானதானே? அதுக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம்? மடத்தனமாக கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் அவனை அங்கேயே கொன்று சமாதி கட்டி விடலாமா என்று யோசித்தார் அருணாச்சலம். டேய் மடையா, இவரும் அதே ராஜேஸ்வரன் குடும்பத்து வாரிசு தாண்டா. அவரோட ஃபுல் நேம் ஹரீஷ் ராஜேஸ்வரன். தி ஃபேமஸ் தியானா மீடியா யாரோட கம்பெனின்னு கூடவா இன்னும் உனக்கு தெரியாது? அவர் சொல்ல சொல்ல ஹரீஷ் யார், அவனுடைய வேல்யூ என்ன என்பது நவீனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்தது. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இவன் சின்ன பையனா பிஸ்னஸ் பொறுப்பை ஏற்றுக்கிட்டப்பவே என் கண்ணில் விரல விட்டு ஆட்டினவன். அந்த ராஜேஸ்வரனை பார்த்து கூட நான் அந்த அளவுக்கு பயந்ததில்லை. ஆனால் இவன் சரியான யமகாதகன். ஏதோ பிரச்சனை நடந்து இவனை வீட்டு விட்டு துரத்தி அடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். எல்லாரையும் விட நான் தான் அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ என்னடானா அதை விட பவர்ஃபுல்லான பொசிஷனில் வந்து நிற்கிறான். இப்போ இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கானோ. போச்சு, எல்லாம் போச்சு. என் லைஃப், கரியர் எல்லாம் மொத்தமாக போச்சு என்று மனதிற்குள் புலம்பி தீர்த்தார் அருணாச்சலம். அப்புறம் என்ன சொன்ன நீ? கண்ணன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஓடணுமா? ஹரீஷ் கேள்வியாய் நவீனை பார்க்க, டேய் இன்னும் என்னடா பார்த்துக்கிட்டே நிற்கிற? போய் கண்ணன் சார் கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. அருணாச்சலம் அவனை விரட்டினார். ஐயோ இல்லை சார், அப்படிலாம் இல்லை. ஜிஎம் சார் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் அவசரப்பட்டு உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன் என்று கண்ணனின் முன் நவீன் வந்து கெஞ்சினான். என் கை காலை வர உடைக்கணும்னு சொன்னல. ஹரீஷ் கேட்ட விதத்தை பார்த்து நவீனுக்கு அழுகையே வந்தது. ஆமாம், நான் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருக்கேன், அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அருணாச்சலம்? திடீரென்று ஹரீஷ் அவரிடம் கேட்டான். ஐயோ சாரி சார். வேகமாக ஓடி டேபிளுக்கு பின்னால் இருந்த நவீனின் ரோலிங் சேரை முன்னால் இழுத்து வந்து போட்டார் அவர். அதில் கெத்தாக அமர்ந்தவன், நீங்க 2 பேர் ஏன் நிற்கிறீங்க? மரியாதைலாம் மனசுல இருந்த போதும், ஃபர்ஸ்ட் உட்காருங்க என்று கண்ணன் மற்றும் நிக்கிதாவை பார்த்து சொன்னான். அவனுடைய ஷார்ப்பான பார்வையை பார்த்து வேகமாக அவனுக்கு 2 பக்கங்களிலும் கிடந்த சேர்களில் ஆளுக்கு ஒன்றாய் அமர்ந்தனர். தான் அவ்வளவு நேரம் இளக்காரமாக பேசிய கண்ணன் அவர் முன் கம்பீரமாக உட்கார்ந்திருக்க தான் ஒரு குற்றவாளியைப் போல் நிற்பது அவருக்கு அவமானமாக இருந்தது. தன் முன்னால் கை கட்டி நின்றிருந்த இருவரையும் பார்த்த ஹரீஷ், அப்புறம் நவீன், இதுதான் ஒரு மேனேஜரோட லட்சணமா? உன்னெல்லாம் எவன் வேலைக்கு எடுத்தது என்றான். அதை கேட்டு அருணாச்சலத்தின் முகம் சுருங்கியது. அவரை கண்டுகொள்ளாத ஹரீஷ், நிகிதா, அருணாச்சலத்தோட வைஸ் பிரசிடென்ட் பொசிஷனுக்கு கண்ணனை ப்ரமோட் பண்ணுங்க. இன்னிலிருந்து அருணாச்சலம் டிமோட்டட் லிஸ்ட்ல வராரு. அவருக்கு எந்த வேலை சூட் ஆகும்னு நான் பொறுமையாக யோசிச்சு சொல்கிறேன். அப்புறம் நவீனோட தகுதிக்கெல்லாம் இங்கே வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அதனால அவரை வெளியே அனுப்பிடுங்க என்றவன் அதற்கு மேல் பேச எதுவும் இல்லை என்பது போல சேரில் இருந்து எழுந்தான். அருணாச்சலமும் நவீனும் திக் பிரம்மையோடு நிற்க ஹரீஷ் 2 பேண்ட் பாக்கெட்டுகளிலும் கைவிட்டு கொண்டு ஸ்டைலாக அவர்களை கடந்து வெளியே சென்றான். வெளியே தர்ஷினி அவனுக்காக காத்து கொண்டிருந்தார். அவனுடைய பிஏ நிகிதாவும் அங்கு வந்தார். சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷோரூம்ல இருந்து கால் பண்ணாங்க. நீங்க புக் பண்ண அந்த பிராண்ட் நியூ ஸ்போர்ட்ஸ் காரை டெலிவரி பண்ண அட்ரஸ் கேட்டாங்க. நான் இங்கேயே கொண்டு வர சொல்லிட்டேன் என்றார். வாவ் பாஸ், புது காரா? நான் கூட நினைச்சேன் இன்னும் ஏன் இந்த ஸ்கூட்டர்லேயே சுத்திட்டு இருக்கீங்கன்னு. தர்ஷினி சந்தோஷமாக கைத்தட்டினாள். மூவரும் பேசிக்கொண்டே வெளியே வர பில்டிங் வாசலில் அந்த கார் புது பெயிண்டிங் பளபளப்புடன் நின்றது. இவ்வளவு நாள் அவனை தான் எவ்வளவு மோசமாக அவமானப்படுத்தினோம் என்பதெல்லாம் ஞாபகம் வர, சாரி பாஸ், நான் உங்ககிட்ட அப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாது. இன்னைக்கு அந்த நவீன் பேசினதெல்லாம் கேட்கும்போது தான் நான் எவ்வளோ தப்பா இருந்திருக்கேன்னு எனக்கே புரிஞ்சது என்று வருத்தத்துடன் சொன்னாள். அவளை பார்த்து சிரித்த ஹரீஷ், அதெல்லாம் முடிஞ்சு போன கதை தர்ஷினி. ஆக்சுவலா எப்போவுமே உன் மேலே எனக்கு பெருசாக எந்த கோவமே இருந்ததில்லை. ஒரு தங்கச்சி கூட சண்டை போட்டு விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டோன்ட் வெரி என்றான். பிறகு ஏதோ யோசித்தவன், அப்புறம் நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும். என்ன ஹரீஷ், சொல்லுங்க. அன்னைக்கு நீங்கள் சொன்னதுனால தான் என் ஹஸ்பண்டை வேலையை விட்டு தூக்காமல் இருந்தாங்க. அந்த நன்றி கடன் எனக்கு எப்பவுமே இருக்கு. நீங்கள் என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் கண்டிப்பாக செய்கிறேன். வேகமாக பதில் சொன்னாள் தர்ஷினி. ஒரு நிமிடம் ஆழ்ந்த யோசனையில் இருந்த ஹரீஷ், உங்ககிட்ட முன்னாடியே சொன்னதுதான் தர்ஷினி, நான் யாருங்கிற உண்மையை இப்போதைக்கு யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது. முக்கியமாக சந்தனா கிட்ட எந்த சிச்சுவேஷன்லையும் அவகிட்ட சொல்லிடக்கூடாது என தீவிரமான குரலில் சொன்னான். ஓகே பாஸ், அவள் என்னோட உயிர் தோழி தான்.
நான் அவகிட்ட எந்த உண்மையும் மறைச்சதில்லை, ஆனால் நீங்கள் இவ்வளோ சொல்கிறதுனால அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்ற தர்ஷினி. அப்படின்னா இனிமே சந்தனா கிட்ட என்னை டிவோர்ஸ் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ண மாட்டே தானே? ஹரிஷ் ஒரு கிண்டலான குரலில் கேட்க, இப்போதான் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருச்சே. உங்களை விடவா அவளுக்கு ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் கிடைச்சிட போறாரு. அதனால நீங்கள் தாராளமாக என்னை நம்பலாம். தேங்க்ஸ் தர்ஷினி. இனிமே நீ சந்தனாவுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ஃப்ரெண்டு தான். ஹரிஷ் மனதார சொல்ல தர்ஷினியின் முகம் மலர்ந்தது. அப்போது எதேச்சையாக ரியர் வியூ மிரரில் பார்வையை பதித்த ஹரிஷின் முகம் சடனாக மாறியது. அதற்குள் சர் என்று ஒரு கார் அவர்களை இடிப்பது போல வர ஹரிஷின் பார்வை கூர்மையானது. அவன் இன்னும் வேகமாக தன்னுடைய காரை விலக்கி ஓட்டினான். அப்போது கரெக்டாக சிக்னல் விழ அந்த காரும் ஹரிஷ் காரின் பக்கத்திலேயே வந்து நின்றது. ஹரிஷ் இறுகிய முகத்துடன் கண்ணாடியை இறக்க, அதே நேரத்தில் அந்த காரின் கண்ணாடியும் கீழே இறங்கியது. டே ஹரிஷ், நீதானா அது? ஆமா, நீ எப்படி இந்த மாதிரி ஒரு கார்ல? சந்தனா வீட்டை விட்டு துரத்தி விட்டதும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம டிரைவரா வேலைக்கு சேர்ந்துட்டியா என்ன என்று நக்கலாக ஒரு குரல் ஒலிக்க, திடுக்கிட்ட தர்ஷினி அது யார் என்ற கேள்வியுடன் திரும்பி பார்த்தாள். அங்கே பக்கத்து காரின் டிரைவர் சீட்டில் கார்த்திக் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய முகத்தில் ஒரு ஏளனம் தெரிந்தது. நீ கூட தான் கார் ஓட்டிட்டு இருக்க, அப்ப நீயும் டிரைவர் வேலைக்கு சேர்ந்துட்டியா என்ன? பதிலுக்கு கிண்டலாக கேட்ட ஹரிஷ் அவனை கண்டுகொள்ளாமல் ரோட்டின் மீது கவனத்தை வைத்தான். சட்டென்று அவன் அப்படி பதிலடி கொடுப்பான் என்று எதிர்பார்க்காத கார்த்திக் திகைத்து போனான். ஹரிஷுடைய இந்த ஆட்டிடியூட் கார்த்திக்கிற்கு ரொம்பவே புதிதாக இருந்தது. நீரஜ் அடித்ததில் 4 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் கிடந்தவன் இன்றைக்கு தான் கொஞ்சம் தேறியிருந்தான். அவனுக்கு பக்கத்தில் ஒரு மாடர்னான பெண் உட்கார்ந்திருக்க, அந்த பெண்ணிற்காகத்தான் வெளியே வந்திருந்தான். அப்போதுதான் ஹரிஷின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த தர்ஷினியை பார்த்த கார்த்திக் ஒரு மாதிரி கேவலமாக சிரித்தான். ஹரிஷை பழிவாங்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டதாக நினைத்தவன், ஆமா இது யாரு புதுசா? நீ வீட்டை விட்டு வெளியே போய் 1 வீக் கூட ஆகல, அதுக்குள்ள புது ஆளை பிடிச்சிட்டியா என்றான். தேவையில்லாம ஒரு பொண்ணை இதில் இழுக்காத, அழுத்தமான குரலில் சொன்னபடி திரும்பி அவனை முறைத்த ஹரிஷின் பார்வையில் தீ பொறி பறந்தது. பாரா, ஐயாவுக்கு ரோஷம்லாம் வருது. அதுவும் இந்த தடவை கொஞ்சம் வெயிட்டான பார்ட்டி போல. இந்த ஸ்போர்ட்ஸ் கார் கூட அந்த பொண்ணோட தானா? லாஸ்ட் 2 இயர்ஸா சந்தனா உன்னை பார்த்துக்கிட்டா, இப்போ இந்த பொண்ணா? ஆனாலும் உனக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா, உனக்குன்னே வந்து மாற்றாளுங்க. நமக்கெல்லாம் அந்த கொடுப்பனை இல்லை சொன்ன கார்த்திக்கின் குரலில் பொறாமை அப்பட்டமாக தெரிந்தது. ஆரம்பத்தில் பொறுமையாக இருந்த ஹரிஷுக்கு நேரம் போக போக எரிச்சல் அதிகமானது. இன்னும் சிக்னல் போடாமல் இருக்க பல்லை கடித்தவன், உனக்கு வாயில பதில் சொன்னா புரியாது என்ற ஹரிஷ் திரும்பி தர்ஷினியை பார்த்து, அதான் சார் கேட்குறாருல, அவன் ரொம்ப பெரிய ஆள் வேற, ஸோ நீ இறங்கி போய் அவர் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக மரியாதையோட பதில் சொல்லிட்டு வா என ஹரிஷ் அந்த மரியாதை என்ற வார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்து சொல்ல, அதில் இருந்த உள்ளர்த்தத்தை தர்ஷினி புரிந்து கொண்டாள். அவ்வளவு நேரமும் ஹரிஷ் பதில் சொல்லி கொண்டிருந்ததால் அமைதியாக இருந்தவள் வேகமாக இறங்கி கார்த்திக்கின் கார் பக்கத்தில் போனாள். ஹரிஷ் செய் என்பது போல கண்ணசைக்க, அதன் பிறகு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவள் கார்த்திக்கை ஓங்கி அறைந்திருந்தாள். கார்த்திக்கின் கன்னத்தில் அறை விழுந்த சத்தம் ஹரிஷின் காதுகளில் எதிரொலிக்க அவன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. என்னையவே அடிச்சிட்டியா? உன்னை என்ன செய்யறன்னு மட்டும் பாரு, கார்த்திக் எரியும் கன்னத்தில் கை வைத்தபடி கோபத்துடன் சொன்னான். அவனை பார்த்து கிண்டலாக சிரித்த தர்ஷினி, டேய் டயலாக்கா மாத்துங்கடா, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? எங்கள் பாஸோட கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை என்றவள், என்ன பாஸ் நான் சொல்கிறது சரிதானே திரும்பி ஹரிஷை பார்த்து கேட்டாள். ஹரிஷ் கட்டை விரலை உயர்த்தி காட்டி சிரிக்க தர்ஷினிக்கு தைரியம் ஜாஸ்தியானது. என்னது பாஸா? நம்ப முடியாமல் கேட்ட கார்த்திக்கிற்கு அவள் அடித்ததை விட இப்போதுதான் அதிர்ச்சி அதிகமாக இருந்தது. ஆனால் அவனுடைய கேள்வியை கண்டுகொள்ளாத தர்ஷினி மீண்டும் ஹரிஷுடைய காரில் வந்து ஏற, அப்போது சரியாக கிரீன் சிக்னலும் விழுந்தது. கார்த்திக்கை திரும்பி ஒரு பார்வை பார்த்த ஹரிஷ் தன் ஷர்ட்டில் மாட்டியிருந்த பிராண்டட் கூலிங் கிளாஸை எடுத்து ஸ்டைலாக போட்டபடி காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பினான். அதற்கு நேர்மாறாக தன் காரை கூட ஸ்டார்ட் செய்ய மறந்து போய் கார்த்திக் அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்திருந்தான். அவன் திகைப்பில் ஆழ்ந்திருக்க பின்னால் இருந்து விடாமல் அடித்த ஹாரன் சத்தங்கள் தான் அவனை சுயநினைவுக்கு கொண்டு வந்தது. கார்த்திக் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பின்னாடி எல்லாரும் ஹார்ன் அடிச்சிட்டு இருக்காங்க, முதல்ல கார் எடுங்க அந்த பெண்ணும் எரிச்சலுடன் சொல்ல கார்த்திக்கின் முகம் அவமானத்தில் சுருங்கியது. அப்போதும் அவனால் ஹரிஷ் உண்மையிலேயே பெரிய பணக்காரனாக இருப்பான் என்று யோசிக்க முடியவில்லை. நமக்கு தெரியாம ஏதோ ஒன்று நடக்குது, என்னன்னு கவனிக்கணும் என முடிவெடுத்தவன் தர்ஷினியிடம் அறை வாங்கிய கன்னத்தை தடவியபடியே அவசரமாக காரை எடுத்தான். அவனுடைய பக்கத்தில் இருந்த பெண் இப்போது அவனை பார்த்த பார்வையில் ஒரு மாற்றம் தெரிந்தது.
தர்ஷினியை டிராப் செய்துவிட்டு தன்னுடைய ஆஃபீஸிற்கு வந்த ஹரிஷ் சீட்டில் சாய்ந்து கண்ணை மூடினான். காலையிலிருந்து நடந்ததெல்லாம் அவன் கண்முன்னால் ஓடியது. இந்த அனுராதா பாட்டியும் திலகா அத்தையும் சந்தனா விஷயத்தில் எனக்கு எதிராக ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு நல்லா தெரியுது. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம நினச்ச வேலைகளை ஆரம்பிச்சிடணும் என்று நினைத்தவன் சந்தனாவுக்கு ஃபோன் செய்தான். இல்லை எமர்ஜென்சின்னு கிளம்பி போனியே, அதான் கால் பண்ணேன். மென்மையான குரலில் கேட்டான். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஹரி, சின்ன இஷ்யூ தான், சால்வ் பண்ணிட்டேன். அப்புறம் நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். நீ எப்படி திடீர்னு அங்கே வந்த? ஏதோ ஃப்ளாட் வாங்கணும்னு கேட்டேன்னு அந்த ஏஜென்ட் சொன்னாங்க. என்ன நடக்குது ஹரி? அவள் கேள்வி மேல் கேள்வி கேட்க ஹரிஷ் ஒரு நிமிடம் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் முழித்தான். திடீரென்று மூளைக்குள் பல்ப் எரிய, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல பேபி, வேலை தேட போகிறேன்னு. நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வேலை அமைஞ்சிருச்சு. என்னோட புது பாஸுக்கு தான் அங்கே ஃப்ளாட் பார்க்க வந்தேன். சரளமாக போய் சொன்னான். ஒரு நிமிடம் மறுமுனையில் பேச்சே வராமல் அமைதியாக இருக்க, சந்தனா என்னாச்சு? ஹரிஷ் தயக்கத்துடன் கேட்டான். இல்லை நிஜமாவே உனக்கு வேலை கிடைச்சிருச்சா ஹரி என்றவளின் குரல் உடைந்திருந்தது. எனக்கு இப்போ எவ்வளோ நிம்மதியாக இருக்குன்னு தெரியுமா? இனி யாரும் என் முன்னாடி உன்னை இன்சல்ட் பண்ணி பேச முடியாது. எனக்கு அது போதும் என்றாள். அவள் கண் கலங்குகிறாள் என்பது ஹரிஷுக்கு புரிய, சரி நீ வேற இப்போதான் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்க, ஒர்க்கிங் டைமில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தா பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க, நாம் ஈவினிங் ஃப்ரீயாக பேசலாம் சொல்லிவிட்டு சந்தனா ஃபோனை வைத்து விட்டாள். ஆனால் ஹரிஷ் தான் ஃபோனை காதில் இருந்து எடுக்கும் சிந்தனை கூட இல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு சந்தனாவை நினைத்து எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருந்ததோ அதே அளவுக்கு கவலையும் வந்தது. அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்க, எஸ் கமின் என கம்பீரமான குரலில் சொன்னான். அதோடு ஒரே செகண்டில் அவன் தன்னுடைய முகத்தை மாற்றிக்கொள்ள அதன் மேல் தீபக் என்று பெயர் எழுதப்பட்டிருக்க யோசனையுடன் திறந்தான். அதற்குள் ஒரு குட்டியான ரெட் கலர் டேப்லெட் இருந்தது. ஏற்கனவே ஒரு முறை இதே போல தீபக் கொடுத்த டேப்லெட்டை சாப்பிட்டு விட்டு நடந்ததையெல்லாம் நினைத்து பார்த்தவன், அப்பவே தீபக் கிட்ட இதை பற்றி கேட்கலான்னு நினச்சோம், அப்புறம் பிஸியில் மறந்துட்டோம், இந்த டைம் அவன்கிட்ட கேட்காம சாப்பிடக்கூடாது என நினைத்தபடி ஃபோனை எடுத்து தீபக்கிற்கு அழைத்தான். ஹரிஷ் பயப்படாத, இந்த டேப்லெட் ஹெர்பல் மெடிசன் சம்மந்தப்பட்டது. இது மார்க்கெட்டில் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். எதேச்சியாக எனக்கு இந்த டேப்லெட் கிடைச்சிது, அதான் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கிஃப்டாக கொடுத்து விட்டேன். இது நீ முன்னாடி சாப்பிட்ட டேப்லெட்டை விட இன்னும் பவரானது, என்னை நம்பி நீ அதை சாப்பிடு என்றான் தீபக். இந்த டேப்லெட் தான் தன்னுடைய வாழ்க்கையவே மாற்றப் போகிறது என்று அந்த நிமிடம் அவனுக்கு தெரியாது. தீபக் கண்டிப்பாக நமக்கு கெடுதல் நினைக்க மாட்டான், நம்ம சாப்பிடுவோம்னு இவ்வளோ நம்பிக்கையாக கொடுத்து விட்டுருக்கான், அப்படின்னு நம்ம உயிரியாக எடுத்துரும், சாப்பிட்டு தான் பார்ப்போமே என்று ஃபைனலாக முடிவெடுத்தவன் அந்த மாத்திரையை எடுத்து விழுங்கினான். அடுத்த சில நொடிகளில் அவனது உடம்பு முழுவதும் தீ பற்றியது போல எரிந்தது. மூளையில் ஏதோ வெடிப்பது போல இருக்க ஹரிஷுக்கு தாங்க முடியாத வலி எடுத்தது. அப்படியே மயங்கி டேபிளின் மீது சரிந்தான். வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அவன் டேபிளில் சாய்ந்து தூங்குவது போல இருக்க நிகிதாவும் அவனை தொந்தரவு செய்யவில்லை. போன முறை மாதிரி நடக்காமல் இந்த முறை அரை மணி நேரத்திலேயே ஹரிஷ் எழுந்து விட்டான். எழும்போதே தன் மீது ஸ்மெல் அடிக்கிறதா, ஸ்கின்னில் இருந்து ஏதாவது வித்தியாசமாக வெளிப்பட்டு இருக்கிறதா என்று பார்த்தவன் அப்படி எதுவும் இல்லை என்று தெரிந்த பிறகுதான் நிம்மதியாக உணர்ந்தான். அப்போது சடனாக அவனுடைய ஃபோன் ரிங் அடித்தது. ஸ்கிரீனில் புது நம்பர் வரவும் யாராக இருக்கும் என்ற யோசனையுடன் காதில் வைத்தான். ஹலோ ஹரிஷா? ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்வீட்டான வாய்ஸ் கேட்டது. ஆமாம் ஹரிஷ் தான், நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவன் குழப்பத்துடன் கேட்க, நான் அக்ஷரா, அன்னைக்கு கூட ஏஜே ஃபேமிலி பார்ட்டியில் மீட் பண்ணோமே என்று சொன்னவள் ஒரு நிமிடம் தயங்கிவிட்டு, தியானா மீடியாவோட டீல் சைன் ஆனதுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கல்ல அதில் என்று தயக்கத்துடன் நினைவுபடுத்தினாள். ஞாபகம் வந்துருச்சு, அந்த ஜுவல்லரி ஷாப் ஓனர் தானே? ஹரிஷ் கேட்க, எஸ் என்று சொன்னாள் அக்ஷரா. இவன் ஏன் நமக்கு கால் பண்ணியிருக்கா? சொல்லுங்க, உங்களுக்கு என்னோட ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுதா என்று கேட்டான். அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். பாட்டியோட பர்த்டேக்காக நீங்கள் ஒரு பேங்கிள் கொண்டு வந்தீங்க கரெக்டா? அக்ஷரா கேட்க ஹரிஷ் ஆச்சரியமாக புருவத்தை உயர்த்தினான். ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டான் ஹரிஷ். என்னோட கெஸ்ஸிங் சரியா இருந்தா நீங்கள் அன்னைக்கு அதை கொடுக்கலன்னு நினைக்கிறேன், அது இன்னும் உங்ககிட்ட இருக்கா? அக்ஷரா கேட்க ஹரிஷ் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். அவன் அதை பற்றி யோசித்து கொண்டு இருக்கும் போதே, ஹரிஷ், ஏஜே ஃபேமிலிக்கு வேணா அதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது ரொம்ப ரேரான பீஸ்னு பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு. அதில் இருந்த டிசைன் மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. நான் இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். கூடவே நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா அதை கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துக்குவேன். அக்ஷரா ஆர்வத்துடன் கேட்டாள்.
அவ்வளோதானே, தாராளமாக எடுத்துக்கோங்க. ஹரிஷுக்கு இது போன்ற விஷயங்களில் ஆர்வம் காட்டுபவர்களை ரொம்ப பிடிக்கும். அதனால் உடனடியாக ஒப்புக்கொண்டான். நிஜமாவா? தேங்க்யூ ஸோ மச். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எங்களோட ஜுவல்லரி ஷாப்புக்கு வர முடியுமா? இப்போதைக்கு அவனுக்கு வேலை பார்க்கும் இன்ட்ரெஸ்டும் இல்லை என்பதால் அங்கே போகலாம் என்று முடிவெடுத்தான். அதனால் சரி வரேன் என்று கூறிய ஹரிஷ் அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த கடை முன்பாக இருந்தான். அக்ஷரா ஃபேமிலி ஏதோ நார்மலான ஜுவல்லரி ஷாப் தான் வைத்திருக்கிறார்கள் என்று ஹரிஷ் நினைத்திருக்க, அந்த கடையின் தோற்றம் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது. சரி, உள்ள போய் தான் பார்ப்போமே என முடிவெடுத்தவன் கடைக்குள் செல்ல முயற்சித்த பொழுது ஒரு செக்யூரிட்டி அவனை தடுத்து நிறுத்தினான். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு இங்கே ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கா என்று அந்த செக்யூரிட்டி கேட்க, இந்த கடையோட ஓனர் அக்ஷரா தான் என்னை வர சொன்னாங்க. ஹரிஷ் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கடையின் உள்ளே இருந்து ஒருவன் வேகமாக ஓடி வந்தான். புடிங்க, திருடன் திருடன் கத்திக்கொண்டே இன்னும் 2 செக்யூரிட்டிகள் அவனை துரத்தி வந்தனர். அப்போது சரியாக அந்த திருடன் ஹரிஷின் மீது மோதிவிட்டு அவனை தாண்டி போக முயற்சிக்க, ஹரிஷ் அந்த திருடனுடைய ஒரு கையை பிடித்து லேசாக சுண்டி இழுத்து விட்டான். அதிலேயே அந்த திருடன் பின்னால் வந்து கதவின் மீது மோதி டமால் என்று கீழே விழுந்தான். அங்கிருந்த செக்யூரிட்டிகள் அதை அதிர்ச்சியுடன் பார்க்க, ஹரிஷே ஒரு கணம் திகைத்து போனான். நான் எப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்கான? இந்த 2 வருஷத்தில் எந்த ப்ராக்டிஸும் பண்ணாமல் என்னோட பலம் குறைஞ்சிருக்குன்னு நினச்சேன். அப்படி இல்லை போலையே. யோசித்தவன் தன் கைகளையே பார்த்து கொண்டிருந்தான். இவனை பிடிச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், இல்லாட்டி எங்கள் வேலையே போயிருக்கோம். துரத்தி வந்தவர்கள் அவனை பிடித்து கொண்டு ஹரிஷிடம் நன்றி சொல்லி விட்டு போனார்கள். சார், எங்கள் மேடம் வர சொல்லி தானே வந்தேன்னு சொன்னீங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவங்ககிட்டே கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்று செக்யூரிட்டி சொன்னபடியே செய்தான். அவன் வந்திருப்பது தெரிந்தவுடன் அக்ஷராவே அவனை தேடி இறங்கி ஓடி வந்தாள். அங்கு ரொம்ப மன்னர் வம்சத்தை சேர்ந்தது. கடாய் டைப்பில் திருகாணி வச்சு தயாரிக்கப்பட்ட இந்த கோல்டு பேங்கிளில் இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் பவளக்கற்கள். லைட் வெளிச்சத்தில் ஒரு மாதிரியும் நைட் இருட்டில் ஒரு மாதிரியும் இந்த ஸ்டோன்ஸோட கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியும் கூட. ஹரிஷ் எடுத்து சொல்ல அக்ஷராவின் கண்கள் விரிந்தன. அங்கே அந்த பேங்கிளை ஒரு வெல்வெட் துணியில் வைத்து விதவிதமாக ஃபோட்டோ எடுத்தாள். அவளுக்கு திருப்தியாகும் வரை எடுத்து முடித்தவள் அதை ஹரிஷிடமே திருப்பி கொடுத்தாள். ரொம்ப சந்தோஷம் என்று சொன்ன அக்ஷரா இன்னும் ஏதோ கேட்க நினைத்து கேட்க தயங்கி நின்றாள். அதை கவனித்த ஹரிஷ், என்னாச்சுங்க, என்கிட்ட நீங்க வேற ஏதாவது கேட்கணுமா என்று கேள்விக்குறியுடன் அவளை பார்த்தான். உங்களுக்கே தெரியும், இது ரொம்ப ரேரான பீஸ். உங்களை பற்றி ஏஜே ஃபேமிலியில் சொன்ன விஷயங்களும் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டாள் அக்ஷரா. இது ரொம்ப வருஷமா எங்கள் ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு பொருள் தான், கிட்டத்தட்ட குடும்ப சொத்துன்னு கூட சொல்லலாம். ஹரிஷ் சொல்ல அக்ஷரா என்ன ரியாக்ட் செய்வது என்பதை மறந்து போய் கண்கள் விரித்து அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். அவன் கையில் அந்த வளையலை பார்த்தபோதே இவன் நிச்சயம் சாதாரண ஆளாக இருக்க மாட்டான் என்று அக்ஷராவின் உள்மனம் அடித்துச் சொன்னது. இருவரின் கவனமும் அவர் பக்கம் திரும்பியது. மேடம், உடனடியாக உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு வேணும் என்று லேசான டென்ஷனுடன் அவர் கேட்க, என்னாச்சு ஆல்பர்ட், ஏதாவது புது பொருள் வந்திருக்கா என்றபடி குழப்பத்துடன் அவரை பார்த்தாள் அக்ஷரா. அந்த ஆல்பர்ட் பல வருடங்களாக இந்த துறையில் அனுபவம் பெற்றவர். ஒரு ஆள் முத்துமாலை கொண்டு வந்திருக்காரு. அதை குவாலிட்டி டெஸ்டிங் செஞ்சு பார்த்ததில் என்னால் ஒரு முடிவுக்கே வர முடியல. அதான் உங்களோட ஹெல்ப் கேட்டு வந்தேன். ஆல்பர்ட் கொஞ்சம் சங்கடமாகவே கூறினார். ஹரிஷ், நீங்களும் என் கூட வரீங்களா? உங்களுக்கும் இந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது, அதான் கேட்டேன். அக்ஷரா அழைக்க, ஷோர், வாங்க போகலாம் என்று சொன்ன ஹரிஷ் அங்கு கடையில் வேலை செய்பவர்கள் கூட்டமாக நின்றிருக்க, அதற்கு நடுவில் ஒருவன் மரப்பெட்டி ஒன்றை கையில் வைத்தபடி சேரில் உட்கார்ந்திருந்தார். அந்த கூட்டத்திற்கு முன்னால் போய் நின்ற அக்ஷரா, அதை என்கிட்ட காட்ட முடியுமா என்று கேட்டாள்.
அக்ஷராவை ஆச்சரியமாக பார்த்த அந்த முத்து மாலையின் சொந்தக்காரன், நீங்களா அந்த கடையோட ஓனர் என்று கேட்டான். ஆமாம், ஏன் உங்களுக்கு அதில் ஏதாவது ப்ராப்ளமா? அவளும் சிரித்துக்கொண்டே பதில் சொல்ல, இது எங்கள் ஃபேமிலியோட சொத்து, நாங்கள் இதை விற்கவே கூடாதுன்னு வச்சுருந்தோம். ஆனால் இப்போ கொஞ்சம் பணப்பிரச்சனை, அதான் விற்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு என்று அவன் கூற அக்ஷராவும் புரிந்து கொண்டதாக தலையசைத்தாள். அவள் அந்த பாக்ஸை திறந்தவுடன் அதன் உள்ளே வெள்ளை வெளையர் என்ற முத்துக்கள் கண்ணை பறிக்கும் விதமாக இருந்தது. கடையில் வேலை செய்யும் எல்லோரும் அதை பார்த்து அடேங்கப்பா என்று வாயை பிளந்தனர். மற்ற ஜுவல்லரி ஷாப்புகளில் இருப்பது போல அவர்கள் நார்மலான சேல்ஸ்மேன்கள் இல்லை. பழங்கால பொருட்களை பற்றி படித்து இந்த துறையில் அனுபவம் கொண்டவர்கள். அவர்களுக்கே அந்த பொருளை பார்த்ததும் ஆச்சரியம் தாங்கவில்லை. இந்த வகை பெரிய முத்துக்கள் கடலில் கிடைப்பதே அரிது. அதில் ஒரு மாலையே செய்து கொண்டு வந்திருப்பதை அவளால் நம்ப முடியவில்லை. கொஞ்ச நேரம் அந்த மாலையவே உற்று பார்த்து கொண்டிருந்த அக்ஷரா, இதை என்ன ரேட்டுக்கு விற்கலான்னு நினைக்கிறீங்க என்று எதிரில் இருந்தவனிடம் கேட்டாள். இவ்வளோ பெரிய கடைக்கு ஓனராக இருக்கிற உங்களுக்கு இதோட வேல்யூ என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இதுக்கு 5 lakhs கொடுக்கலான்னு நினைக்கிறேன். வாட் யூ திங்க் என்று அவன் கான்ஃபிடென்ட்டாக கூறினான். அக்ஷரா உடனே எதுவும் பதில் சொல்லாமல் அந்த மாலையை திரும்பவும் பார்த்து, இதில் ஏதோ ஒன்று சரியில்லாத மாதிரி இருக்கு, ஆனால் என்னன்னு தான் என்னால் கண்டுபிடிக்க முடியல என்று முணுமுணுத்தாள். அவ்வளவு நேரமும் ஹரிஷ் எதுவும் பேசாமல் அங்கு நடப்பதை கை கட்டி வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்தான். எல்லோரும் அதை பற்றி தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கும் போது புதிதாக ஒருவன் அந்த கடைக்குள் நுழைந்தான். ஹலோ, வெல்கம். நீங்கள் என்ன வாங்குறதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? முன்னால் நின்றிருந்த ஆல்பர்ட் அவனிடம் கேட்டான். நான் வெளியூரில் இருந்து வரேன். எனக்கு ஆன்டிக் திங்ஸ், பழங்கால பொருட்களை கலெக்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த ஊரில் இந்த கடை தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அதான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இங்கே இருக்கான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்றவன் அங்கிருந்த பொருட்களை சுற்றி பார்க்க ஆரம்பித்தான். சடனாக அவனுடைய பார்வை அக்ஷரா கையில் வைத்திருந்த முத்து மாலையின் மேல் விழுந்தது. வாவ், இது கடலோட குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் கிடைக்கிற ரேரான பியோர் ஒயிட் பேர்ல்ஸ் மாதிரி தெரியுது. நிஜமாவே அதானா என்று அருகில் வந்து பார்த்தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த முத்து 1, 2ன்னு தனித்தனியாக தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். மொத்தமாக இத்தனை முத்துக்களை இன்னைக்கு தான் பார்க்குறேன். இதுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க என்று கேட்டான். 5 லட்சம் கேட்குறாரு. கூட்டத்தில் இருந்த ஒரு முந்திரி கொட்டை ஸ்டாஃப் வேகமாக சொன்னான். அவ்வளோதானா? அப்படின்னா நானே இதை எடுத்துக்கிறேன். அந்த புதியவன் சொல்ல எல்லோருடைய பார்வையும் இப்போது அவனுடைய பக்கமாக திரும்பியது. அந்த பொருளை விற்க வந்தவன் இப்போது அக்ஷராவை பார்த்து தோள்களை குலுக்கிவிட்டு, மேடம், நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க, நான் அவருக்கே கொடுத்துட்றேன் என்று அவளுடைய கைகளில் இருந்த மாலையை வாங்க முயற்சித்தான். அக்ஷராவிற்கு இப்பொழுது அதை விடுவதற்கு மனமில்லை. இன்னும் நம்மளோட பேச்சுவார்த்தை முடியல, அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் வேற ஒருத்தருக்கு விற்க முடியாது என்று அவசரமாக கூறினாள். மேடம், நீங்கள் இதை என்கிட்ட பிடுங்கிக்க பார்க்குறீங்க, அவர் கிட்டத்தட்ட எனக்கு தரேன்னு ஒத்துக்கிட்டாரு என்று சினுங்கிய அந்த புதியவன் விற்க வந்தவனிடம் திரும்பி, நான் இதுக்கு 7 lakhs தரேன், கண்டிப்பாக நீங்கள் இதை எனக்கு தான் கொடுக்கணும் என்றான். இப்போது அக்ஷராவிற்கு பதட்டம் ஆரம்பித்தது. இல்லைங்க, என்னோட மனசாட்சிக்கு விரோதமாக என்னால் நடந்துக்க முடியாது. நான் அவங்களுக்கு தான் விற்க வந்தேன். அவங்க நான் சொன்ன டீலுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே விலை அதிகமாக தரீங்கன்னு நான் உங்களுக்கு விற்க முடியாது. அது தொழிலை பொறுத்த வரைக்கும் நேர்மையான விஷயமா இருக்காது. விற்க வந்தவன் திடீரென பெரிய நியாயஸ்தன் போல பேசினான். நீங்கள் ஒரு பெரிய முட்டாள், இன்னும் நீதி நியாயம்னு பேசிக்கிட்டு 2 lakh rupees அசால்ட்டாக விட்டுட்டீங்க. என்னமோ பண்ணுங்க என்ற புதியவன் அக்ஷராவிடம் திரும்பி, அப்புறம் மேடம், இன்னைக்கு உங்களுக்கு லக்கு தான். எப்படியும் இந்த முத்து மாலையை பிரித்து தனித்தனியாக விற்றா 10 lakhs rupees தாராளமாக கிடைக்கும். டபுள் மடங்கு லாபம்தான். என்ஜாய். கண்களில் பொறாமை மின்ன கூறினான். அப்போது அந்த சிச்சுவேஷனுக்கு சம்பந்தமே இல்லாமல் திடீரென்று யாரோ சத்தமாக சிரிக்கும் சத்தம் கேட்டது. எல்லோரும் திகைப்புடன் திரும்பி பார்க்க ஹரிஷ் தான் சிரித்து கொண்டிருந்தார். இவன் என்ன லூசா, சம்பந்தம் இல்லாமல் இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? எல்லோரும் அவனை வித்தியாசமாக பார்த்தனர். ஹரிஷ், என்னாச்சு, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? அக்ஷரா சங்கடத்துடன் அவனை கேட்டாள். இல்லை, நீங்கள் இந்த பிஸ்னஸில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை ஏமாத்துறாங்கன்னு கூடவா கண்டுபிடிக்க முடியல? ஹரிஷ் கேட்க அக்ஷரா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். இந்த முத்து மாலை ஒரு டூப்ளிகேட். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் தனித்தனியாக வரல, 2 பேருமே கூட்டு களவானீங்க. இங்கே வந்து நம்ம முன்னாடி ஒருத்தர் தெரியாத மாதிரி ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் நல்ல நடிகனுங்க. அதனால தான் ஒன்றுக்குமே யூஸ் ஆகாத ஒரு பாசி மாலையை 5 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு வித்துட்டானுங்க. உண்மையிலே கில்லாடிங்க தான், ஹரிஷ் கிண்டலாக கூறினான். முதலில் அவனை சந்தேகப்பட்ட ஆல்பர்ட்டுக்குமே இப்போது அவன் கூறியது உண்மையாக இருக்குமோ என்று தோன்றத் தொடங்கியது.
அதற்குள் நகையை விற்க வந்தவனுக்கு ஹரிஷ் சொன்னதை கேட்டு பயங்கரமாக கோபம் வந்தது. என்னோட ஃபேமிலி பொக்கிஷத்தை டூப்ளிகேட்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்கள யாராவது ஒருத்தரை இதை டூப்ளிகேட்னு சொல்ல பார்க்கலாம் என்று கடுப்புடன் கேட்டான். புதிதாக வந்து அந்த நகையை பேரம் பேசியவனும் இப்போது ஹரிஷை முறைத்தான். இதெல்லாம் பார்த்த அக்ஷராவிற்கு இன்னும் குழப்பம் அதிகமானது. அவளால் எந்த முடிவிற்கும் வர முடியவில்லை. அதற்குள் மாலையை விற்க வந்தவன் பொறுமை இழந்தான். மேடம், எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க. நியாயமாக நடந்துக்கணும்னு நினச்சி தான் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவுக்கு வந்தேன். ஹரிஷின் பக்கம் திரும்பி, இப்போ நீ மட்டும் இதுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தரலனா நான் உன் மேலே மானநஷ்ட கேஸ் போடுவேன் என்று மிரட்டினான். அடேங்கப்பா, மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் எவ்வளோ ரியலாக நடிச்சுக்கிட்டு இருக்க. அது டூப்ளிகேட்டுன்னு உனக்கும் நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் விடாமல் உன் நடிப்பை கண்டினியூ பண்ணுறியே. பேசாமல் நீ இந்த ஃப்ராடு வேலைலாம் விட்டுட்டு நடிக்க போயிருந்தேன்னா இந்நேரம் பெரிய ஸ்டாராக வந்திருக்கலாம். இப்போ என்ன, இது டூப்ளிகேட்டுன்னு நான் ப்ரூவ் பண்ணணும் அதானே என்று கேட்ட ஹரிஷ் அக்ஷராவிடமிருந்து அந்த பாக்ஸை வாங்கினான். ஒரு முத்தோட பேசிக் விஷயங்கள் சைஸ், ஷேப் அண்ட் கலர். ஆனால் இதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு என்ற ஹரிஷ் அந்த மாலையில் இருந்து ஒரு முத்தை மட்டும் தனியாக உருவி எடுத்தான். எந்த ஒரு பியூர் முத்தும் இவ்வளோ பளபளப்பாக இருக்காது. அளவுக்கு மீறி பாலிஷ் போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஷைனிங் கிடைக்கும். இதையெல்லாம் விட ஒரு முத்தில் முக்கியமான விஷயம், இவ்வளோ பெரிய முத்தை உருட்டி விட்டால் அது கோலி மாதிரி தரையில் உருண்டுட்டு போகணும் என்று கூறிக்கொண்டே வந்த ஹரிஷ் அந்த இடத்தில் நிறுத்தினான். எல்லோரும் ஹரிஷின் ஆழ்ந்த குரலில் மூழ்கி போய் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். இல்லை, இவன் ஏதேதோ சொல்லி என்னை ஏமாத்த பார்க்குறான், இது நிஜமாவே ஒரிஜினல் தான். அதை விற்க வந்தவன் உணர்ச்சி வசப்பட்டு கத்த, அவனை ஷார்ப்பாக பார்த்த ஹரிஷ் அடுத்து செய்த காரியம், அந்த முத்து பொடி பொடியாக உதிர்ந்து விழுந்தது. அந்த முத்து மாவாய் உதிர்ந்ததை பார்த்து அங்கிருந்த அனைவரும் என்று அதிர்ச்சி அடைய அக்ஷராவின் வாய் ஓ மை காட் என்று முணுமுணுத்தது. இப்பொழுது ஹரிஷ் அவனை பார்த்து கேலியாய் பூர்வத்தை உயர்த்தினான். என்ன தைரியம் இருந்தா என் முத்தை இப்படி நொறுக்கியிருப்ப, இப்ப அதுக்கான காசை நீ தான் தரணும் என்று கோபமாக ஆரம்பித்தவன், இப்போ நான் எங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட் பணத்துக்கு என்ன பண்ணுறது என்று அழுதான். தம்பி, நீ ஏமாத்துறோன்னு முடிவு பண்ணியிருந்தா அதுக்காக இன்னும் கொஞ்சமாவது எஃபர்ட் போட்டிருக்கணும். இந்த சீப்பான ட்ராமாவை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியா என்ன? கிண்டலாக கேட்டவன் அங்கிருந்த சேரை இழுத்து போட்டு கெத்தாக உட்கார்ந்தான். நீ எனக்கு ப்ரூவ் பண்ணணும், இல்லாட்டி நான் கேட்குற நஷ்டஈட்டை நீ கன்ஃபார்மாக கொடுக்கணும். அந்த மாலைக்கு சொந்தக்காரன் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் தான் என்பதில் உறுதியாக இருந்தான். அப்படின்னா நீ இதுக்கு மேலேயும் பிடிவாதமாக தான் இருக்க, அவ்வளோ கான்ஃபிடென்ஸு, ரைட்டு என்ற ஹரிஷ் அக்ஷராவிடம், உங்கள் லேபில் லேட்டஸ்ட்டான டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதை இங்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு வர முடியுமா? இங்கே இருக்கிற எல்லார் மனசுலேயும் சந்தேகம் இருக்குது, ஸோ அதை இங்கே வச்சே தீர்த்து வச்சுருவோம் என்றான். அதை கேட்டதும் எதிரில் இருந்தவனின் முகம் மாறியது. அக்ஷராவிற்கு அவன் சொல்வது உண்மையாக இருக்குமோ என தோன்ற ஆரம்பித்தது. ஆல்பர்ட், நீங்கள் போய் அந்த மிஷினை எடுத்துகிட்டு வாங்க. அக்ஷரா சொல்ல, இல்லை இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், இது ஒரு பெரிய கடைன்னு நம்பி தான் நான் இங்கே வந்தேன், ஆனால் நீங்கள் என்னோட பொருளை நம்பாத பட்சத்தில் நான் அதை இங்கே விற்க விரும்பலை என்றபடி ஹரிஷின் கையில் இருந்த முத்து மாலையை அவன் பிடுங்க முயற்சித்தான். சடனாக ஒரே செகண்டில் கையை பின்னுக்கு இழுத்த ஹரிஷ், என்னப்பா பட்டுன்னு இப்படி சரண்டர் ஆயிட்ட? இப்போ நான் உன்னை விட்டா நீ இது மாதிரி எத்தனை பேரை ஏமாத்த நினைப்ப, ஸோ அதுக்கான வாய்ப்பை நான் தரப்போறதில்லை என்றான். என்ன உளர்ற, நான் யாரையும் ஏமாத்தலாம்னு நினைக்கல என்று அப்போதும் அந்த நபர் தன்னை சாதாரணமாக காட்டிக்கொள்ள முயற்சிக்க, அப்படியா, அப்போ ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, அந்த மிஷின் இப்போ வந்துடும் என்ற ஹரிஷ், ஆல்பர்ட் சார் அப்படியே போலீஸுக்கும் கால் பண்ணிடுங்க, அவங்களும் வந்துட்டோம் என்றான் ஹரிஷ். இந்த இடைவெளியில் பொருள் வாங்க வந்த அந்த இரண்டாவது ஆள் மற்றவர்களின் கவனத்தை கவராமல் நைஸாக எழுந்து வெளியேற பார்க்க ஹரிஷ் சட்டென தன் காலை நீட்டினான். அவனை தாண்டி செல்ல முயற்சித்தவன் அப்படியே கால் தடுக்கி தலைக்குப்புற விழுந்தான். ஏன் கிளம்புறதுக்கு இவ்வளோ அவசரம்? உன் கூட்டாளியை வேற விட்டுட்டு ஓடுற? ஹரிஷ் கீழே கிடந்தவனை பார்த்து கிண்டலாக கேட்க அவன் திருவென விழித்தான். என்ன நண்பா இப்படி பண்ற? பிரச்சனைன்னு வந்த உடனே ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்ட பாத்தியா என்று சிரித்து கொண்டே கேட்டான். எக்ஸ்கியூஸ் மீ, வார்த்தையை அளந்து பேசுங்க. நீங்கள் தேவையில்லாமல் என்னை சந்தேகப்படுறீங்க. நான் ஒரு பிஸ்னஸ் மேன், என்கிட்ட ஐடி கார்டு கூட இருக்குது. பாக்கெட்டில் இருந்த ஐடி கார்டை எடுத்து ஸ்டைலாக நீட்டினான் அவன். ஓ அப்படியா, சாரி சார் என்ற ஹரிஷ் முத்து மாலையை விற்க வந்தவனிடம் திரும்பி, இவனையா உன்னோட பார்ட்னரை செலக்ட் பண்ணி இவ்வளோ பெரிய வேலையை செய்ய வந்த? பாத்தியா, போலீஸ்னு சொன்ன உடனே ஒன்றை மட்டும் மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறான் என்று கேட்க முதலாம் அவனின் முகம் மாறியது. அதற்குள் இரண்டாவது ஆள்
ஹலோ, என்ன பண்ணுறீங்க? விடுங்க, நான் ஒன்றும் திருடன் கிடையாது. நானும் உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவன் தான் என கெத்தை விடாமல் பேசினான். அதற்குள் தன் கட்டுப்பாட்டை இழந்திருந்த முதல் ஆள் துரோகி என்று கத்தியபடி அவனுடைய சட்டையை பிடித்தான். ஏய், என்ன பண்ற? விடு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன போய் துரோகின்னு சொல்ற? இரண்டாவது ஆள் பதிலுக்கு கத்த மாலையை விற்க வந்தவன் அவனை ஓங்கி அறைந்தான். இப்போது அங்கிருந்தவர்களுக்கு ஹரீஷ் விளக்கிச் சொல்லாமலேயே உண்மை புரிய ஆரம்பித்தது. ஹரீஷ் அந்த முத்து மாலையை எந்த டெஸ்டிங்கும் செய்யாமலேயே கொண்டு வந்தவனின் வாயாலேயே உண்மையை வரவழைத்திருந்தான். அவர்கள் நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் ஹரீஷையும் அந்த சண்டையையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்க, அப்போது போலீஸ் வண்டியின் சைரன் சத்தம் கேட்டது. அன்றைக்கு அசோக்கின் பிரச்சனையில் காப்பாற்ற வந்த அதே லேடி அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் இப்போதும் வந்திருந்தாள். அவள் அந்த ஏரியாவில் ரவுண்ட்ஸில் இருக்கும்போதுதான் இந்த பிரச்சனை பற்றிய தகவல் வந்தது. அதனால் தானே நேரடியாக பார்க்கிறேன் என்று அவளே இங்கு வந்திருந்தாள். ஹரீஷை பார்த்ததும் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனருடைய புருவங்கள் உயர்ந்தது. ஹரீஷ், நீங்களா? நீங்க எப்படிங்க என்று ஆச்சரியமாக கேட்டவளை பார்த்தவன் ஒரே செகண்டில் அவளை அடையாளம் கண்டு கொண்டான். இது எனக்கு தெரிஞ்சவங்களோட ஷாப் தான். உங்களை திரும்பவும் இங்கே மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று சிரித்தபடி சொன்ன ஹரீஷை அங்கிருந்த பல கண்கள் பொறாமையாக பார்த்தது. சஸ்பெக்ட்ஸ் எங்க? ஏசிபி இப்போதும் ஹரீஷிடம்தான் கேட்டாள். இதோ மும்முரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்க 2 பேரும் தான் என ஹரீஷ் கை காட்ட, அப்போதுதான் அவ்வளவு நேரமும் சண்டை கட்டுவதிலேயே மும்முரமாக இருந்த 2 பேரும் போலீஸ் வந்ததையே கவனித்தனர். அடுத்த செகண்ட் அவர்களின் முகமும் பீதியடைய அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மேடம், இவன் சொல்கிறத நம்பாதீங்க. நான் இங்கே திங்ஸ் வாங்க தான் வந்தேன். இவங்கள மாதிரி நானும் அவங்ககிட்ட இருந்து ஏமாறாமல் தப்பிச்சவன் தான். வேகமாக முதல் ஆளை தள்ளிவிட்டு இன்னொருவன் எழுந்து நிற்க, டேய், இன்னுமா இந்த உலகம் உன்னை நம்புன்னு நினைக்கிற என்றான் ஹரீஷ். அப்படிதான் வச்சுக்கோ. ஏன் இங்கே பாரு, சும்மா நீ சொல்கிறது இவன் சொல்கிறதெல்லாம் கோர்ட் நம்பாது. நான் இவனோட பார்ட்னர்னு நிரூபிக்க உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா என அவன் திமிராக கேட்க, இப்போது எல்லோரும் ஹரீஷைத்தான் முக்கியமாக பார்த்தனர். ஓ, நீ அப்படி வரியா? அவ்வளோ இன்டெலிஜென்டாடா நீ என்ற ஹரீஷ் சேரில் இருந்து எழுந்து அவனை நெருங்கி வந்தான். பின்பு சட்டென்று யாருமே எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை செய்தான். எதிரே திமிராக நின்று கொண்டிருந்தவனின் கழுத்தில் கை வைத்து நகராமல் அழுத்தி பிடித்தவன் அவனுடைய முகத்தில் இருந்த தோலை பிடித்து இழுத்தான். அவனுடைய முகம் ஹரீஷின் கையோடு வந்துவிட்டதை பார்த்து அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியில் கத்தினார்கள். ஆம், அது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் மாஸ்க். அழகான தோற்றத்தை காண்பித்த அந்த முகமுடிக்குள் இருந்த முகம் ரொம்ப கொடூரமாக இருந்தது. அப்படின்னா இது நீதானா? அவ்வளவு நேரம் அமைதியாக நடப்பதை பார்த்து கொண்டிருந்த ஏசிபி பாய்ந்து வந்து அவனுடைய சட்டையை பிடித்தாள். இவன் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இப்போது ஹரிஷே அவளை ஆச்சரியத்துடன் கேட்டான். நல்லா தெரியும். நாங்களே இவனை ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு தான் இருக்கோம். 6 மாதத்துக்கு முன்னாடி அம்பத்தூரில் ஒரு பணக்காரர் வீட்டில் நகை பணம்னு திருடிட்டு தடுக்க வந்தவரை கொலை வேற செஞ்சுட்டான். எதேச்சியே கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அது இவன் தான் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். பட் எங்கே தேடியும் எங்களால் இவனை கண்டுபிடிக்கவே முடியல. இவ்வளோ நாளாக எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருந்த கேஸ் அது. அதையும் சேர்த்து சால்வ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என அந்த ஏசிபி மனதார நன்றி கூறினாள். அந்த கேஸில் இவன் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கானா? ஹரீஷ் யோசனையோடு கேட்கவும் அவனை புரியாமல் பார்த்த ஏசி, இல்லை இன்னொரு ஆளும் இருக்கான், ஆனால் அவரோட முகத்தை எங்களால் இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போதைக்கு எங்ககிட்ட அந்த கத்தியில் இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் இருக்குது. பரவாயில்ல, இவனை பிடிச்சிட்டோம்ல, இவனை வச்சு கூடிய சீக்கிரம் அவனையும் கண்டுபிடிச்சிருவோம் என்று அவள் உறுதியாக சொல்ல ஹரீஷ் அவளை பார்த்து புன்னகைத்தான். நீங்கள் அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம் ஆஃபீஸர் மேடம் என சொன்னவன் போலீஸின் பிடியில் இருந்த இன்னொருவனின் முகத்தையும் பிடித்து இழுத்தான். ஆர்டிஃபிஷியல் தோளால் ஆன அந்த முகமுடி பார்க்க அப்படியே ரியலான முகம் போலவே இருந்தது. இவனுங்க ஸ்பெஷாலிட்டியே டூப்ளிகேட்டை ஒரிஜினல் மாதிரியே ரெடி பண்ணுறது தான் போல. உண்மையிலேயே இவனுங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. பட் தப்பான பாதையை தேர்ந்தெடுத்துட்டானுங்க. அப்போ அதுக்கான பனிஷ்மெண்ட் அனுபவிச்சு தானே ஆகணும். ஹரீஷ் சொல்லிவிட்டு அந்த திருடனின் தோளில் தட்டி கொடுத்தான். இப்போது சுற்றி நின்ற அனைவருமே வாயடைத்து போய்விட்டனர். ஹரீஷை அவர்கள் பார்த்த பார்வையே மொத்தமாக மாறியிருந்தது. அவன் ஒரு ஜீனியஸ் என்பதை அந்த நிமிடமே அவர்கள் புரிந்து கொண்டனர். ஹரீஷ், நீங்கள் எனக்கு 2 கிரிமினல்ஸை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரியலி யூ ஆர் அமேசிங். இது சம்மந்தமாக ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா என்ன? அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் கண்கள் விரிய கேட்டாள். அது ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணப்போ இவன் முகத்தோட ஓரத்தில் ஒரு சின்ன பகுதி லைட்டாக சுருண்டு இருந்துச்சு. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஹரீஷ் அசால்ட்டாக சொன்னான். சரி, எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள்
நான் இதுக்காகவே உங்களுக்கு ட்ரீட் தரேன். ஏசிபி கூற அவனும் சம்மதமாக தலையசைத்தான். அதன் பிறகு அவள் அங்கிருந்து கிளம்ப, ஒரு நிமிஷம் மேடம் என்று ஹரிஷ் அவளை தடுத்து நிறுத்தினான்.